Hello, hi. Good afternoon. Welcome to Vedantho and அவங்க Shravanee ma'am. So எல்லாருக்குமே வந்து ஆடியோ வீடியோ வந்து கொஞ்சம் கிளியரா இருக்கா அப்படிங்கறத வந்து எனக்கு சாட்ல வந்து சொல்ல முடியுமா? எஸ். ஸோ இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹைட்ரோகார்பன்ஸ் சாப்டர் இருக்கு இல்லையா? ஸோ ஹைட்ரோகார்பன்ஸ் சாப்டர் வந்து நம்ம கம்ப்ளீட்டா அதுல இருக்கக்கூடிய எல்லா தியரி கான்செப்ட்ஸுமே வந்து படிக்க போறோம். ஸோ த வெரி நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே. ஸோ ஒரு நாள் வந்து ஒரு கிளாஸ் வந்து ஃபார் கிளாஸ் 11 அண்ட் இன்னொரு கிளாஸ் வந்து கிளாஸ் 12 அந்த மாதிரி நம்ம வந்து சிலபஸ் பிரிச்சு வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ டோன்ட் நோ த பேசிக்ஸ், நீங்க 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியல அப்படின்னாலுமே இந்த சாப்டர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் நீட் ஆர் JEE எக்ஸாம் அப்படின்னா அப்பயுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ யா எல்லாமே ஆடியோ வீடியோ கிளியர். அப்புறம் இப்போ யாரெல்லாம் அந்த கிளாஸ்ல இருக்கீங்க அப்படிங்கிறவங்களாம் let me know in the chat section immediately. ஓகே, சூப்பர். ஓகே, ஒரே மூட்டை புதுசா இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கீங்க? are you a repeater என்னது அப்படிங்கறத வந்து let me know. சரியா? ஓகேடா, சூப்பர். Okay, so first let me start with Vedanthoடைய ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீட் அண்ட் JEE கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ சென்னையில மட்டுமே பாத்தீங்க அப்படின்னா we have அண்ணாநகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, போரூர், மதுரை, திருச்சி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், பெரம்பலூர், பெருங்கலத்தூர், இவ்வளோ பிளேசஸ்ல தமிழ்நாடுல வந்து வேதாந்தோடைய லேர்னிங் சென்டர் வந்து இருக்கு. ஓகே. ஸோ இப்போ அங்க ஏன் படிக்கணும் அப்படின்னா எவ்ரிதிங் லைக் பர்சனலைஸ்டு அட்டென்ஷன் அது வந்து எல்லா சென்டர்ஸ்லயும் நமக்கு கிடைச்சிடாது இல்லையா? ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே என்ன டவுட்ஸ், வாட் மேக்ஸ் இட் டிஃபிகல்ட் அப்படின்னு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து வந்து நம்ம ஒரு பர்சனலைஸ்டு அட்டென்ஷன் வந்து நமக்கு கிடைக்க போகுது. ஆல்சோ ஒவ்வொரு எக்ஸாமுமே அதோடைய டிஃபிகல்ட்டி லெவல் தெரிஞ்சு, ஓகே, அதோடைய டிஃபிகல்ட்டி லெவல் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி சொல்லி தரக்கூடிய ஒரு டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்க போறாங்க. ஓகே. ஆல்சோ பாத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருந்து டெய்லி ஆக்டிவ் ஃபீட்பேக் வந்து இருக்க போகுது. Also there is going to be parent app where your parents can track your performance. Also doubt solving app வந்து உங்களுக்கு இருக்க போகுது. So insta solve வந்து doubt solving through video or through video call or through notes, the teacher will solve your doubt. Okay. And then classலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா there is going to be smart clickers. Here we used to play quiz இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க quiz வந்து ஆஃப்லைன் கிளாஸ்ல வந்து நம்ம விளையாடினா வந்து இன்னும் எவ்வளோ சூப்பரா இருக்கும். ஸோ அது எல்லாமே இருக்க போகுது. எல்லாத்தையும் தாண்டி நான் ரொம்ப இம்பார்ட்டண்டா பாக்குறது இந்த 100% கேரண்டீட் இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஓகே. ஸோ ஒரு டெஸ்ட்ல இருந்து இன்னொரு டெஸ்ட் உங்களுடைய மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இல்லை அப்படின்னா they are giving you 100% fees refund. ஓகே. ஸோ இந்தியாவுடைய டாப் டீச்சர்ஸ்ல இருந்து 3-way டவுட் சால்விங் லைக் கிளாஸ் இருக்கிறப்போ கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே இந்த மாதிரி 3-way டவுட் சால்விங். ஆல்சோ யூ வில் பி given a dedicated academic mentor. ஓகே. ஸோ டீச்சர்ஸ் ஒரு பக்கம் உங்களுக்கு அகாடமிக்கா பார்த்துக்கிட்டாலுமே உங்களுக்கு அகாடமிக் மென்டர் வந்து இருப்பாங்க. நீங்க எந்த அளவுக்கு போர்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்றீங்க, ஒவ்வொரு சாப்டர்லயும் எந்த அளவுக்கு நீங்க வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க, எதுலலாம் உங்களுக்கு மார்க் குறையுது, ஹவு யூ கேன் இம்ப்ரூவ் அப்படின்னு உங்களுக்கு பர்சனலைஸ்டா ஹெல்ப் பண்றதுக்கான ஒரு அகாடமிக் மென்டர் வந்து இருக்க போறாங்க. ஆல்சோ ஐசிஎஸ்ஐ ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ், ஹைடெக் கிளாஸஸ் எல்லாமே இருக்க போகுது. எல்லாத்தையும் தாண்டி guaranteed rank improvement-க்கான ஒரு ப்ராமிஸ் Vedantho is giving you. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு, சூப்பர் டூப்பரா வந்து இருக்கு. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை தான், the seats are filling up so fast. ஓகே. ஸோ நீங்க வந்து அதுக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா all you have to do is book a visit அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து ஃபர்ஸ்டே இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல, ஃபர்ஸ்ட் இதுலயே வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ஃபில் பண்ணுங்க. சரியா? ஸோ அதை வந்து நீங்க ஃபில் பண்ணி யூ கேன் ஜாயின் ஆர் யூ கேன் நோ அபவுட் த கோர்சஸ். ஓகே. ஸோ ஆஃப்லைனுக்கான ரிப்பீட்டர் ப்ரோக்ராம்க்கு 90% வரைக்கும் நீங்க வந்து ஸ்காலர்ஷிப் எடுத்துக்கலாம். when you write the insta Vedantho ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட். ஸோ அதை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புக் விசிட் லிங்க் ஃபார்ம் நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ யா, ஸோ கேன் வி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ், ரெடியா இருக்கீங்களா? சூப்பர்டா. ஸோ பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரோ கார்பன்ஸ். ஓகே.
So I prefer you to take notes because this class is going to be very slow and steady wins the race அப்படிங்கற மாதிரி வந்து கொஞ்சவே நம்ம வந்து ஒரு slow paceல வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். So I really want you people to write notes so that நீங்க எக்ஸாம்க்கு அந்த லாஸ்ட் மினிட்ல படிக்கிறப்போ உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். Especially if you are a 11th standard student அப்படினா சம ஹெல்ப்ஃபுல்லா வந்து உங்களுக்கு வந்து இது வந்து இருக்க போகுது. Okay, because 11th standardல you have hydrocarbons chapter இல்லையா? Chapter 11. யோகேஷ் வாங்க யோகேஷ். Okay, மேம் உங்க குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரா. ஐம் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி ஃப்ரம் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி. ஓகே, பாண்டிச்சேரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து முடிச்சிருக்கேன். ஓகே, யா. ஸோ இப்போ வாட் இஸ் திஸ் ஹைட்ரோகார்பன்? ஹைட்ரோகார்பன் அப்படின்னா என்ன? எந்த காம்பவுண்ட்ஸை வந்து நம்ம வந்து ஹைட்ரோகார்பன் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அப்படின்னா எந்தெந்த காம்பவுண்ட்லாம் கம்ப்ளீட்டா நமக்கு அதுல வந்து ஹைட்ரஜன் இருக்கும். ஓகே, ஹைட்ரஜன் இருக்கும். அண்ட் எந்தெந்த காம்பவுண்ட்லாம் நமக்கு வந்து கார்பன் இருக்கும், எந்தெந்த காம்பவுண்ட்லாம் நமக்கு கார்பன்ஸ் வந்து இருக்கும், அதை தான் we call it as ஹைட்ரோகார்பன். ஓகே, அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நம்ம வந்து ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, இப்போ மேங்கோஸ் வந்து இருக்கு இல்லையா? இப்போ மாம்பழ சீசன். How many of you love mangoes? Can you let me know in the chat section? Yes. ஸோ இப்போ வந்து சம்மர் சீசன் வந்தாச்சு. எங்க பார்த்தாலும் பயங்கர சீப் ரேட்ல மேங்கோஸ் வந்து வித்துட்டே வந்து இருக்காங்க. ஸோ இந்த மேங்கோஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் ஹேஸ் அ ஹைட்ரோகார்பன். அதுல வந்து சைக்ளோஹெக்சேன் வந்து இருக்கு. ஓகே, சைக்ளோஹெக்சேன் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் கிடையாது. இதோ பாருங்க, இதுதான் இந்த காம்பவுண்ட் வந்து நம்மளுடைய மேங்கோஸ்ல இருக்கு, which has carbon and hydrogen. கரெக்டா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா காக்ரோச்சஸ் இருக்கு இல்லையா? நம்ம எல்லாருக்குமே காக்ரோச் அப்படின்னா வந்து ஒரு பயம், ஒரு அருவருப்பு, இது எல்லாமே வந்து கலந்து கட்டி இருக்கு. ஸோ இந்த காக்ரோச் வந்து ஒரு ஹைட்ரோகார்பன் வந்து செக்ரீட் பண்ணும், அதுதான் அன்டெக்கேன். ஓகே, ஸோ இந்த காக்ரோச் செக்ரீட் பண்ணக்கூடிய ஹைட்ரோகார்பன் அன்டெக்கேன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் ஜெண்டர்ல இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸ் அட்ராக்ட் பண்ணி which is helping in its reproduction. சரியா? சோ காக்ரோச் உடைய ரீப்ரொடக்ஷனுக்கு இட் இஸ் ஹெல்பிங் அவுட். சோ அங்கேயுமே வந்து ஹைட்ரோகார்பன் பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகே, ஆல்சோ இந்த ஹைட்ரோகார்பன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம ஃபியூலா எப்படி யூஸ் பண்றோம்? நம்ம வீட்ல வந்து அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு we use LPG கேஸ் இல்லையா? liquefied petroleum gas. அந்த LPG பாத்தீங்க அப்படின்னா again it is a mixture of propane and butane. இந்த ப்ரோபேன் பியூட்டேன்னா என்னடா? அகைன் இட் இஸ் ஹைட்ரோகார்பன். ஓகே, ஸோ நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல, நிறைய பார்மசூட்டிக்கல்ல இதை வந்து நம்ம வந்து ரொம்ப ரொம்ப வந்து மேஜரா வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ இட் ஹாஸ் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன். ஓகே, ஸோ இந்த ஹைட்ரோகார்பன்ஸ் நம்ம வந்து படிக்க போறோம். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது வந்து ஒரு பேசிக்ஸா இருக்க போகுது. இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் நீட் ஆர் JEE அப்படின்னா உங்களுக்கு சூப்பர் டூப்பர் ஹெல்ப்ஃபுல்லா இந்த லெக்சர் வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ mostly try to take notes or else by the end of the class I will give the written PDF of this class. யாருக்கெல்லாம் வேணுமோ let me know in the chat section. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் நம்ம வந்து பண்ண போறோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன். ஹைட்ரோகார்பன்ஸை வந்து நம்ம எப்படி கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம், ஹைட்ரோகார்பனை நம்ம வந்து எப்படி கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். சோ ப்ளீஸ் டூ டேக் நோட்ஸ். ஓகே, ஹைட்ரோகார்பன். சோ இந்த ஹைட்ரோகார்பனை ஃபர்ஸ்ட் நான் வந்து ரெண்டா வந்து கிளாசிஃபை பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அலிஃபாட்டிக் ஹைட்ரோகார்பன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அலிஃபாட்டிக் ஹைட்ரோகார்பன். மேம் அது என்னது அலிஃபாட்டிக் ஹைட்ரோகார்பன் அப்படின்னா? அலிஃபா அப்படின்னாலே வந்து இல்ல, ஃபேட் அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? சோ ஃபேட் அண்ட் ஃபேட் டிரைவ்டு காம்பவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அலிஃபாட்டிக் காம்பவுண்ட்ஸ்ல வந்து சொல்லுவோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அரோமேட்டிக் காம்பவுண்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அரோமேட்டிக் காம்பவுண்ட். அரோமா சொன்னாலே தெரியுது இல்லையா? இங்கெல்லாம் கூட தெரியுது, யூஸ்ட் பி கஃபே லைக் அரோமா கார்டன் அப்படின்னு சொல்ல. அரோமா அப்படின்னாலே வந்து இட் மீன்ஸ் பிளசன்ட் ஸ்மெல்லிங், ஸ்வீட் ஸ்மெல்லிங் அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகே, சோ பாத்தீங்க அப்படின்னா வாட் இஸ் திஸ் அரோமேட்டிக்? அரோமேட்டிக் அப்படின்னாலே வந்து என்ன அர்த்தம்? ரொம்பவே பிளசன்ட் ஸ்மெல்லிங், ஸ்வீட் ஸ்மெல்லிங் காம்பவுண்ட்ல இருந்து டிரைவ் பண்ணது தான் we call it as aromatic compound. ஓகே, சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அலிஃபா அப்படின்னாலே அலிஃபாட்டிக், அலிஃபா அப்படின்னாலே வந்து என்ன அர்த்தம் நமக்கு? ஃபேட் டிரைவ்ட் அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? சோ ஃபேட் டிரைவ்ட் அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? அரோமா அப்படின்னாலே வந்து ஓடர்,
ஓடர், ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் ஸ்மெல்லிங், ஓகே, ரொம்ப பிளசண்டான ஒரு ஸ்மெல் இருக்கிறது தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அரோமேட்டிக் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த அலிஃபாட்டிக்கை நான் வந்து கிளாசிஃபை பண்றேன். ஓகே, அலிஃபாட்டிக்கை நான் எப்படி எல்லாம் கிளாசிஃபை பண்றேன் அப்படின்னா ஏசைக்ளிக் அண்ட் சைக்ளிக் அப்படின்னு கிளாசிஃபை பண்றேன். எப்படி கிளாசிஃபை பண்றேன்? ஏசைக்ளிக். ஏசைக்ளிக் அப்படின்னா அது ஒரு சைக்ளிக் காம்பவுண்ட் கிடையாது. அது வந்து either it is a straight chain or it is a branched chain, but அது வந்து ஒரு சைக்ளிக் காம்பவுண்ட் கிடையாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சைக்ளிக். ஓகே, ஸோ சைக்ளிக் அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு ரிங் செயின் காம்பவுண்ட் மாதிரி ஒரு ரிங் ஸ்ட்ரக்சர் வந்து அதுல வந்து இருக்க போகுது. பென்சீன், சைக்ளோஹெக்சேன் இதெல்லாம் வந்து சொல்றோம் இல்லையா? ஸோ அது வந்து நமக்கு ரிங் செயினா வந்து இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த ஏசைக்ளிக்கை நம்ம எப்படி எல்லாம் கிளாசிஃபை பண்றோம், அந்த கிளாசிஃபிகேஷனை தான் முக்கியமா இந்த சாப்டர்லயே நம்ம வந்து படிக்கிறோம். ஓகே, ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா ஏசைக்ளிக்கை நம்ம வந்து we are classifying as alkane, alkene and alkyne. ஓகே, ஏசைக்ளிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா alkane, அடுத்து alkene and alkyne. ஓகே, alkanes, alkenes and alkynes. ஓகே, ஸோ மூணா வந்து நம்ம கிளாசிஃபை பண்றோம். ஸோ இந்த alkane வந்து இருக்கு இல்லையா, இந்த alkane தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சிங்கிள் பாண்டட் காம்பவுண்ட். சிங்கிள் பாண்ட் alkane. Alkene வந்து double bonded compound and alkynes வந்து பாத்தீங்க அப்படின்னா it is triple bonded compound. Now I have a question for you. Unsaturated அப்படின்னா வந்து அது single bond-ஆ இல்லனா double bond triple bond-ஆ? Yes, தெரியுமா? Unsaturated அப்படின்னு வந்து யாரை சொல்லுவோம்? இடம் பற்றாக்குறையால் நான் இவர்களை கொஞ்சம் மேலே ஏத்தி வச்சிரேன். Unsaturated அப்படின்னா என்னடா? Unsaturated அப்படின்னா double bonded and triple bonded compounds தான் we call it as unsaturated. சரியா? சோ நல்லா கவனிச்சுக்கோங்க. Unsaturated. ஓகே, சோ இதுதான் alkene and alkynes தான் நம்ம unsaturated compound அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதே alkanes வந்து இருக்கு இல்லையா, alkanes வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதை saturated அப்படின்னு சொல்லுவோம். சரியா? saturated அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, சோ இப்போ நம்ம இந்த சைக்ளிக்கு வந்து நம்ம பார்க்கலாம். So how many of you are listening to the class? Suji, yes, Sudarshan, hi. வேற யாரெல்லாம் கிளாஸ் வந்திருக்கீங்க? ஜஸ்ட் உங்க நேம் கொஞ்சம் சாட்ல போட முடியுமா? Since ரொம்ப ஒரு few set of students வந்து இப்போ கிளாஸ்ல இருக்கிறதுனால I think it's better we get introduced so that வந்து நான் உங்க பேர் வந்து கூப்பிட்டுட்டே இருப்பேன். அப்போ ஒரு 1-on-1 கிளாஸ் மாதிரி உங்களுக்கு இருக்கும். சுதர்ஷன், பிரவீன், அப்புறம் சுதர்ஷன், பிரவீன், then next சுஜிஸ்ரீ. உங்க நேமே சுஜிஸ்ரீ தானே? others, how many of you are attending the class and நீங்க வந்து நீட்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்களா இல்லனா JEE க்கு ப்ரிப்பேர் பண்றீங்களா இல்லனா வந்து 11th and 12th standard student-ஆ? are you a repeater? just introduce yourself. என்ன எதுக்கு எக்ஸாக்ட்டா in what stage you are? JEE ரிப்பீட் பண்றீங்களா? லலித் ஆதித்யா இருக்காங்க, சுஜிஸ்ரீ ஓகே நீட்க்கு ப்ரிப்பேர் பண்றாங்க. ஓகே பசங்க தயவு செய்து நோட்ஸ் எடுத்துக்கோடா, சரியா? ஏன்னா நான் ப்ராப்ளம் சால்வ் பண்றப்போ இந்த நோட்ஸ் உங்க கையில இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சுதர்ஷன் வந்து JEE and நீட் ரிப்பீட்டர். சூப்பர் சுதர்ஷன், ரெண்டுமே ஒன்னா ஆயிடுச்சு இப்படா. ஏன்னா வந்து நீட் போய் JEE லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டில தான் வந்து கேக்குறாங்க. JEE ரிப்பீட்டர் பிரவீன் வந்திருக்காரு, வெரி குட். சோ லைவ் கிளாஸ் வந்திருக்கவங்க எல்லாரும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டீங்களா? have you all smashed the like button? very good, super. okay, so I'm going to give you notes. இந்த லைவ் கிளாஸ் கடைசி வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் ஒரு விஷயம் வந்து பண்ண போறேன். என்ன தெரியுமா பண்ண போறேன்? லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் படிச்சோம் இல்லையா, என்னுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் PDF நான் உங்களுக்கு கிளாஸ்ல கொடுக்க போறேன். சரியா? ஓகே, லைவ் கிளாஸ்ல தர போறேன். சரியா? சோ எண்ட் வரைக்கும் நீங்க கம்ப்ளீட்டா லிசன் பண்ணுங்க. ஓகே, சோ டியூரிங் தி பிரேக் பீரியட் ஐ வில் கிவ் யூ. பிரேக் பீரியட் அப்போ இப்போ எனக்கு கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு நான் சாட்ல கொடுக்க போறேன். ஓகே, சூப்பர். வாங்கப்பா இப்போ நம்ம சைக்ளிக் பார்க்கலாம். சோ சைக்ளிக்லயும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து கிளாசிஃபை பண்றோம். சைக்ளிக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே தான் மூணாவதா நம்ம வந்து கிளாசிஃபை பண்றோம். என்னது அப்படின்னா சைக்ளோ ஆல்கேன், சைக்ளோ ஆல்கீன் அண்ட் சைக்ளோ ஆல்கைன்.
alkyne. ஓகே, அதே போர்ட்ல நடத்தல, இது வந்து நம்ம எழுதி நடத்துறப்போ உங்களுக்கு நோட்ஸ் எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். சரியா? சோ கவனிங்க, சைக்ளோ ஆல்கேன் ஒன்னு வந்து சைக்ளோ ஆல்கேன். சரியா? இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் சைக்ளோ ஆல்கீன், சைக்ளோ alkene, and then again as cycloalkyne. okay, so cyclic compound அது வந்து cyclic இல்லாத acyclic compound, அவ்வளவுதான் வந்து வித்தியாசம். okay, yes, so let us start with இப்ப hydrocarbons உடைய classification எல்லாம் புரிஞ்சிருச்சுமா? நம்ம வந்து இப்ப எதுல இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா alkanesல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். okay, yes, yep, so let's begin with alkanes. so alkanes அப்படிங்கிறது என்ன காம்பவுண்டா? சிங்கிள் பாண்டா, டபுள் பாண்டா, இல்ல ட்ரிபிள் பாண்டா? கேன் யூ லெட் மீ நோ? ரொம்ப ரொம்ப அடிப்படை பேசிக்ல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் யூ கேன் ஆஸ்க் இந்த கிளாஸ். ஐயோ இது கூட தெரியாம JEE படிக்கிறியா அப்படிலாம் மேம் கேட்கவே மாட்டாங்க. so please do let me know in the chat section. okay, புரிஞ்சுதா? okay, so இப்போ நல்லா கவனிங்க, நம்ம வந்து இப்போ alkanes பத்தி படிக்க போறோம். so alkanes அப்படிங்கிறது என்ன பாண்ட்? yes, very good, it is a single bonded compound. so இப்போ இந்த alkanes உடைய general formula வந்து என்னது அப்படின்னா it is CnH2n plus 2. okay, CnH2n plus 2 which means water. இந்த இடத்துல நீங்க substitute பண்ணி பாருங்களேன், கார்பனுக்கு 1 substitute பண்ணி பாருங்க, C1 H 2 into 1 2 2 plus 2 4 CH4. கரெக்ட்டா? so கார்பனுக்கு நீங்க வந்து 1 substitute பண்ணீங்க அப்படினா you get CH4. so first compound methane. கார்பனுக்கு 2 substitute பண்ணுங்க, C2 H 2 2 4 6 C2H6. okay, இது வந்து அடுத்த காம்பவுண்ட். கார்பனுக்கு 3 substitute பண்ணுங்க, ஹைட்ரஜனுக்கு 3 2 6 7 8. கரெக்ட்டா? C3H8. so what is the first compound? கார்பனுக்கு 1 substitute பண்றப்போ நமக்கு இங்க என்ன கிடைக்குது? we get methane and then ethane and then propane. okay, methane, ethane, propane இது எல்லாமே நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படினா வந்து நமக்கு கிடைக்குது. இதே மாதிரி you can keep adding, ஒவ்வொரு கார்பன் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த காம்பவுண்ட் வந்து கிடைக்கும். இப்போ எனக்கு ஒரு விஷயம் வந்து பண்ணுங்க, இந்த மீத்தேனுக்கும் ஈத்தேனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் தான்? மீத்தேனுக்கும் ஈத்தேனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? CH4ல ஒரு கார்பனும் 2 ஹைட்ரஜனும் ஆட் பண்ணீங்கன்னா, ஒரு கார்பனும் 2 ஹைட்ரஜனும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு C2H6 கிடைச்சிரும். கரெக்ட்டா? C2H6ல நீங்க ஒரு கார்பனும் அதே 2 ஹைட்ரஜன் ஆட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு C3H8 கிடைச்சிரும். okay, so what you are observing here, in the successive compound they are differing by CH2 group. okay, so இந்த successive compounds வந்து பாத்தீங்க அப்படினா இந்த CH2 group ஆல தான் differ ஆகுது. இப்போ இந்த மீத்தேனுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இப்போ நமக்கு planets வந்து இருக்கு இல்லையா, அந்த planetsல ஜூபிட்டர் எடுத்துக்கோங்க, சாட்டர்ன் எடுத்துக்கோங்க, யுரேனியஸ், நெப்டியூன். சோ இந்த பிளானட்லலாம் ஒரு மேஜர் காம்பவுண்டாவே யாரு தான் இருக்காங்க? மீத்தேன் இருக்காங்க. சரியா? ஆனா நம்மளுடைய பிளானட் எர்த் எடுத்துக்கோங்க, எர்த்ல ரொம்ப ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான் இந்த மீத்தேன் இருக்கு. ஆல்சோ யூ நீட் டு நோ, இந்த மீத்தேன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் கிரீன் ஹவுஸ் கேஸ். கிரீன் ஹவுஸ் கேஸ்னா எல்லாருக்கும் என்னன்னு தெரியும் இல்லையா, அது ஹீட் வந்து நமக்கு ட்ராப் பண்ணி வைக்கும். ஓகே ஓகே, ஸோ இப்போ ஒரு பிளான்ட்டோ ஒரு அனிமல் மேட்டரோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஆக்சிஜன் டெஃபிஷியன்டான ஒரு இடத்துல வந்து டீகம்போஸ் ஆகுது அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. ஓகே, எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் டெஃபிஷியன்டான ஒரு இடம் வந்து எது அப்படின்னா ஏதோ ஒரு குளம் ஆர் எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு அழுக்கான ஒரு சாக்கடை அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா there is not going to be ஆக்சிஜன் கண்டிப்பா வந்து இருக்க போறது கிடையாது இல்லையா. அப்போ ஒரு ஆர்கானிக் மேட்டர் லைக் ஒரு பிளான்ட்டோ ஒரு அனிமலோ வந்து அப்போ டீகம்போஸ் ஆகுறப்போ இந்த மீத்தேன் கேஸ் வந்து வெளியில வரும். அதுதான் நமக்கு அந்த ஒரு ஸ்மெல் நீங்க வந்து பாக்குறீங்க இல்லையா, ஒரு ஸ்மெல் மாதிரி வருது இல்லையா, அது வந்து நத்திங் பட் மீத்தேன். ஓகே, சோ அதனாலதான் இந்த மீத்தேனுக்கு இன்னொரு ஒரு பெயரும் வந்து உண்டு, மார்ஷ் கேஸ். ஓகே, இந்த மீத்தேனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்ஷ் கேஸ்.
ஓகே, மார்ஷ் கேஸ் அப்படின்னு ஒரு நேம் வந்து உண்டு. ஓகே, புரிஞ்சுதா? சூப்பர். ஸோ இப்போ அடுத்து நம்ம வந்து எதுக்கு போயிடலாம் அப்படின்னா we can go with the nomenclature and isomerism. ஓகே, ஸோ இந்த ஆல்கேன்ஸ் உடைய nomenclature வந்து எப்படி இருக்கு அண்ட் ஆல்கேன்ஸ்ல வந்து நமக்கு ஐசோமெரிசம்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நாமென்க்ளேச்சருக்கு நான் வந்து பேசிக்ஸ் வீடியோல நடத்தி போட்டிருக்கேன். JEE பேசிக்ஸ்ல நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிளாஸ் ஆஃப் நம்ம வந்து பேசிக்ஸ், ஆர்கானிக் பேசிக்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம வந்து அதை ஒரு குட்டி ரீகால் வித் நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆல்கேன்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ நவ் லெட் மீ நோ. எனக்கு உங்களுக்கு இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நேம் தெரிய எனக்கு கொஞ்சம் சாட்ல சொல்ல முடியுமா? ஓகே, CH4 இருக்கு. வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட்? What is the name of this compound? What is the name of this compound? கொஞ்சம் அப்படியே அதெல்லாம் பார்க்கல, பட் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. If you don't know அப்படின்னா I will teach you. நல்லா கவனிங்க, இது எல்லாமே சிங்கிள் பாண்டட் காம்பவுண்ட், ரைட்? ஸோ இப்போ நீ ஆல்கேன்ஸ் பத்தி நம்ம படிக்கிறோம். சிங்கிள் பாண்டட் காம்பவுண்ட் அப்படின்னாலே you have to remember we will be using the suffix called as ane. ane அப்படிங்கிற suffix வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்பர் ஆஃப் கார்பன்ஸை கொஞ்சம் கவனிங்களேன். ஒரு கார்பன் தான் இருக்கு, கரெக்டா? சோ ஒரே ஒரு கார்பன் இருக்கிறப்போ நீங்க அதை மீத் அப்படின்னு எழுதுவீங்க, மீத். ஓகே, இட்ஸ் கனெக்டட் வித் சிங்கிள் பாண்ட், ரைட்? அப்போ அது மீத்தேன். ரெண்டு கார்பன் இருக்கு, அப்போ அது வந்து என்னது? ஈத். அப்ப அது முடியறப்போ ஈத்தேன். 3 கார்பன் இருக்கு, மீத்து, ஈத்து. ஏண்டா 1,3-டைமித்தைல் ப்ரோபைல்லாம் வந்து சொல்றீங்க? ஏன் இதுல வந்து 1,3-டைமித்தைல் ப்ரோபைல்லாம் வருது? சுதர்ஷன் இங்க நீங்க 1, 2, 3 3 கார்பன் வந்து இருக்கா? ஓகே, சோ அது வந்து மீத், ஈத், ப்ரோப், ப்ரோபேன். கரெக்டா? ஓகே, சோ இப்போ இது மாலிகுலர் ஃபார்முலால கொடுத்தாலும் சரி, இல்ல இந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ரக்சரா கொடுத்தாலுமே சரி, you are going to use the யாரடா சிஸ்ஸோன்னு கூப்பிட்டுட்டு இருக்க யோகேஷ்? மித்தைல் எப்படிடா? CH3 நான் தாண்டா மித்தைல். CH3 தான் மித்தைல். யாருக்கெல்லாம் அல்கைல் குரூப்னா என்னன்னு தெரியல. ஆல்கேன்ல ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு அப்படின்னா அது நம்ம அல்கைல் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நல்லா கவனிங்களேன், you can take the alkanes வந்து CH4 வந்து என்னது? This is methane, கரெக்டா? CH4 வந்து என்னது அப்படின்னா it is methane. மீத்தேன்ல ஒரு ஹைட்ரஜனை தூக்கிடு. மீத்தேன்ல ஒரு ஹைட்ரஜன் வந்து தூக்கிடுங்க. தூக்கிட்டீங்க அப்படின்னா it becomes CH3, கரெக்டா? CH3 வந்து என்னது அப்படின்னா மீத்தைல். யோகேஷ் நீ என்ன பண்ற அப்படிங்கறத சொல்லுங்க சாட்ல. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா CH3 இது என்னது? ஈத்தேன், கரெக்டா? இப்போ இந்த ஈத்தேன்ல ஒரு ஹைட்ரஜனை தூக்கிடுங்க, அப்போ அது CH3 CH2 ஆயிடும். அப்போ in that case we call it as ethyl. ஓகே, சோ இந்த ஆல்கைல் குரூப்னா என்னடா? ஆல்கேன்ல ஒரு ஹைட்ரஜன் போயிட்டா அதுதான் நம்ம வந்து அல்கைல் குரூப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, அதுதான் நம்ம வந்து அல்கைல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ நான் இதுக்கு அடுத்த காம்பவுண்ட் வந்து எழுதுறேன். let me know the name. ஓகே, சோ இப்போ ஓகே, சோ கவனிங்க, CH3 CH2 CH2 CH3 மீத், ஈத், ப்ரோப், பியூட். கரெக்டா? மீத், ஈத், ப்ரோப், பியூட். ஓகே, சோ இது வந்து பியூட்டேன். ஆனா இந்த பியூட்டேனை நான் எப்படியும் எழுதலாம் அப்படின்னா I can also write it in this way. நல்லா கவனிங்க, மீத், ஈத், ப்ரோப், பியூட். ஓகே, சோ நான் இந்த மாதிரி பாண்ட் லைனாவும் நான் வந்து எழுதலாம். சரியா யோகேஷ்? பியூட்டேன் அப்படின்றார். வெரி குட், கரெக்ட். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா you can also write it in this way. This is butane. ஓகே, நான் இப்போ இது எல்லாரையுமே நான் பாண்ட் லைனா மாத்த போறேன். இதோ பார், CH4 குரூப் இருக்கு, மீத்தேன். அப்ப நான் மீத்தேனுக்கு என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் ஒரே ஒரு லைன் போட்டா இது வந்து நமக்கு மீத்தேன். ஸ்கூல் லீவ் போட்டுட்டு லைவ் வந்து இருக்கேனா? நத்திங். உங்க பேர் என்ன? ஈத்தேன் பாருங்க, மீத், ஈத். ஓகே, மீத், ஈத், ஈத்தேன். அடுத்து ப்ரோபேன் பாருங்க,
இல்ல ஈத்தேன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இத்தாயில் குரூப் இப்படி வரும். அடுத்து வந்து மீத்தேன் கரெக்ட் தான். புரிஞ்சுதா? சோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி பாண்ட் லைனா நீங்க வந்து எழுதலாம். ஓகே, பட் மேக்ஸிமம் நம்ம இந்த வெறும் மீத்தேன் மட்டும் எழுதுறோம் அப்படிங்கிறப்போ we used to write like this. Clear? Okay. So இப்போ இந்த காம்பவுண்ட் உடைய நேம் என்ன? இந்த காம்பவுண்ட் உடைய நேம் என்னது? மீத்து ஈத்து ப்ரோப். கரெக்ட்டா? சோ பாத்தீங்க அப்படின்னா நம்பரிங் பண்றப்போ 1 2 3 மீத்து ஈத்து ப்ரோப். இந்த மித்தைல் குரூப் செகண்ட் பொசிஷன்ல இந்த மித்தைல் குரூப் அட்டாச் ஆகி இருக்கு. அப்போ when you name this compound 2 methyl second positionல மித்தைல் குரூப் அட்டாச் ஆகி இருக்கு. so 2 methyl மீத்து ஈத்து ப்ரோப். so propane. கரெக்ட்டா? propane. புரிஞ்சுதா? ஓகே. சோ இப்போ வந்து I think you have understood. ஓகே, சோ இப்போ வந்து அவங்க வந்து உங்களுக்கு வந்து இப்போ நம்ம ஐசோமெரிசம், இந்த செயின் ஐசோமெரிசம்லாம் நம்ம வந்து எப்படி எழுதுறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகே, பிரியா வந்திருக்காங்க. வாங்க பிரியா. இப்போ நம்ம வந்து எந்த ஒரு காம்பவுண்ட் வந்து நம்ம எடுத்துக்க போறோம் அப்படின்னா C5H12க்கு இந்த செயின் ஐசோமெரிசம் எப்படி எல்லாம் வந்து எழுதலாம். சோ நல்லா கவனிங்க. நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கார்பன் ஃபர்ஸ்ட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு மெனி கார்பன்ஸ் இதுல வந்து நமக்கு இருக்கு. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 கார்பன்ஸ் வந்து இருக்கு. கரெக்ட்டா? சோ இது வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் செயின் காம்பவுண்டா இருக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் சி 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 கொஞ்சம் கேப் விட்டு எழுதிக்கிறேன். ஓகே, இந்த 5 கார்பனை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதலாம். 1 2 3 4 5. ஓகே, சோ இப்போ நம்ம இந்த ஹைட்ரஜனை வந்து ஃபில் பண்ணனும். நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா கார்பனை சுத்தி 4 பாண்ட் வந்து இருக்கணும். இப்போ இந்த கார்பனுக்கு ஒரு பாண்ட் இருக்கு, அப்ப மீதி 3 ஹைட்ரஜன். 2 பாண்ட் இருக்கு, அப்ப மீதி 2 ஹைட்ரஜன். 2 பாண்ட் இருக்கு, அப்ப 2 ஹைட்ரஜன். 2 பாண்ட் இருக்கு, 2 ஹைட்ரஜன். ஒரு பாண்ட் தான் இருக்கப்போ மீதி 3 வந்து நமக்கு ஹைட்ரஜனா இருக்கு. சரியா? சோ இதுதான் வந்து இந்த C5H12. ஓகே, சோ இப்போ வந்து நான் இதுடைய செயின் ஐசோமெரிசம் அப்படின்னா இந்த செயின் தான் ஸ்ட்ரைட் செயின் பிரான்ச்டு செயினா வந்து மாற போகுது. நான் இதுல என்ன பண்றேன்னா ஒரு கார்பனை மட்டும் பிரான்ச் பண்ணி எழுதுறேன். அதாவது இதோ பாருங்க, ஒரு கார்பனை மட்டும் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இதோ பாருங்க இந்த செகண்ட் கார்பன்ல பிரான்ச் ஆகி இருக்கு. ஓகே, so I'll write it in this way. No, நல்லா கவனிங்க. ஸ்டார்டிங் நம்ம எழுதுற மாதிரி 1 2 3 4 4 கார்பன் நார்மலா இருக்கு, ஒரு கார்பன் மட்டும் பிரான்ச்டா இருக்கு. இப்போ நம்ம இந்த ஹைட்ரஜன்ஸ் எழுதுவோமா? ஒரு பாண்ட் இருக்கப்போ 3 ஹைட்ரஜன். 3 பாண்ட் இருக்கப்போ ஒரு ஹைட்ரஜன். 2 பாண்ட் இருக்கு, 2 ஹைட்ரஜன். ஒரு பாண்ட் தான் இருக்கு, அப்போ 3 ஹைட்ரஜன். ஒரு பாண்ட் தான் இருக்கப்போ 3 ஹைட்ரஜன். ஓகே, so this is one of the isomer. அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதோ பாருப்பா கார்பன் இருக்கு, இப்படி கூட அரேஞ்ச் பண்ணலாமே. I can arrange it in this way, right? 5 கார்பன் இப்படி எழுதலாம் இல்லையா? 5 கார்பன் இப்படி எழுதலாம். கரெக்ட்டா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபில் பண்ணுங்க ஹைட்ரஜனை. 3 3 வருதா? Okay, so you can form isomer like this. Okay, so ma'am இதெல்லாம் எனக்கு நீங்க பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சரா வரையறது எப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒண்ணுமே கிடையாது. நல்லா கவனி. 1 2 3 4 5 கார்பனா, ஒவ்வொரு கார்னர்லயும் ஒவ்வொரு கார்பன் இருக்கிறதா அர்த்தம். சோ நல்லா பாருங்க. இப்போ I have to draw the bond line structure for this compound. அப்படினா 1 2 3 4 5. ஓகே, அதே மாதிரி நான் இதுக்கு வரையறேன்னா 1 இது பாரு 1 2 3 4 கார்பன் இருக்க 1 2 3 4. செகண்ட் கார்பன்ல மித்தைல் குரூப் இருக்கு, அவ்வளவுதான். அடுத்து இத பாருங்க, ஒரு கார்பன் தான், அதுல நமக்கு என்ன ஆகி இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி அது ஒரு கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு, அது இன்னொரு கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு, இது இன்னொரு கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு, அது இன்னொரு கார்பன்ல அட்டாச் ஆகிருக்கு. சோ ஒரு பிளஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு இதுல கிடைக்குது. ஓகே, so this is how you write it. So ஒரு சில few compounds வந்து I want you to try the IUPAC nomenclature. Try பண்ணலாமா? Can you let me know in the chat section? Yes,
important topic வந்து preparation வந்ததுக்கு அப்புறம் வேணா notes எடுங்க. Anyway, I'm going to give you the notes da. So don't worry at all. I'm going to give you the notes anyway. Okay? Ready? Ready? Okay. So I am going to give you the compound and you are going to try the IUPAC nomenclature. What is the name of this compound? Try பண்ணுங்க. நான் அடுத்த compound எழுதுறதுக்குள்ள இத ட்ரை பண்ணுங்க. மேம் நீங்க நடத்துறப்போ சூப்பரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது பட் क्वेश्चन சால்வ் பண்றப்போ எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணனும் தெரியல. சுதர்ஷன் ஒரு நல்ல கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க. சுதர்ஷன் கேட்ட கேள்விக்கு நான் ஃபர்ஸ்ட் ரிப்ளை பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. Understanding concept is first. Okay? Understanding concept. So இப்போ இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறமா what you have to do is you have to solve PYQ. previous year questions solve பண்ணனும். எடுத்தோன சால்வ் பண்ண தெரியலையா நான் previous year questions மட்டும் சால்வ் பண்ணி இதே மாதிரி லாங் செஷன்ஸ் நான் வந்து லைவ் வர போறேன். ஓகே? அந்த previous year questions சால்வ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க டாபிக் வைஸ் MCQ நம்ம சால்வ் பண்ண போறோம். டாபிக் வைஸ் நம்ம MCQ சால்வ் பண்ணோம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண இல்லை நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து சால்வ் பண்ணுவீங்க. அப்போ ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் தனியாக சால்வ் பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் நமக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். சரியா? ஓகே. ஸோ என்னப்பா நேமிங் பண்ணிட்டீங்களா? What is the name of this compound? Very good. So numbering பண்ணணும் first. 1 2 3 4 5 கரெக்ட்டா? இப்போ செகண்ட் கார்பன்ல நமக்கு என்ன குரூப் அட்டாச் ஆகி இருக்கு அப்படின்னா மித்தைல் குரூப் நமக்கு அட்டாச் ஆகி இருக்கு. அப்போ இதோட நேம் வந்து என்னது? 2 methyl methylprobute pent. கரெக்ட்டா? So 2 methyl pentane. ஓகே? 2 methyl pentane. பியூட்டேனா? இவன்டா தப்பா சொல்றியேடா யோகேஷ். ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா சொன்ன அப்புறம் வந்து தப்பா சொல்லிட்ட. ஏன்? சுதர்ஷன் கரெக்ட்டா சொல்லிட்டார். வெரி குட். அதர்ஸ் என்ன ஆனீங்க? ரொம்ப ஸ்லீப்பர் செல்ஸா 2-3 பேர் இருக்கீங்க கிளாஸ்ல வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாம. நான் இதை வந்து முடிக்கல. இது ஒன்றும் கம்ப்ளீட்டா முடியல இந்த காம்பவுண்ட். ஓகே? ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட்? நான் வந்து இப்போ நம்பரிங் பண்ணி ஆகணும். எந்த சைட்ல இருந்து நம்பர் பண்ணாலும் நமக்கு வந்து அதே நேம் தான் வரப்போகுது. டெட் மேம் ஃப்ரம் விச் ஐஐடி ஆர் யூ? ஐஐடி கான்பூர்ல படிக்கணும்னு ஆசை. நான் ஐஐடியில் படிக்கல. ஐ எம் நாட் ஃப்ரம் ஐஐடி. ஓகே? எஸ். சும்மா சொன்னேன். நான் வந்து இன்ஜினியரிங் சைட் போகிற ஐடியாவே எனக்கு கிடையாது. ஸோ நான் வந்து ஐஐடிஸ்லாம் வந்து ட்ரை பண்ணலை. ஸோ ஐ எம் ஃப்ரம் பாண்டிச்சேரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. சரியா? ஓகே. You don't understand Tamil. And there are very good channels for you in English. You can also refer Vedantu JEE English where Deeksha ma'am will teach chemistry for you. Okay? Shreya sir, everybody is there. You can see the channel. So இப்போ இதை பாருங்கப்பா. 1 2 3 4 5. ஓகே? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா you have to note it. ஸோ இங்கே பாருங்க, இங்கே எனக்கு வந்து செகண்ட் கார்பன்லையும் ஃபோர்த் கார்பன்லையும் 2 மித்தைல் குரூப் இருக்கு. அப்போ அந்த 2 மித்தைல் குரூப் உடைய பொசிஷனுமே நம்ம மென்ஷன் பண்ணணும். அதாவது 2,4. ஓகே? ஸோ 2,4 2 மித்தைல் இருக்கு அப்படிங்கிறப்போ டைமீத்தைல் மீத் ஈத் ப்ரோப் பியூட் பென்ட். கரெக்டா? ஸோ இட் இஸ் பென்டேன். கரெக்டா? ஓகே. ஸோ நம்ம இப்போ தேர்ட் காம்பவுண்ட், அடுத்த காம்பவுண்ட் கொடுக்கலாமா? சால்வ் பண்ணுவீங்களா? ஓகே. ஸோ போக போக கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு காம்பவுண்டா கொடுக்கலாமா? ஓகேடா. பொறுமையாக அதோடைய லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். What is the name of this compound? By the time you answer, அடுத்த காம்பவுண்ட் நான் வந்து வரைஞ்சி வச்சிடுறேன். நம்பரிங் இஸ் மஸ்ட். நீங்க நம்பரிங் ப்ராப்பரா பண்ணிட்டீங்க அப்படின்னாலே
nope, dead, nope. So கவனிங்கப்பா, out of the context la I are asking few questions. You can ask any questions which is related to the topic which I am teaching. Okay, yeah. So numbering பண்றோம் 1 2 3 1 2 3 எப்படி பண்ணாலும் இது நமக்கு சேம் நம்பர் தான் வந்து கிடைக்குது. So 1 2 3 4 5 கரெக்ட்டா. So thirdல எனக்கு ரெண்டு மிథைல் குரூப் இருக்கு. யோகேஷ் சுதர்ஷன் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டாங்க. ஓகே, so 3,3 ஓகே 3,3 டைமீథைல். ஏன்னா இதுல எனக்கு ரெண்டு மிథைல் குரூப் அட்டாச் ஆகி இருக்கு. சரியா, 3,3 டைமீథைல் மெத்-ஈத்-ப்ரோ-பியூட்-பென்ட். கரெக்ட்டா. so it is pentane. அடுத்து கவனிங்கடா, இப்போ நான் இதுல வந்து நம்பரிங் ரொம்ப 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 ப்ராப்பரா நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பண்ணணும். ஸோ நான் இப்படி கூட நான் நம்பர் பண்ணலாம் 1 2 3 4 5 அப்படி நம்பர் பண்ணலாம். கரெக்டா. or else how can I number this? வேற எப்படி நான் நம்பர் பண்ணலாம்? 1 2 3 4 5 அப்படின்னு நான் நம்பர் பண்ணலாம். கரெக்டா. ஸோ நான் இதுல வந்து எதை சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் இந்த ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா when two chains of same length இருக்கிறப்போ according to the rules the chain which has highest number of substituents தான் நம்ம வந்து எடுத்துப்போம் மேஜரா. ஓகே, the chain which has the highest number of substituents தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேஜரா எடுத்துப்போம். ஓகே, so try and answer this. இதோடைய நேம் கரெக்டா பண்ணி பாருங்க. yes, third position ல உங்களுக்கு என்ன குரூப் இருக்கு? ethyl குரூப் இருக்கு. so what is this group called as? ethyl group. இது என்ன குரூப்? methyl group. இங்க எனக்கு இருந்த ரெண்டு சப்ஸ்டிட்யூயன்ட்டுமே methyl தான். இங்க எனக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ethyl group இருக்கு, ஒரு methyl group இருக்கு. so alphabetical order பாருங்க, ABCD E. ethyl தானே ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கு அப்புறமா தானே methyl வரும். so 3 ethyl அதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா 2 methyl 3 ethyl 2 methyl மெத்-ஈத்-ப்ரோ-பியூட்-பென்ட். கரெக்ட்டா, pentane. சரியா? ஓகே, சோ இப்போ நம்ம we'll go to the next compound. ஓகே, சோ அடுத்த காம்பவுண்டுக்கு நேம் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரியா? எஸ். ஓ ஆர்ஜே, ஒரு வாட்டி நான் உங்களை ஏமாத்திட்டே இருக்கேன் ஆர்ஜே. நீங்க வந்து நெக்ஸ்ட் இயருக்கு ட்ரை பண்றீங்களா? மேம் அப்ப சொல்றேன் இப்ப சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் லாஸ்ட் டைம் வந்து பிரேக் முடிச்சு கேட்கலன்னு நினைக்கிறேன். கரெக்டா நான் லைவ் வரப்போ நீங்க வந்து கேக்குறீங்க. யூ ஆர் ட்ரைங் ஃபார் எந்த இயர் ஆஃப் ஜேஇக்காக நீங்க ட்ரை பண்றீங்க? ஓகே, சோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2026. ஓகேடா, ஐ திங்க் உங்களுக்கு இது மட்டும் எல்லா கட் ஆஃப்மே நான் வந்து ஒரு வீடியோல வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்றேன். சரியா? இப்படிதான் மேம் சொல்றீங்க, ஏமாத்துறீங்க மேம் அப்படின்னா ஒண்ணுமே கவலை வேண்டாம். நீங்க ஜஸ்ட் யூடியூப்ல நீங்க போயிட்டு டைப் பண்ணாலே உங்களுக்கு நிறைய கண்டென்ட் வந்து உங்களுக்கு அது ரிலேட்டடா வரும். நீங்க அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. சரியா? சப்போஸ் நான் வந்து சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப லேட் பண்றேன் அப்படின்னு தோணுச்சுன்னா. ஸோ இப்போ ஃபைண்ட் த லாங்கஸ்ட் செயின். இப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த லாங்கஸ்ட் செயினை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்கணும். நம்பரிங் ப்ராப்பரா பண்ணிட்டா நேமிங் ஈஸியா நம்ம வந்து பண்ணிடலாம். எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படிப்பா நம்ம நம்பரிங் பண்ண போறோம்? எனக்கு வந்து இதுல வந்து எனக்கு ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சப்ஸ்டிட்யூயன்ட்ஸ் வந்து இருக்கணும் இல்லையா? ஸோ 1 2 3 4 5 6 7 8 கரெக்டா இருக்கும். 5 6 7 8 இப்படி பண்ணாலும் அதே தான் நமக்கு வந்து வரப்போகுது. ஓகே, ஸோ இங்க என்னெல்லாம் சப்ஸ்டிட்யூயன்ட் எனக்கு இருக்கு? மீத் ஈத், இங்க ஒரு இத்தைல் குரூப் இருக்கு. மீத் ஈத் ப்ரோப், ஒரு ப்ரோபைல் குரூப் இருக்கு. மீத் ஈத் ப்ரோப் அகைன் ஒரு ப்ரோபைல் குரூப் நமக்கு வந்து இருக்கு.
ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி ஈத்தைல் இ ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறமா தான் ப்ரோபைல் பி வந்து வரும். சரியா? ஓகே, அப்போ நம்ம ஈயை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எழுதிரும், ஈத்தைல் எழுதிரும். ஸோ 3 ஈத்தைல். கரெக்டா? ஸோ 3 ஈத்தைல். 4,5 4லயும் 5லயும் நமக்கு வந்து என்ன குரூப் இருக்கு? ப்ரோபைல் குரூப் இருக்கு இல்லையா? எத்தனை ப்ரோபைல் இருக்கு? 2 ப்ரோபைல் இருக்கு. கரெக்டா? ஸோ 4,5 டை ப்ரோபைல். இப்போ இங்கே தான் டி கேபிட்டல்லாம் வரக்கூடாது, ஐயூபேக்ல எப்பயுமே ஸ்மால் தான். ஸோ டை ப்ரோபைல். ஓகே, டை ப்ரோபைல். என்னப்பா வரும்? நீத், ஈத், ப்ரோப், பியூட், பென்ட், ஹெக்ஸ், ஹெப்ட், ஆக்ட். கரெக்டா? ஆக்ட். கரெக்டா? ஆக்டேன் வந்து நமக்கு வரும். ஆர்ஜே, டோன்ட், why are you arguing with dead? ஓகே, அத கிளாஸ கவனிடா. அவன் ஏதாவது சொன்னா சொல்லிட்டு போறான், நீ கிளாஸ் கவனி. சரியா? ஓகே, ஸோ எத்தனை பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா 4 ஈத்தைலா? எப்படிரா? எஸ், தப்பா ஆன்சர் பண்ணிருக்கீங்க பாருங்க. நம்பரிங் கரெக்டா பண்ணிடுங்க. சரியா? ஒரு சின்ன இது வந்து உங்களுக்கு நீங்க தப்பாயிடும். ஓகே ஓகே, டன். ஸோ இப்போ நம்ம அடுத்த காம்பவுண்ட் நம்ம வந்து நேம் பண்ண போறோம். இது வந்து ஒரு ஈஸி காம்பவுண்ட் தான். ஸோ கொஞ்சம் குயிக்கா நேம் பண்ண ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் அப்பதானே நான் இந்த சாப்டர்ல சொல்லி தரப்போ உங்களுக்கு ஐயூபேக் நாமென்க்ளேச்சர்ல வந்து ஒரு டிஃபிகல்ட்டி வந்து வராம இருக்கும். ஓகே, ஒரே நிமிஷம், 1 மினிட்ரா. Yeah, so how are we going to name that? Dead, whatever question that is concerned with the subject, which is relevant to the subject, you put it here. Okay, so இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 4th பொசிஷன்ல வந்து நமக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த ஈத்தைல் குரூப் வந்து சப்ஸ்டிட்யூட் ஆகி இருக்கு. கரெக்ட்டா? ஓகே, ஸோ இப்போ நான் நம்பரிங் வந்து ஐ வில் சூஸ் திஸ் பிகாஸ் இதில் தான் எனக்கு கம்மியான நம்பரிங் வந்து எனக்கு கிடைக்குது காம்பவுண்ட்ஸ்க்கு. அப்போ 4 ஈத்தைல். ஓகே, ஸோ 4th பொசிஷன்ல எனக்கு ஈத்தைல் குரூப் சப்ஸ்டிட்யூட் ஆகி இருக்கு. இப்போ இந்த நம்பரிங்கை நான் ஒத்துக்க மாட்டேன். அப்போ இந்த நம்பரிங் வந்து ராங். ஓகே, ஸோ 4 ஈத்தைல். செகண்ட் பொசிஷன்லயும் 7th பொசிஷன்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 மித்தைல் குரூப் வந்து இருக்கு. கரெக்டா? ஸோ 2,7 டைமித்தைல். ஓகே, அதுக்கப்புறமா பாருங்க 8. ஓகே மேம், அந்த நம்பரிங் ராங். ஏன் அந்த நம்பரிங் ராங் அப்படின்னா யோகேஷ் அதுல வந்து எனக்கு இங்க 5 வருதுடா. 5ஆ 4ஆ அப்படின்னு நான் பாக்குறேன். 4 தான் எனக்கு கம்மியா இருக்கு. சரியா? ஸோ அதை நான் அந்த நம்பரை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ டைமித்தைல் ஆக்டேன்.
Clear? Is that clear for everybody? Okay. So நம்ம IUPAC nomenclatureல வந்து basics class கண்டிப்பா வந்து பாருங்க. It will give you an idea. இப்போ வந்து நம்ம வந்து அடுத்து வந்து preparationலாம் வந்து போயிடலாமா? You know how to write this and all, right? So can we go to the preparation? Can we go to the preparation? இந்த மாதிரி டைரக்டா IUPAC யூஸ் பண்ணா நோ கிறிஸ் இவ்ளோ ஈஸியா ஆக்சுவலி வந்து வராது. உண்மையா சொல்லணும்னா இவ்ளோ ஈஸியா வந்து உங்களுக்கு வராது. ஓகேவா? சரியா? ஓகே. சூப்பர். So we'll go பா. அடுத்ததுக்கு நம்ம வந்து போகலாம். We'll go to the preparation. Okay, so coming to the preparation. So இப்போ இந்த preparation processலாம் தான் நீங்க கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும் because அதுல இருந்து தான் நமக்கு வந்து என்ன வரும் அப்படினா conversion types of questions வந்து நமக்கு வரும். சரி, அதுல இருந்து தான் நமக்கு இந்த மாதிரி conversion types of questions வந்து நமக்கு வர போகுது. Okay, so நம்ம இப்போ first way of preparation வந்து எதுல இருந்து அப்படினா catalytic reduction of unsaturated compound. Okay, so first நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா catalytic reduction அப்படினா என்னடா அர்த்தம்? catalytic reduction of double bond or triple bond. இப்போ catalyst யூஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்றேன் அப்படினா நான் வந்து reduce பண்றேன். catalyst யூஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்றேன் அப்படினா நான் வந்து reduce பண்றேன். இப்போ first நான் வந்து ஒரு alkene வந்து எடுத்துக்கிறேன். சரியா? நான் வந்து propene வந்து எடுத்துக்கிறேன். சரியா? நல்லா கவனிங்க. CH3 CH double bond CH2. What is this? Propene. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இந்த propeneல வந்து நான் reduction அப்படினாலே addition of hydrogen இல்லையா? reduction அப்படினா addition of hydrogen. இங்க என்ன catalyst யூஸ் பண்றேன் அப்படினா நான் வந்து தாராளமா அட்டெண்ட் பண்ணலாம் RJ, பட் நிறைய क्वेश्चंस இருக்கும். அதுவே புரிஞ்சுதா? 46 இயர் அதுவே நிறைய क्वेश्चंस வந்திருக்கு. 46 இயர்லாம் வேண்டாம்டா. லாஸ்ட் 10 இயர் क्वेश्चंस மட்டும் பிராக்டீஸ் பண்ணுங்க. அதுவே அவ்வளவு क्वेश्चंस இருக்கும். ஓகே, சோ எக்ஸாக்ட்டா கரெக்ட்டா கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. என்ன ஆகும் அப்படினா across the double bond இந்த கார்பன்ல ஒரு ஹைட்ரஜனும் இந்த கார்பன்ல ஒரு ஹைட்ரஜனும் எனக்கு வந்து ஆட் ஆயிடும். சரியா? சோ இந்த கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன், இந்த கார்பன்ல இன்னொரு ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து ஆட் ஆகுது. சோ அத தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படினா catalytic reduction அப்படினு சொல்றோம். ஓகே, அப்போ எனக்கு ப்ராடக்ட் எப்படி கிடைக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் கவனிங்க. we will be getting CH3 CH2 CH3. ஓகே, புரிஞ்சுதா? PT னா பிளாட்டினம்டா. PT அப்படிங்கிறது வந்து என்ன ஒண்ணும் கிடையாது. PT அப்படிங்கிறது வந்து இட் இஸ் பிளாட்டினம். பிளாட்டினம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு மெட்டல். அதுதான் வந்து இந்த இடத்துல கேட்டலிஸ்ட். நமக்கு பிளாட்டினம் தான் அது நம்மளுடைய கேட்டலிஸ்ட். ஓகே, டேய் யோகேஷ் சிஸ்ஸோன்னு மட்டும் கூப்பிடாதீங்கடா. சிஸ்டர் சிஸ்ஸோ இதெல்லாம் வேணாம். ஜஸ்ட் கால் ஹர் சுஜிஸ்ரீ. ஜஸ்ட் பி வித் த நேம். ஓகே, சிஸ்டரு பிரதரு இதெல்லாம் வந்து வேணாம். சரியா? ஓகே, வாங்கப்பா. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன எடுத்துட்டு இருக்கோம்? we have taken propene. கரெக்டா? நம்ம வந்து இங்க என்ன எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா propene வந்து எடுத்துட்டு இருக்கோம். propeneல இருந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கீங்க? propane வந்து கிடைச்சிட்டு இருக்கு. சரியா? சோ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டபுள் பாண்டட் காம்பவுண்ட்ல இருந்து சிங்கிள் பாண்டட் காம்பவுண்ட் கிடைச்சிருக்கு with the help of catalytic reduction. ஓகே, with the help of catalytic reduction. இப்போ இதே catalytic reduction ஆன alkynes வச்சு நீங்க எப்படி மேம் பண்ணுவீங்க அப்படினா நல்லா கவனிங்க. alkene பார்த்தோம் இல்லையா, நான் இப்போ என்ன பண்ணேனா propine வந்து நான் எடுத்துக்கிறேன். CH3 C triple bond CH. ஓகே, நான் இங்க என்ன எடுத்துட்டு இருக்கேன்? propine எடுத்துட்டு இருக்கேன். இப்போ நான் இதுல என்ன பண்றேன் அப்படினா அதே ஹைட்ரஜனை நான் வந்து ஆட் பண்றேன். ஓகே, அதுதானே catalytic reduction in presence of platinum catalyst. என்ன ஆகும்? இந்த பாண்ட் எல்லாம் எனக்கு பிரேக் ஆயிடும். இந்த ட்ரிபிள் பாண்ட்ல ரெண்டு பாண்ட் எனக்கு பிரேக் ஆகுது. கரெக்ட்டா? அப்போ இங்க இந்த கார்பன்ல எனக்கு ரெண்டு ஹைட்ரஜன் ஆட் ஆயிடும். இந்த கார்பன்ல ஒரு ரெண்டு ஹைட்ரஜன் எனக்கு ஆட் ஆயிடும். ஆட் ஆயிடுச்சு அப்படினா அப்போ கவனிங்க CH3 CH2 and CH3. ஓகே, so propine reduction னா என்ன மேம்? addition of hydrogen நம்ம reduction அப்படினு சொல்றோம்.
addition of hydrogen நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படினா we are calling it as reduction. So இந்த இடத்துல நம்ம propane எடுத்துட்டு இருக்கோம். So propane ல இருந்து நான் என்ன எடுத்து கண்டுபிடிச்சிருக்கேன் இப்போ propane வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ரியாக்ஷன்ஸ்ல நம்ம செஞ்ச ஹைட்ரஜன் கேஸ் ஆட் பண்ணுவோமா ஒரு லிக்விட் ஹைட்ரஜன் ஆட் பண்ணுவோம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ரியாக்ஷன் தான். அது அந்த ரியாக்ஷனை பொறுத்து வந்து இருக்கு. ஓகே, ஏன்னா நம்ம இப்ப யூஸ் பண்ற இப்ப எந்த பர்టిక్యులர் காம்பவுண்ட்ல நம்ம வந்து ஹைட்ரஜன் ஆட் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. இப்ப கேஸ் கூட நல்லா ஃபாஸ்டா ரியாக்ட் ஆகும். சாலிட் கூட ஃபாஸ்டா ரியாக்ட் ஆகும். லிக்விட் கூட வந்து நமக்கு ஃபாஸ்டா வந்து ரியாக்ட் ஆகும். So mostly we use it in the gaseous state la dhaan use பண்ணுவோம். Okay, so இப்ப இதுலயே வந்து ஒரு வேரியேஷன் வந்து இருக்கு. என்ன வேரியேஷன் அப்படினா நான் என்ன பண்றேன் அப்படினா ஈத்தீன் எடுத்துக்கிறேன். ஏதோ ஒரு ஆல்கீன்ஸ் எடுத்துக்கிறேன். சரியா? சோ அந்த ஆல்கீன்ல நான் வந்து என்ன பண்றேன் அப்படினா சேம் ரிடக்ஷன் process தான் நம்ம வந்து பண்றோம். ஓகே, ரிடக்ஷன் process தான் நம்ம வந்து பண்றோம். இப்போ நான் இதுல I am using nickel catalyst அப்படினு வெச்சுக்கோங்க. I am using a catalyst nickel. Okay, நேர்ல பார்க்க எப்படி இருக்குமா போய் பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஏதாவது லேப்ல நீங்க வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணாதான் தெரியும். 298 கெல்வின்ல நம்ம வந்து ஹீட் பண்றோம் நிக்கல் போட்டு. அப்ப என்ன ஆகும்? கண்டிப்பா இங்க ஒரு ஹைட்ரஜன் நமக்கு ஆட் ஆக போகுது. ஓகே, ஆட் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? CH3. ஓகே, சோ இப்போ இந்த பர்టిక్యులர் ரியாக்ஷனுக்கு வந்து ஒரு பேர் இருக்கு. இதே கேட்டலிட்டிக் ரிடக்ஷன் தான். ஆனா நீங்க பிளாட்டினம்க்கு பதிலா when you use nickel அப்படினா இதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு பேர் இருக்கு. என்னது அப்படினா it is 𝒎𝒑𝒒-Sendesens reaction. யாருக்காச்சும் தெரியுமா? it is 𝒎𝒑𝒒-Sendesens reaction. 11th ல படிச்சிருப்பீங்க இல்லையா? So the 𝒎𝒑𝒒-Sendesens reaction அப்படிங்கிறது it is catalytic reduction of alkyne, catalytic reduction of alkenes in presence of nickel at 298 Kelvin. Okay, so இது first process தான் நம்ம இங்க படிச்சிருக்கோம். First process இது catalytic reduction of alkenes or alkynes. இப்போ நான் அடுத்து எதில இருந்து வந்து prepare பண்ண போறேன்? What is the second process which I am going to learn is preparation of alkanes from carboxylic acids. இப்போ செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படினா நான் யார்கிட்ட இருந்து prepare பண்ண போறேன்? From carboxylic acid. carboxylic acid ல இருந்து நம்ம வந்து எப்படி prepare பண்றோம்? Okay, so coming to the carboxylic acid ல இருந்து first reaction. இதுல நம்ம 2-3 reaction வந்து படிப்போம். அதுல வந்து first reaction வந்து பாத்தீங்க அப்படினா decarboxylation of sodium salt of carboxylic acid. Okay, so adula first reaction வந்து என்னது அப்படினா decarboxylation of sodium salt of acid. Okay, which is what? Carboxylic acid. இந்த இடத்துல acid அப்படி நான் சொல்றது வந்து it is carboxylic acid தான். ஓகே, சோ இப்போ இங்க வந்து நம்ம எக்ஸாக்ட்டா வந்து என்ன பண்றோம் அப்படினா ஒரு சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிடை வந்து எடுத்துக்கிறோம். யாருக்கெல்லாம் வந்து சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படினா என்னன்னு தெரியாது இல்ல யாருக்கெல்லாம் தெரியும் சாட்ல சொல்லுங்க. We are taking a sodium salt of carboxylic acid. அத நம்ம வந்து இப்ப யாரு கூட வந்து நம்ம ரியாக்ட் பண்றோம் அப்படினா சோடா லைன் கூட நம்ம ரியாக்ட் பண்றோம். சோடா லைன் கூட ரியாக்ட் பண்றோம். மேம், இந்த சோடா லைன் அப்படினா வந்து என்னது? It is sodium hydroxide and then calcium oxide. ஓகே, இதுதான் நம்ம சோடா லைன் அப்படின்னு சொல்றோம். இப்போ இத வந்து நம்ம ஹீட் பண்றது மூலமா நமக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படினா ஆல்கேன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. நமக்கு என்ன கிடைக்குது அப்படினா ஆல்கேன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. சரியா? சோ இப்போ இதுல ஏன் டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னு இதுக்கு பேர் வைக்கிறாங்க அப்படிங்கறத இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்க தெளிவா. இப்போ கார்பாக்சிலிக் ஆசிட் உடைய ஃபார்முலா வந்து என்னது?
நான் அசிட்டிக் ஆசிட் எழுதிக்கிறேன்னு வெச்சுக்கோங்க CH3COOH இது வந்து என்னதுடா அசிட்டிக் ஆசிட் இத நான் என்ன தெரியுமா பண்றேன் இந்த ஹைட்ரஜனை தூக்கிட்டு சோடியம் போடுறேன் அப்ப இதுக்கு பேர் தான் சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் ரிமூவல் ஆஃப் COOH கிடையாதுடா டீகார்பாக்சிலேஷன் அப்படினா நமக்கு ரிமூவல் ஆஃப் COO group ஓகே COO group ஓகே சோ கவனிங்க நமக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கு அப்படினா இத சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் இதோட பேரு சோடியம் அசிட்டேட் இதோட நேம் வந்து சோடியம் அசிட்டேட் ஓகே சூப்பர் சோ இப்போ இது வந்து யார் கூட வந்து ரியாக்ட் பண்றது it is going to react with sodium hydroxide and calcium oxide okay sodium hydroxide and calcium oxide இந்த இடத்துல calcium oxide வந்து அதுக்கு இந்த ரியாக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாது அதனால நம்ம அத arrow mark மேல போட்டுக்கலாம் okay so what is going to happen over here அப்படினு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த CH3 யும் இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து it is forming alkane CH4 methane form ஆயிடுச்சு மீதி என்னப்பா இருக்கு மீதி என்ன இருக்கு இங்க ஒரு சோடியம் இங்க ஒரு சோடியம் அப்ப அது Na2 CO என்னப்பா எவ்வளவு ஆக்ஸிஜன் இருக்கு 1 2 3 3 ஆக்ஸிஜன் இருக்கு Na2 CO3 சோடியம் கார்பனேட் வெளியில எனக்கு எலிமினேட் ஆயிடுச்சு அதாவது இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து இந்த COO குரூப்பை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் இல்லையா அதுதான் இங்க முக்கியம் so we have got methane as the product alkanes வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைச்சிருச்சு so இந்த decarboxylation of sodium salt of carboxylic acid is first reaction மாம் இதுலயே இப்போ இந்த செகண்ட் ரியாக்ஷன் வந்து என்னது அப்படினு வந்து பாத்தீங்கன்னா it is Kolb's electrolytic method Kolb's electrolytic மாம் உங்களுக்கு பின்னாடி அடிக்கடி ஒரு ஒளிவட்டம் தெரியுது okay when I come near அந்த ஒளிவட்டம் தெரியுதுன்னு நினைக்கிறேன் நான் வந்து இங்க போயிட்டா அந்த ஒளிவட்டம் தெரியல கரெக்ட்டா இப்போ கரெக்ட்டா நான் இங்க போயிட்டா அந்த ஒளிவட்டம் தெரியல அது வந்து நான் மூவ் பண்றதனால green screen வந்து உங்களுக்கு மூவ் ஆகுது அதேபடி voice is okay right it is not very low அப்படினா இல்ல சரி so இப்போ Kolb's electrolytic method வந்து important ஏனா நேமிங் ரியாக்ஷன் இல்லையா ஓகே புரியுது so இப்போ வந்து நம்ம என்ன எடுத்துக்கறோம் அப்படினா சோடியம் இல்லனா பொட்டாசியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிடை எடுத்து அத நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா வாட்டர் கூட சேர்த்து எலக்ட்ராலிசிஸ் பண்றோம் ஓகே so இந்த ரியாக்ஷனுக்கு இன்னொரு பெயரும் வந்து உண்டு அது வந்து என்னது அப்படினா decarboxylative dimerization decarboxylative dimerization ஏன் அப்படினு சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம இந்த ரியாக்ஷன் படிக்கிறப்போ வந்து நமக்கு கிளியரா புரியும் இங்கேயும் அகைன் நான் என்ன பண்றேன் அப்படினா I am taking 2 moles of sodium salt of carboxylic acid நல்லா கவனிங்க CH3 COO whiteலயே எழுதிக்கிறேன் CH3 COO Na கரெக்ட்டா 2 டைம்ஸ் எடுத்துக்கிறேன் so இப்போ நான் இத வந்து யார் கூட ரியாக்ட் பண்றேன் அப்படினா I am reacting it with water okay so HOH ன்னு எழுதலாமா வாட்டர் HOH எலக்ட்ராலிசிஸ் பண்றோம் எலக்ட்ராலிசிஸ் அப்படினா என்னடா அர்த்தம் what is electrolysis எலக்ட்ராலிசிஸ் அப்படினா நம்ம கரண்ட்ட பாஸ் பண்ணி பாண்ட் பிரேக் பண்றதுக்கு பேர் தான் வந்து நம்ம எலக்ட்ராலிசிஸ் அப்படி வந்து சொல்றோம் கரண்ட்ட பாஸ் பண்ணி பாண்ட் பிரேக் பண்றதுக்கு பேர் தான் we call it as electrolysis okay so what is happening here அப்படினா Na-வும் OH-ம் Na-வும் OH-ம் சேர்ந்து நமக்கு it is going out as very good ஆமா breaking something with electricity நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா N2NaOH வெளிய போயிடுது நல்லா கவனிங்க அப்புறம் இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து H2 வெளிய போயிடுது அதுக்கு அப்புறமா
இங்க இருக்கிற COO சேர்ந்து 2 molecules of carbon dioxide வெளில போயிடுது. மீதி என்ன இருக்கு? CH3 இருக்கா? சோ அந்த CH3 சேர்ந்து நமக்கு வந்து டைமர் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஈத்தீன் கரெக்ட்டா? ஈத்தேன் கரெக்ட்டா? so we have got ethane with the elimination of CO2 group. இந்த CO2 group eliminate ஆகிறது தான் வந்து நம்ம decarboxylative அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகே, decarboxylative அப்படின்னு வந்து சொல்றோம். சோ இப்போ யாரெல்லாம் எனக்கு ஆனோட்ல யாரெல்லாம் வந்து கேத்தோட்ல கிடைப்பாங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த ஈத்தேனும் அண்ட் கார்பன் டை ஆக்சைடும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆனோட்ல ஃபார்ம் ஆகும். அண்ட் இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய NaOHும் ஹைட்ரஜனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கேத்தோட்ல வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, so this is a reaction with Kolb's electrolytic method. ஓகே, சூப்பர். இப்போ third reaction நம்ம எதை வச்சு பார்க்க போறோம் அப்படின்னா preparation of alkanes from alkyl halide. alkyl halide னா என்ன குரூப் தெரியுமா தெரியாதா? from alkyl halide. alkyl halide னா என்னன்னு தெரியுமா தெரியாதா? RX group கரெக்ட்டா? X அப்படிங்கிறது வந்து என்னது? குளோரின், ஃப்ளூரின், புரோமின், அயோடின் இவங்கள தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹாலோஜன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம வந்து யாரை பத்தி படிக்கிறோம் அப்படின்னா ரிடக்ஷன் வித் நாசன்ட் ஹைட்ரஜன். ஓகே, ஸோ அது என்ன மெத்தட் அப்படின்னா ரிடக்ஷன் வித் nascent hydrogen. What is this reduction with nascent hydrogen? Newly born hydrogen, தனியா இருக்கிற hydrogen, atomic hydrogen. இப்போ H2 வந்து molecular இருக்கிறது வந்து வேற, அதே hydrogen வந்து நமக்கு வந்து atoms-ஆ இருக்கு அப்படின்னா அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா nascent hydrogen அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, அதுதான் நமக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து molecular இல்லாம வந்து ஆட்டமா இருக்கு, வெறும் ஹைட்ரஜன் மட்டும் H மட்டும் தனியா இருக்கு அப்படின்னா அதை வந்து we call it as nascent hydrogen. H2 molecular இருந்துச்சுன்னா அதை நம்ம normal hydrogen அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ நல்லா கவனிங்க, we are taking இதோ ஒரு alkyl halide நம்ம வந்து எடுத்துக்கோம். நான் இங்க வந்து குளோரோப்ரோபேன் வந்து எடுத்துக்க போறேன், சரியா? CH3 CH2 குளோரோப்ரோபேன். ஓகே, ஸோ இந்த குளோரோப்ரோபேனை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நான் ரெடியூஸ் பண்ண போறேன். ஓகே, ரெடியூஸ் பண்ண போறேன் வித் nascent hydrogen. எஸ், கேஸஸ் ஆடாக தான் இருக்கும் அது. ஓகே, ஸோ இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு எனக்கு வந்து கேட்டலிஸ்ட் வேணும் இல்லையா, அது அவங்க தான் ஜிங்க் இன் பிரசன்ஸ் ஆஃப் HCl. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் போய் நமக்கு இங்க வந்து சப்ஸ்டிட்யூட் ஆக போயிடுது, குளோரினை ரீப்ளேஸ் பண்ணிடும். ஓகே, குளோரினை ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா ஸோ யூ வில் பி கெட்டிங் ப்ரோபேன் as the product CH3. CH3 ப்ரோபேன், அதே ஹைட்ரஜன் Cl கூட சேர்ந்து HCl வெளியில போயிடும், HCl வெளியில போயிடும். இப்போ நீங்க கேட்கலாம், மேம் ஒரே ஒரு ஹைட்ரஜன் தானே மேம் இருக்கு, எப்படி மேம் அது HCl வெளில போய் இங்க ஒரு ஹைட்ரஜனும் வந்து ஆட் ஆகுது அப்படின்னா அப்ப 2 ஹைட்ரஜன் நம்ம இங்க எடுத்துக்கிறோம், சரியா? 2 அட்டாமிக் ஹைட்ரஜன் நம்ம இங்க எடுத்துக்கிறோம். பை தட் நம்ம வந்து என்ன பண்றோம், குளோரோப்ரோபேன்ல இருந்து நம்ம ப்ரோபேன் வந்து ப்ரிப்பேர் பண்றோம். ஓகே, குளோரோப்ரோபேன்ல இருந்து நம்ம ப்ரோபேன் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். அடுத்த ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதேதான் வுட்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம், நேமிங் ரியாக்ஷன். ஓகே, வுட்ஸ் ரியாக்ஷனும் பாத்தீங்க அப்படின்னா அல்கைல் ஹாலைட்ல இருந்து தான் நம்ம வந்து ப்ரிப்பேரே பண்றோம். ஓகே, வுட்ஸ் ரியாக்ஷனும் நம்ம அல்கைல் ஹாலைட்ல இருந்து தான் ப்ரிப்பேரே பண்றோம். ஓகே, ஸோ இங்கேயும் நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா எனி அல்கைல் ஹாலைட்ஸ் நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஐ எம் டேக்கிங்
bromomethane. 2 molecules of bromomethane நம்ம எடுத்துக்கிறோம். It is going to react with 2 molecules of sodium. 2 molecules of sodium. இப்போ இந்த இடத்துல நமக்கு solvent வந்து யாரு அப்படினா dry ether. Okay, dry ether. சரியா? So இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு என்ன ஆகுது? இங்க இருக்கக்கூடிய சோடியமும் இந்த புரோமினும் சேர்ந்து 2 molecules of NaBr வெளியில போயிடும். 2 molecules of NaBr வெளியில போயிடும். ஓகே, அப்போ எனக்கு மீதி என்ன இருக்கும்? CH3 அவங்க நமக்கு பாண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படினா ஈத்தேன். கரெக்ட்டா? நமக்கு இங்க என்ன ப்ராடக்ட் வந்து கிடைச்சிருக்கு? ஈத்தேன் வந்து ப்ராடக்ட்டா கிடைச்சிருக்கு. சோ நம்ம இங்க யாரெல்லாம் எடுத்துட்டு இருக்கோம்? We have reacted methyl bromide எடுத்து methyl bromide இருக்கா? So methyl bromide வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படினா சோடியம் கூட ரியாக்ட் பண்ணி we are getting ethane as the product. Ethane as the product. Okay, ether இல்லடா, ethane. etherனா ROR குரூப் தான்டா ether. ஒரு R குரூப் இருக்கும், ஒரு ஆக்சிஜன் இருக்கும், அதுக்கு அப்புறமா ஒரு R குரூப் இருக்கும். ஓகே, யா. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, அடுத்த ரியாக்ஷன் வந்து it is Corey house mechanism. Dead. What are you doing here actually? Huh? Corey, I don't mind you being here, but are you listening to the live? Is it useful for you in any way? Are you a student? Or are you just bored so you are here? Corey house mechanism. Okay, so what is this Corey house mechanism? அப்படிங்கிறது வந்து என்னது? Chilling. பரவாயில்ல. Somebody is coming to the class for chilling. It's nice. It sounds cool. Okay, so it sounds strange actually. Okay, so I'm bored, so taking a break. பரவாயில்ல. படிக்கிறது எல்லாருக்கும் வந்து போர் அடிக்குது. ஒருத்தன் வந்து போர் அடிக்குது நீங்க படிக்க வரான் அப்படின்னா வந்து ஆச்சரியமா தான் இருக்கு. ஸோ கோரி ஹவுஸ் மெக்கானிசம்ல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதுவும் வந்து ஒரு நேமிங் ரியாக்ஷன். ஸோ நல்லா கவனிங்க, நம்ம வந்து இங்க ஒரு ஆல்கைல் ஹாலைடு வந்து எடுத்துக்கிறோம். நான் இங்க வந்து என்ன பண்றேன் அப்படின்னா புரோமோ ஈத்தேன் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த புரோமோ ஈத்தேன் வந்து யார் கூட வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா லித்தியம் டை ஆல்கைல் காப்பர் கூட ரியாக்ட் பண்ணுது. ஓகே, so lithium and dialkyl copper. Okay, so what is this? This is lithium dialkyl copper. Okay, so இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா LiR2C இந்த மாதிரிலாம் வந்து கொடுப்பாங்க காப்பர். ஓகே, ஸோ திஸ் இஸ் சேம். இதெல்லாம் நோட்ஸ் நீங்க தருவீங்களா? கிளாஸ் எண்டு வரைக்கும் நீங்க லிசன் பண்ணீங்கன்னா தருவோம் யோகேஷ். ஓகே, கடைசி வரைக்கும் நீங்களாம் கிளாஸ்ல இருந்தீர்கள் என்றால் நோட்ஸ் வில் பி given ஃபார் யூ. ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட் மேம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே உள்ள லித்தியமும் இங்கே உள்ள புரோமைடும் சேர்ந்து LiBr வெளியில போயிடும். ஓகே, LiBr வெளியில போயிடும். அண்ட் இங்க இருக்கக்கூடிய இந்த CH3 இருக்கு இல்லையா யோகேஷ், ஐயோ கடவுளே. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த ஒரு CH3 குரூப்பும் அண்ட் தென் இந்த காப்பர், நல்லா கவனிங்க, நான் வேற கலர்ல மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு CH3 குரூப்பும் இந்த காப்பரும் வந்து சேர்ந்து நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா CuCH3 வெளியில போயிடுவாங்க. ஓகே, நமக்கு என்னவா வெளியில போயிடும் அப்படின்னா CuCH3 வெளியில போயிடும். ஓகே, மீதி என்னப்பா இருக்கு நமக்கு இங்க CH3 CH2 CH3 கரெக்டா? CH3 CH2 CH3. What is this? Meth, eth, prop. This is propane.
Okay, so what is this? This is methyl prop, this is propane. புரிஞ்சுதா? Do you understand? Okay, super. So இப்போ நம்ம அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு preparation process வந்து நம்ம பார்க்க போறோம், which is from Grignard reagent. இது வந்து நம்ம fourth way of preparing. Okay, so அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா from Grignard reagent. Last classல இந்த Grignard reagent அப்படின்னா நான் வந்து என்னன்னு சொன்னேன் இல்லையா? Yes, do you remember? Last classல வந்து நம்ம Grignard reagent அப்படின்னா வந்து என்னன்னு பார்த்தோம். So Grignard reagent அப்படிங்கிறது வந்து என்னது? RMgX. Okay, so Grignard reagent அப்படிங்கிறது வந்து it is RMgX. Okay, alkyl magnesium halide. Okay, it is alkyl magnesium halide. Br Chris அதான் bromine மட்டும் இல்ல, chlorine என்ன வேணா இருக்கலாம். சரியா? So என்னது அப்படின்னா this is alkyl magnesium halide. இதைதான் நாம் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா Grignard reagent அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, புரிஞ்சுதா? சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த Grignard reagent நீங்க எப்படா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த Grignard reagent நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஒரு அல்கைல் ஹாலைடை நான் மெக்னீசியம் கூட ரியாக்ட் பண்ணணும் இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர். அப்போ என்ன ஆகும்? இந்த மெக்னீசியம் போய் அது கூட ஆட் ஆயிடுச்சுன்னா CH3MgBr. பேர் என்னப்பா? மித்தைல் மெக்னீசியம் புரோமைடு. ஸோ இதுதான் நம்ம Grignard reagent. ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த Grignard reagent நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். கரெக்டா? ஸோ we are taking this Grignard reagent. அப்போ அந்த Grignard reagent என்னப்பா? CH3 சாரி Br போட்டேன் பார், Cl. Thank you Chris. CH3MgCl. ஓகே யோகேஷ், நீ கண்டுக்காதடா, புரியுதா? நீ அப்படியே வந்து இல்லை அப்படின்னு நினச்சிக்கோ, இறந்துட்டான் அவன் நினச்சிக்கோ. சரியா? ஓகே, இந்த CH3MgCl இருக்கா? இங்கே நம்ம புரோமைடு கிடையாது, மித்தைல் மெக்னீசியம் குளோரைடு. இவங்க யாரு? மித்தைல் மெக்னீசியம் குளோரைடு. ஓகே ஓகே, சாப்பிட்டுட்டே லிசன் பண்றாரு யோகேஷ், அதனால ஆன்சர் பண்ணுவேன். குட், தப்பு கிடையாது. அதுதான் வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸோட ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். நான்லாம் ஒரு கிளாஸ் ரூம்னா வந்து எல்லாரும் வந்து அப்படியே சீரியஸாக உட்காந்துட்டு கவனிக்கணும் அப்படிலாம் எதிர்பார்க்க மாட்டேன். ஜாலியாக நீ சாப்பிட்டுட்டே ஜாலியாக படிக்கணும். படிக்கிறது வந்து படம் பார்க்குற மாதிரி ஜாலியான ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்படுறேன். ஸோ தாராளமாக சாப்பிட்டுட்டே கவனிங்க, தப்பு கிடையாது. ஸோ மித்தைல் மெக்னீசியம் குளோரைடு இருக்கு இல்லையா? இது வந்து இப்போ யார் கூட ரியாக்ட் பண்ண போகுது அப்படின்னா வாட்டர் கூட நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். இட் இஸ் ரியாக்டிங் வித் வாட்டர். அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வாட்டரை எப்படி பிரிக்கலாம்? நம்ம HOHன்னு பிரிக்கலாமா? சரிடா, குளோரின். ஓகே, இது Cl மைனஸ் தானே, அதனால தான் நம்ம குளோரைடு அப்படின்னு எழுதுறோம். HOH அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். ஓகே, ஸோ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் வந்து நம்மளுடைய மித்தைல் குரூப்பில் போயிட்டு ஆட் ஆகிடும். இந்த OH வந்து நம்மளுடைய MgCl கூட போயிட்டு ஆட் ஆகிடும். சரியா? புரோமின் போட்டால் தப்பே கிடையாது கிறிஸ். நீங்கள் அப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்ன எடுத்துக்கணும்? CH3Br எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, CH3Br எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ வந்து நமக்கு அது தப்பு கிடையாது. இப்போ பாருங்கப்பா, CH3 ஹைட்ரஜன் சேர்ந்துச்சுன்னா அது CH4 மீத்தேன் ஆயிடும். அந்த சைடு பார்த்தீங்கன்னா MgBr or MgClOH. அதாவது மெக்னீசியம்லேயே குளோரின் அட்டாச் ஆயிருக்கு, OHும் அட்டாச் ஆகியிருக்கு. சரியா? ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு யூ வில் ப்ரிப்பேர் ஆல்கேன்ஸ் ஃப்ரம் Grignard reagent. ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கேன்ஸை முடிச்சிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லி. Now we are going to start with the physical properties. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா physical properties வந்து படிக்க போறோம்.
எல்லாரும் தண்ணி குடிச்சிங்களா? ஆமாண்டா, சும்மா ஏதோ அவன் இது பண்ணிட்டு இருக்கான். ஓகே, ஸோ எவ்ரிபடி கோ கிராப் அ வாட்டர் அண்ட் பி பேக். எல்லாருமே போயிட்டு தண்ணி கொண்டு வாங்க, தண்ணி கொண்டு வந்து குடிங்க. ஆமாம், அவன் வந்து நம்ம அங்கிள் ஜியில் போயிட்டு அவன் மொழிபெயர்ப்பு பண்ணுறதுக்குள்ளே கிறிஸ் வந்து அதை வந்து சாட்டில் இருந்து தூக்கி விட்டார். ஓகே, ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் பார்த்துட்டு ஒரு குட்டி தண்ணி பிரேக் நம்ம கொடுக்கலாம். சரியா? ஓகேடா. ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆல்கேன்ஸ் உடைய ஃபிசிக்கல் ஸ்டேட் வந்து எப்படி இருக்கும்? ஆல்கேன்ஸ் உடைய ஃபிசிக்கல் ஸ்டேட். ஸோ வாட் இஸ் திஸ் ஃபிசிக்கல் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் 1லேருந்து 4 வரைக்கும். ஓகே, தட் இஸ் கார்பன் 1லேருந்து கார்பன் 4 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் வில் பி கேஸஸாக வந்து இருக்கும். ஓகே, கார்பன் 5லேருந்து 17 வரைக்கும், கார்பன் 5லேருந்து கார்பன் 17 வரைக்கும் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ். ஓகே, இவங்க வந்து நமக்கு லிக்விட்ஸாக வந்து இருப்பாங்க. இதே கார்பன் 17க்கு மேலே, ஓகே, கார்பன் 17க்கு மேலே எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா they will be solid. 17 இல்லை 18 மீத்தேன் கேஸ், அதே தான் எக்ஸாம்பிள் உங்களுக்கே தெரியும், பிரச்சனை கிடையாது. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா they will be solid. இது எல்லாமே நம்ம ரூம் டெம்பரேச்சரில். ஓகே, ஸோ ஃபிசிக்கல் ஸ்டேட்டு தெரிஞ்சிருச்சு. நவ் கம்மிங் டு த சாலிபிலிட்டி. ஸோ சாலிபிலிட்டி வந்து என்னது அப்படின்னா இஸ் கலர்லெஸ், ஓடர்லெஸ். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இவங்கெல்லாம் வந்து வாட்டர் கூட சாலிபிளாக இருப்பாங்களா இல்லை இன்சாலிபிளாக வந்து இருப்பாங்களா? வாங்க பிரீத்தி சங்கர். எஸ், கரெக்ட் கிறிஸ். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா they will be insoluble in water. வாட்டர் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்சாலிபிளாக இருக்கும். insoluble in water. ஏன் அப்படின்னா கார்பனுக்கு வந்து நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா தண்ணியை கண்டாலே பிடிக்காது. ரிதிமா, I understand that you want me to speak English, but this class is very very special for the Tamil students. Okay, so this is for the students who are learning through Tamil medium. Okay, so that's why I cannot speak in English. If you want an English teaching channel, you can go to Vedantu NEET English channel, where the teachers will be completely teaching you in English. Okay, yeah. So coming to the solubility. Solubility la pathina thanni kuda vandu soluble ave vandu irukad. Ye appadina it has carbon. Carbon is hydrophobic in nature. Carbon ku thanni kanda suttama pudikave pudikadu. So idu vandu namakku water kuda insoluble ah vandu irukum. Ide polar solvents kuda avanga vandu namakku soluble ah irupanga, but they will be soluble in polar solvent. Okay, very good. Polar solvent கூட அவங்க வந்து நமக்கு எப்படி இருப்பாங்க அப்படினா நமக்கு soluble ஆ இருப்பாங்க. Okay, so now coming to the next property, which is density. So density அப்படினா என்னது? அடர்த்தி. Okay, how denser the compound is அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். water கூட நம்ம இங்க வந்து என்ன பண்றாங்க அப்படினா வந்து கம்பேர் பண்றாங்க. So it is less denser than water. Less denser than water. Water விட less denser அப்படினா அது தண்ணிக்கு மேல float பண்ணுமா? Yes or no? தண்ணிக்கு மேல அப்ப அது வந்து என்ன ஆகும் அப்படினா அது வந்து நமக்கு float ஆகும். சரியா? Okay. So அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா we are going to see the boiling point. Okay, so coming to the boiling point, you all know water and carbon compounds like Tom and Jerry because compounds கரெக்டா சொன்னீங்க. இப்போ கார்பன் செயின் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆக நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாயிலிங் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். மேம் நான் 12th திமிழ் பேட்ச் நேத்து கிளாஸ் பண்ணேன் உங்க கிளாஸ், பட் நான் பேக்வேர்ட்ல ஸ்கிப் பண்ணதன் வீடியோ ப்ளே ஆகுது, லைவா பார்த்தா பிளாக் ஸ்க்ரீன் தான் வருது. வாட் கேன் ஐ டூ? 3 டேஸாக ஜாயின் பண்ணேன். ஹரி, நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வேறு டிவைஸ் மாற்றி பாருங்கள். ஹரி, இன்னைக்கு கிளாஸ் இருக்கு இல்லையா, டுடேஸ் கிளாஸ் வாட் யூ டூ இஸ் யூ ஜஸ்ட் சேஞ்ச் த டிவைஸ் அண்ட் அட்டெண்ட் த கிளாஸ். உங்கள் அப்பா அம்மா ஃபோன் ஏதாச்சும் ஃபோனை மாற்றி பாருங்கள், இல்லை வீட்டில் ஏதாவது டேப் இருக்குது அப்படின்னா டேப்பில் கிளாஸ் கவனித்து பாருங்கள். சரியா?
எனக்கு கேட்டால் நீங்கள் இந்த ஃபோனில் தான் பிரச்சனையாக இருக்கும், ஃபோன் சப்போர்ட் பண்ணாமல் இருக்கும். ஃபோனை கொஞ்சம் மாற்றி பாருங்கள், வேறு ஏதோ ஒரு ஃபோனில் அன்றைக்கி லாகின் பண்ணி நீங்கள் அட்டென்ட் பண்ணி பாருங்கள். அப்புறம் இதே இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா காண்டாக்ட் சாம் அப்படின்னே உங்களுக்கு ஆப்பில் இருக்கும் இல்லையா, SAM, சமந்தா கிடையாது, ஸ்டூடெண்ட் அகாடமிக் மென்டர், சரியா? அங்கே நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகே ஓகே. ஸோ பாயிலிங் பாயிண்ட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் when chain length increases, which is நம்மளுடைய chain length increase ஆக பாயிலிங் பாயிண்ட் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இதே பாயிலிங் பாயிண்ட் டிக்ரீஸ் ஆகும் when branching increases. ஸோ பிரான்ச் வந்து எனக்கு நல்ல காம்பவுண்ட் பிரான்ச் ஆகி போயிட்டே இருக்கு அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாயிலிங் பாயிண்ட் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஃபிசிக்கல் ஸ்டேட் பார்த்தோம், சாலிடா லிக்விடா கேஸ் அப்படின்னு. சாலிபிலிட்டி பார்த்தோம், கண்டிப்பாக தண்ணி கூட இன்சாலபிள். டென்சிட்டி தண்ணியை விட கம்மி, ஸோ தண்ணிக்கு மேலே மிதக்கும். அண்ட் பாயிலிங் பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகும், செயின் லென்த் இன்க்ரீஸ் ஆகிறப்போ. இதே பாயிலிங் பாயிண்ட் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும், இந்த பிரான்ச்சிங் இட் இன்க்ரீசஸ். புரிஞ்சுதா? Is that clear for you? Okay, super. So இப்போ நம்ம வந்து conformation of chain length and branches both are increasing. See, if the chain length increases அப்படினாலே வந்து branching increase ஆகாது, both are contradicting இல்லையா? A person who thinks all the time doubt. புரிஞ்சுதா? ரெண்டுமே வந்து contradicting இல்லையா? When the chain length increases, of course the branching won't increase. Okay, so see, இப்போ imagine that I have 5 carbons, so 1 2 3 4 5. I can write the carbon like this, or else I can branch them like this. Okay, so here the chain length is high, here the branching is high. If the branching increases, naturally the chain length will decrease. Okay, so both won't be increasing at the same time. Last year I didn't go to school for even one day, ma'am, due to health issue, and I scored 508 in 12th, ma'am. Your channel has significant contribution to my mark. RJ, thank you so much. Unga name enna RJ? What is your name? Unga name enna? ரொம்ப highly very good compliment அப்படி நான் வந்து எடுத்துக்கிறேன். Because 508 is a very good mark. அதுவும் நீங்கள் சுத்தமாக ஸ்கூலே போகாமல் டெஸ்ட் எதுவுமே இல்லாமல் லாஸ்ட் இயர், அதுவும் நாங்கள் அந்த செகண்ட் மிட் டர்ம்க்கு அப்புறம் தான் சேனலும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ இட்ஸ் ரியலி அ வெரி கிரேட் காம்ப்ளிமெண்ட். தேங்க்யூ ஸோ மச். எந்த ஊரில் நீங்கள் இருக்கீங்க, உங்கள் பேர் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஆல்சோ இஃப் யூ ஹேவ் சம் சான்ஸ் அப்படின்னா கமெண்ட் மீட் அஸ். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் ஆஃப் ஆல்கேன்ஸ். ஓகே, conformation of alkanes. Okay, so before we start with the conformation of alkanes, we will take a kutti thanni break. Okay, so ellarum fast ah poitu thanni kudichittu திருப்பி உடனே ஓடிவாங்க. Okay, very good.
எஸ், ஆர் வி பேக்? வேற வந்தாச்சா? ஓகே. ஓகேடா, சரிடா. ஸோ வாங்கப்பா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் ஆல்கேன்ஸ் எப்போ நீங்கள் சாப்பிட்டே கிளாஸ் கவனிங்க. ஓகே, நான் ஒரு 1/2 hour வந்து பிரேக் விட்றேன். அதாவது ஒரு 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பிரேக் விட்டுக்கலாம். சரியா? நீங்கள் ஆஸ்க் சொல்லுங்க. அப்போ போயிட்டு நீங்கள் போயிட்டு ஃபோன்லாம் வந்து சார்ஜ் போட்டு வாங்க. ஓகே, டன். ஸோ வாங்கப்பா. கன்ஃபர்மேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு கார்பனை சுற்றி எத்தனை பாண்ட் வந்து இருக்க முடியும்? 4 பாண்ட் வந்து நமக்கு இருக்க போகுது இல்லையா? ஸோ இப்போ அந்த கன்ஃபார்மர்ஸ் வந்து நமக்கு ஒரு 3 டைமென்ஷனலா அரேஞ்ச் ஆகி இருக்கு இல்லையா? ஸோ அந்த 3 டைமென்ஷனலா அரேஞ்ச் ஆகி இருக்கிறத நம்ம வந்து ஒரு 2 டைமென்ஷனா ரெப்ரசென்ட் பண்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ மை நேம் இஸ் ஜெகன் ராம். ஓகே, ஜெகன் ராம், வெரி குட். சான்ஸ் கிடைச்சதுன்னா மீட்டப் அப்பெல்லாம் கண்டிப்பாக நேரில் வாங்க. ஓகே, ஸோ இப்போ கன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் ஈத்தேன் நம்ம வந்து இப்போ என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஈத்தேன்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். ஈத்தேன் தெரியும் இல்லையா? CH3, இட் இஸ் பாண்டட் வித் CH3. ஸோ இப்போ நமக்கு இந்த டிஃப்ரெண்ட் பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட், டிஃப்ரெண்ட் பாசிபிள் ரொட்டேஷன்ஸ், அதை தான் நம்ம வந்து we are calling it as the conformer. அதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம அதை தான் கன்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு கன்ஃபார்மர் நம்ம படிக்க போகிறது வந்து எக்லிப்ஸ்டு கன்ஃபார்மர். ஸோ இந்த எக்லிப்ஸ்டு கன்ஃபார்மரில் வந்து நீங்கள் என்ன எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து ஐ ஹாவ் த கார்பன் ஹியர். ஓகே, நல்லா கவனிங்க. இதுதான் எனக்கு ஃப்ரண்ட்டில் தெரியுதுடா. சரியா? இதுதான் எனக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு. இதுதான் ஃப்ரண்ட் சைடு. சரியா? ஃப்ரண்ட்டில் உங்கள் சைடு கார்பன் இருக்குது. இப்போ இதான் அந்த பாண்ட் அப்படின்னா இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ இதில் எனக்கு இங்கே ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிருக்கு. இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். கரெக்டா? இப்போ நான் வரைஞ்சிருக்கிறது என்ன தெரியுமா? CH3. அதாவது நீ இப்போ பார்க்குற இந்த கார்பனில் வந்து நமக்கு இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன் அட்டாச் ஆகி இருக்கு. இப்போ இதோட பாண்டு பேக் சைடில் ஒரு கார்பன் இருக்கும் இல்லையா? பேக் சைடில் கார்பன் இருக்கு, அது உன் கண்ணுக்கு தெரியாது. அதுலேயும் அதே தான். அங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். எக்ஸாக்டாக அதுக்கு பின்னாடியே ஒன் கார்பனுடைய ஹைட்ரஜன் வந்து டைரக்ட்லி பிஹைண்ட் த அதர் ஹைட்ரஜன் வந்து இருக்கு. இப்போ இங்க வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா உனக்கு புரியுதுல, எக்லிப்ஸ்டுனா ஒன்றும் இல்லடா. இங்கே பாரு, இதுதான் என்னுடைய ஈத்தேன் வச்சுக்கோ. இதான் அந்த ஈத்தேன் கார்பன் கார்பன் பாண்ட். இது ஒரு கார்பன், பின்னாடி இருக்கு பாரு, இது ஒரு கார்பன். ஓகே, இங்க 3 ஹைட்ரஜன் இருக்கு, இங்க 3 ஹைட்ரஜன் இருக்கு. அதுதான் நான் இப்போ மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு இங்க இருக்கிற ஹைட்ரஜன் அதே டைரக்டா இங்க ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ எனக்கு இவங்க 2 பேரும் என்ன ஆவாங்க? ரிப்பல் ஆக போறாங்க. ஓகே, சோ இங்க வந்து நீ என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, repulsion between atoms. repulsion between atoms வந்து எனக்கு இந்த கன்ஃபார்மர்ல வந்து it is going to be maximum. இந்த கன்ஃபார்மர்ல இந்த repulsion between atoms it is going to be maximum. அப்போ இதோடைய ஸ்டெபிலிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்மியா தான் இருக்கும், லீஸ்ட் ஸ்டேபிளா தான் இருக்கும். அவ்வளோ ஸ்டேபிளா வந்து இது இருக்காது, ஏன்னா ரிப்பல்ஷன் வந்து அதிகமா உங்களுக்கு இருக்கு. ஓகே, so eclipsed உங்களுக்கு வந்து புரிஞ்சுதாடா? so this is how the eclipsed conformer is going to be. okay, so 11th படிச்ச ஞாபகம் வருதா? சூப்பர். so அடுத்து வந்து நான் உங்ககிட்ட வந்து staggered conformer வந்து உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். ஆமா ஆமா, 2 குரூப் இருந்தாலே அந்த இடம், அந்த குரூப்னா ஒரு சைஸ் இருக்குல்ல, ஹைட்ரஜனுக்குன்னு ஒரு சைஸ் இருக்குல்ல, அப்ப அந்த ஹைட்ரஜன் வந்து இடிக்கும், ரைட்? they will be having some repulsion. okay, அடுத்த கன்ஃபார்மர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாகர்டு கன்ஃபார்மர். ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாகர்டு கன்ஃபார்மர்ல இந்த ஹைட்ரஜனும் வந்து நமக்கு ரொம்பவே தள்ளி தள்ளி தான் இருக்க போகுது. இப்போ இதுதான் உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியிற கார்பன். இந்த கார்பன்ல இந்த 3 ஹைட்ரஜன் எப்படி இருக்கு அப்படின்னா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதுல பாண்ட் ஆகி இருக்கிற கார்பன்ல தோப்பர்
இப்படி இருக்கு, which is like the repulsion is very very minimum. கரெக்டா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா repulsion between atoms வந்து நமக்கு repulsion between atoms வந்து பாத்தீங்க அப்படின்னா it is going to be very very minimum. கரெக்டா? repulsion between atoms will be very very minimum. அப்போ நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா நமக்கு இதுல you have to listen proper-ஆ stability வந்து அதிகமா இருக்கும், most stable-ஆ இருக்கும். அப்ப staggered வந்து நமக்கு most stable, eclipsed வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப least stable. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் தான் வந்து யாருங்க அப்படின்னா skew. இப்போ நீ யோசி, ஃப்ரண்ட்ல எனக்கு தோ பாரு, இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன், அதுக்கப்புறமா இங்க ஒரு கார்பன் இருக்கு. இந்த பின்னாடி இருக்கிற கார்பன்ல எனக்கு டைரக்டா இங்க ஹைட்ரஜன் இருக்கு, எனக்கு இங்கேயும் ஹைட்ரஜன் இருக்கு அப்படின்னா அது வந்து எக்லிப்ஸ்டு, அதாவது அதுல ரிப்பல்ஷன் அதிகமா வந்து இருக்கும், லீஸ்ட் ஸ்டேபிளா இருக்கும். இதே எனக்கு வந்து ஏன் ரிப்பல்ஷன் ஆகுது, ரிப்பல்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரே குரூப் ரெண்டு இருந்தாலும் இது ரிப்பல் ஆகும்டா, சேம் சார்ஜ் இருந்தாலே ரிப்பல் ஆகும்டா, பிசிக்ஸ்ல படிச்சிருக்கோம் சேம் சார்ஜ் ரிப்பல்ஸ் ஈச் அதர் அப்படிங்கிற மாதிரி, அதுதான். ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இதுக்கு அப்படியே மேக்சிமம் கேப்ல இருக்கிறது வந்து எது அப்படின்னா இந்த ஸ்டாகர்டு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல நிறைய கன்ஃபார்மர்ஸ் வந்து இருக்கும் இல்லையா, which is conformers, okay, between eclipsed and skew and staggered. இந்த staggered வந்து most stable, இந்த இது இருக்குல்ல ரிப்பல், வாட் இஸ் தட், எக்லிப்ஸ்ட் வந்து லீஸ்ட் ஸ்டேபிள். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல நிறைய கன்ஃபார்மர்ஸ் வந்து இருக்கும்ல, அவங்களுக்கெல்லாம் தான் பேர் வந்து என்னது அப்படின்னா ஸ்கியூ. எக்ஸாம்பிள் இதோ பார், இப்போ இங்க இருக்குன்னு வச்சுக்கோ, இங்க இருக்கு, இப்போ இது வந்து என்னது ஸ்கியூ, இங்க இருக்கு, இது வந்து அகைன் ஸ்கியூ. சரியா? ஸோ இந்த ரெண்டு கன்ஃபார்மர்ஸ்க்கு நடுவில் நிறைய இன்ஃபைனைட் கன்ஃபார்மர்ஸ் வந்து இருக்கும். கரெக்டா? இன்ஃபைனைட் கன்ஃபார்மர்ஸ் வந்து இருக்கும், அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா they call it as skew. ஓகே, இப்போ all you need to know is stability of the conformers. இப்போ இவங்களுடைய ஸ்டெபிலிட்டி ஆர்டர் வந்து என்னது, ஸ்டெபிலிட்டி ஆஃப் கன்ஃபார்மர்ஸ். ஓகே, ஸோ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இருக்கிறதுலேயே மோஸ்ட் ஸ்டேபிள் வந்து யாரு, ஸ்டாகர்டு. ஏன்னா ஸ்டாகர்டு தான் வந்து நமக்கு இந்த ரிப்பல்ஷன் வந்து நமக்கு கம்மியா இருக்கு. ஸோ இருக்கிறதுலேயே இந்த ஸ்டாகர்டு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்டேபிள். அடுத்து இந்த ஸ்டாகர்டுக்கும் எக்லிப்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்கியூ, இருக்கிறதுலேயே ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கிறது வந்து எக்லிப்ஸ்டு. ஸோ எக்லிப்ஸ்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலேயே நமக்கு ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்க போகுது. புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இதுதான் நம்ம வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கன்ஃபர்மேஷன்ஸை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம். ஓகே, சூப்பர். ஸோ நவ் லெட்ஸ் கோ டு த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கேன்ஸ். எதுக்கு போகலாம் அப்படின்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கேன்ஸ். ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கேன்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொன்றும் எப்படிலாம் நமக்கு ஒவ்வொரு ரியாக்ஷன் கூடயும் வந்து நமக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுது, ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பஷன். ஓகே, ஸோ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் கம்பஷன். கம்பஷன் அப்படின்னா வந்து என்னதுடா, கம்பஷன் அப்படின்னா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இட் இஸ் பர்னிங். ஓகே, கம்பஷன் அப்படிங்கிறது வந்து என்னது, பர்னிங், எரிக்கிறது. ஓகே, ஸோ பர்னிங் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கம்பஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். பர்னிங் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நம்ம அதை கம்பஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து நமக்கு இந்த கம்பஷன்ல வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், என்ன ரியாக்ஷன் எக்ஸாக்டா வந்து இதுல நமக்கு ஃபாலோ ஆக போகுது.
ஸோ நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன், ஆல்கேன்ஸ் மீத்தேன்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த மீத்தேனை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் நான் வந்து பேர்ன் பண்ணுறேன், எரிக்கிறேன். அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மீத்தேன் வந்து நமக்கு ஆக்சிடைஸ் ஆகும் இல்லையா, அதில் இருக்கிற ஹைட்ரஜன் தனியாக வெளியில் போயிடும். ஸோ கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து they form கார்பன் டை ஆக்சைடு, அண்ட் இருக்கிற ஹைட்ரஜனும் இந்த ஆக்சிஜனும் சேர்ந்து they form வாட்டர். ஓகே, ஸோ இப்போ நம்ம அதை பேலன்ஸ் பண்ணி ஆகணும், ரைட்? ஸோ பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ எனக்கு have to put 2 here. அப்போ தான் எனக்கு வந்து ஆக்சிஜனுடைய வேலன்சி வந்து எனக்கு கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகும். சாரி, ஆக்சிஜனுடைய நம்பர் ஆஃப் ஆக்சிஜன்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சாட்டிஸ்ஃபை ஆகும். சரியா? கிளியர்? Just a minute, I'll just open your chat. Close ஆயிடுச்சு. ஒரு வித்தியாசமும் இல்லை கிறிஸ், சேம் தான், சேம். ஓகே, கிளியர்? சூப்பர். ஸோ வாங்கப்பா, இப்போ வந்து நமக்கு கம்பஷன் பார்த்துட்டோம். இப்போ இந்த ஆல்கேன்ஸ் வந்து நமக்கு இதே இன்சஃபிஷியன்ட் சப்ளை ஆஃப் ஆக்சிஜனில் வந்து ரியாக்ட் ஆகுது அப்படின்னா அப்போ வந்து என்ன ஆகும்? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆக்சிஜன் வந்து நல்லாவே வந்து இருக்குது. இப்போ இதே வந்து எனக்கு இதே கம்பஷன் வந்து நமக்கு கம்மியான ஆக்சிஜன், ஓகே, அதுதான் வந்து என்னது அப்படின்னா இன்சஃபிஷியன்ட் ஆக்சிஜன் கூட வந்து ரியாக்ட் ஆகுது அப்படின்னா அப்போ வந்து நமக்கு ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கும்? ஸோ திஸ் CH4 is going to methane is going to react with oxygen, கரெக்டா? இப்போ நான் இதுக்கு வந்து கண்டிப்பாக நான் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணும், அதாவது ஆக்சிஜன் நமக்கு கம்மியாக தான் இருக்குது, லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன். Here I am using nickel catalyst, okay, burning இல்லையா மேம்? அப்போ டெம்பரேச்சர் வந்து என்னது 1273 கெல்வின்ல நம்ம ஹீட் பண்றோம். 1273 கெல்வின்ல வந்து ஹீட் பண்றப்போ நமக்கு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கல, அதுக்கு பதிலா கார்பன் மோனாக்சைடு கிடைக்குது. ஓகே, we are getting carbon monoxide with the elimination of water, okay. ஸோ இப்போ நம்ம இதை பேலன்ஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஓகே, 3 வரும். புரிஞ்சுதா? ஓகே, ஸோ நம்ம வந்து சஃபிஷியன்ட் ஆக்சிஜன் இருக்கிறப்போ பேர்ன் பண்ணுறப்போ நமக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது இல்லையா? இதே இன்சஃபிஷியன்ட் ஆக்சிஜன் அப்படிங்கிறப்போ நமக்கு கார்பன் மோனாக்சைடு கிடைக்கலாம், ஆர் ஜஸ்ட் கார்பன் மட்டும் கூட கிடைக்கலாம். நல்லா கவனிங்க, CH4 நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் வந்து ரொம்ப லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் வித்தவுட் எனி டெம்பரேச்சரில் நான் வந்து ரியாக்ட் பண்ணுறேன். அப்போ எனக்கு கார்பன் மட்டும் எனக்கு தனியாக வெளில போயிடும் வித் எலிமினேஷன் ஆஃப் வாட்டர். ஓகே, வித் எலிமினேஷன் ஆஃப் வாட்டர். ஸோ இதான் கம்பஷனில் சஃபிஷியன்ட் ஆக்சிஜன் அண்ட் இன்சஃபிஷியன்ட் ஆக்சிஜனில் நம்ம படிக்கிறது. ஓகே, அடுத்த ஒரு முக்கிய ரியாக்ஷன் வந்து என்னது அப்படின்னா வித் ஹாலோஜினேஷன். ஹாலோஜினேஷன் அப்படின்னா என்ன பார்த்தோம்? ஹாலோஜனை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஹாலோஜன்ஸ் அப்படின்னா வந்து என்னது? குளோரின், ஃப்ளூரின், புரோமின், அயோடின், இதெல்லாம் தான் வந்து நம்ம ஹாலோஜினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் ரியாக்ஷன் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா மீத்தேனை எடுத்துக்கிறேன். ஸோ மீத்தேனை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா குளோரின் கூட ரியாக்ட் பண்ணிக்கிறேன். மீத்தேனை குளோரின் கூட ரியாக்ட் பண்ணிக்கிறேன் இன் பிரசன்ஸ் ஆஃப் லைட் ஆர் கண்டிப்பாக கிறிஸ், எனக்கு ஒரு டவுட், எப்படி டீச்சர்ஸ் நீங்கள் டெய்லியும் மெனி ஹார்ஸ் வந்து டயர்ட் ஆகாமல் வந்து டீச் பண்ணுறீங்க? டயர்ட் ஆகாமலாம் இல்லை, கண்டிப்பாக டயர்ட் ஆகும். அது வந்து வெளியில் காட்டிக்கிறது கிடையாது. ஓகே, ஸ்டாண்டிங்லேயும் நிறைய பேர் டீச் பண்ணுறீங்க. ஆமாம், இப்போ வந்து இந்த ஸ்டேட் போர்டுடைய பப்ளிக் எக்ஸாம்லாம் வரப்போ 15 ஹார்ஸ் லைவ், நிறையா லைவ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே நின்றுட்டு தான் ரொம்ப நேரம் வந்து நடத்துவோம். டங்கு ட்ரை ஆகும், கால் வலிக்கும், உடம்பு சரியில்லாமல் போகும், எல்லாமே வந்து நடக்கும். பட் தட் இஸ் வாட் த ஜாப் இல்லையா? அப்போ கண்டிப்பாக வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும். ஓகே, டயர்ட் ஆகுமா? கண்டிப்பாக டயர்ட் ஆகும். வி ஆர் ஆல்சோ ஹியூமன்ஸ் தான். ஓகே, இன்னும் வந்து ஐ ஒன்ட் டெல் லைக் இல்லை வி ஆர் சூப்பர் எனர்ஜெட்டிக் அப்படிலாம் நான் வந்து சொல்லவே மாட்டேன். எவ்ரிபடி வில் கெட் டயர்ட், எல்லாருக்குமே டயர்ட் ஆகும். யாரும் காட்டிக்க மாட்டாங்க வெளியில், அவ்வளோதான். ஓகே, யாரும் காட்டிக்க மாட்டாங்க. சரி,
ஸோ இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு குளோரின் வந்து நமக்கு ரீப்ளேஸ் ஆகிடும். ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு குளோரின் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டா என்னப்பா வரும்? CH3Cl. அப்புறம் அந்த ஹைட்ரஜனும் குளோரினும் HCl வெளியில் போயிடும். ஓகே, HCl வெளியில் போயிடும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த மித்தைல் குளோரைடை திருப்பி எடுத்துக்கிறேன். ஓகே, நல்லா கவனிங்க, அந்த மித்தைல் குளோரைடை எடுத்துக்கிறேன் CH3Cl. அதை திருப்பி நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா குளோரின் கூட ரியாக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ரியாக்ஷன் வந்து எய்தர் இன் பிரசன்ஸ் ஆஃப் லைட் ஆர் ஹீட்டில் தான் வந்து நடக்கும். திஸ் ரியாக்ஷன் வந்து எய்தர் இன் பிரசன்ஸ் ஆஃப் லைட் ஆர் ஹீட்டில் தான் வந்து நம்ம ரியாக்ஷன் வந்து நடக்கும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா hydrogen will be replaced by chlorine. So CH2Cl2. 2 hydrogen 2 chlorine. கரெக்டா? with the elimination of HCl. அடுத்த ஸ்டெப்ல அந்த CH2Cl2 நான் எடுத்துக்கிறேன். அதை நான் என்ன பண்றேன், திருப்பி குளோரின் கூட ரியாக்ட் பண்றேன். அப்போ என்ன ஆகும், இன்னொரு ஹைட்ரஜனும் எனக்கு ரீப்ளேஸ் ஆயிடும் with the elimination of hydrogen. ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய CHCl3, அந்த CHCl3 எடுத்து திருப்பி நான் குளோரின் கூட ரியாக்ட் பண்றேன். இப்போ மீதி இந்த ஹைட்ரஜனும் எனக்கு குளோரினால ரீப்ளேஸ் ஆயிடும். இப்படி மீத்தேன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹைட்ரஜனும் வந்து ஒவ்வொரு குளோரினா நமக்கு ரீப்ளேஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஒவ்வொன்றும் கிடைச்ச ப்ராடக்ட் உடைய பெயர்கள் எழுதுவோமா, கத்துப்போமா? பாத்தீங்கன்னா CH3Cl உடைய பெயர் வந்து என்னது, மீத்தைல் குளோரைடு. பேர் என்னப்பா? மீத்தைல் குளோரைடு. ஓகே, அடுத்து CH2Cl2 பேர் என்னது, மெத்திலீன் குளோரைடு. ஓகே, மெத்திலீன், ஏன்னா டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா, குளோரைடு. ஓகே, அடுத்துப்பா நம்மளுடைய குளோரோஃபார்ம் CHCl3 தான் குளோரோஃபார்ம். ஓகே, CCl4 வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்பன் டெட்ரா குளோரைடு. கார்பன் டெட்ரா குளோரைடு. ஓகே, புரிஞ்சுதா? Is that clear? Okay. So அடுத்த reaction வந்து பாத்தீங்க அப்படின்னா it is aromatization. Aromatization அப்படின்னா aromatic compound மாத்துறதுக்கு பேர் தான் aromatization அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, so ஒரு aromatic compound மாத்துவது என்றால் என்னது? இப்போ I have to prepare benzene, especially in the preparation of benzene. இந்த compound வந்து இந்த particular process வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் அதுக்கு என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா சைக்ளோஹெக்சேன் எடுத்துக்கிறேன். இதுதான் என்னது அப்படின்னா நம்மளுடைய சைக்ளோஹெக்சேன். ஸோ இந்த சைக்ளோஹெக்சேனை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து செமையா வந்து ஹீட் பண்றேன். ஓகே, which is 873 கெல்வின்ல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஹீட் பண்றேன். 873 கெல்வின்ல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வந்து ஹீட் பண்றோம். ஓகே, இப்போ இதுல வந்து ஒரு சில கேட்டலிஸ்ட்லாம் நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஓகே, which is chromium oxide in presence of aluminum oxide, Al2O3 in presence of chromium oxide. ஓகே, நம்ம இந்த கேட்டலிஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஏதோ ஒரு கேட்டலிஸ்ட், ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு வந்து நம்ம யூஸ் பண்றோம், either one. அப்போதான் நமக்கு என்ன ஆகுறாங்க அப்படின்னா இவங்க வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகுறாங்க. ஓகே, சாரி, நமக்கு இவங்க வந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னா நமக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் வந்து வெளியில போயிடும். ஓகே, ஆக்சிடைஸ் ஆகுறாங்க. ஹைட்ரஜன் வெளில போயிட்டு நமக்கு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும், ஆக்சிடைஸ் ஆகும். ஓகே, ஆமா, ஹாலோஜனேஷன் இந்த வருஷம் 11th பப்ளிக் கம்பல்சரி 3 மார்க்ல கேட்டிருக்காங்க பார். ஸோ அதான் நான் சொன்னேன், 11th பசங்களுக்கு இது செம அக்யூரேட்டா செம யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். ஓகே, அடுத்த ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரியாக்ஷன் வித் ஸ்டீம். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரியாக்ஷன் வித் ஸ்டீம். ஸ்டீம்னா என்ன தெரியுமா? நீராவி என்ற அர்த்தம். ஸ்டீம் அப்படின்னா வந்து நீராவி. இப்ப நீர் வந்து நமக்கு வந்து பாயில் ஆயிடுச்சு அப்படின்னா அதுல இருந்து வாட்டர் வேப்பர், அந்த ஸ்டீம் வந்து வரும் இல்லையா, அதை தான் நம்ம வந்து ரொம்ப சூடான அந்த தண்ணி காத்து, அதை தான் நம்ம வந்து ஸ்டீம் அப்படின்னு வந்து சொல்லுவோம்.
ஸோ இப்போ இந்த CH4 வந்து நமக்கு ஸ்டீம், இங்கே H2O நான் எழுதுறேன் அப்படின்னா அது வாட்டர் வந்து சாதாரண தண்ணி கிடையாது, கொதிச்சு வர தண்ணி. ஓகே, இந்த இட்லி பானையெல்லாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா வரும்ல ஸ்டீம், குக்கர்லேருந்துலாம் வரும்ல செம சூடான, அதை தான் வந்து ஸ்டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நான் அதை ஃபாஸ்ட்டாக அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு நான் நிக்கல் கேட்டலிஸ்ட் வேற யூஸ் பண்ணுறேன். டெம்பரேச்சர் பாரு 1273 கெல்வின். மேம் ஏன் அதை விட கம்மி டெம்பரேச்சரில் ரியாக்ட் பண்ணால் என்ன ஆகும், அதை விட அதிக டெம்பரேச்சரில் ரியாக்ட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரியாக்ஷன் நடக்காது, இந்த மாதிரி ப்ராடக்ட் நமக்கு கிடைக்காது. அதுதான் நிறையா சயின்டிஸ்ட் வந்து ரியாக்ட் பண்ணி தான் நமக்கு இது கொடுத்துருக்காங்க. என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு வந்து இவன் ஆக்சிடைஸ் ஆகிடுவான், CO. ஓகே, கார்பன் மோனாக்சைடு வித் எலிமினேஷன் ஆஃப் அந்த ஹைட்ரஜன் நமக்கு தனியாக வெளியில் போயிடும். ஓகே, கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த ஹைட்ரஜன் எல்லாமே எனக்கு வெளியில் போயிடும். Okay, so here the methane will get decomposed to carbon monoxide. Okay, புரிஞ்சுதா? அடுத்த ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பைராலிசிஸ். பைரா அப்படின்னாலே வந்து ஃபயர் அப்படின்னு அர்த்தம். அதாவது பைராலிசிஸ் அப்படின்னா நம்ம பயங்கரமா ஹீட்டு இல்லைன்னா ஃபயரை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, மேம் இட்லிலாம் சுட்டிருக்காங்களா? ஆமாண்டா. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைராலிசிஸ் அப்படின்னா வந்து நம்ம தெர்மல் டீகம்போசிஷன் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம வந்து ஃபயர் யூஸ் பண்ணி நம்ம பாண்டை பிரேக் பண்ணுறோம். லைசிஸ் அப்படின்னாலே பாண்ட் பிரேக். பைரா அப்படின்னாலே வந்து நமக்கு ஃபயர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். வி கால் இட் ஆஸ் தெர்மோலைசிஸ். தெர்மோலைசிஸ் அப்படின்னா ஃபயர்னாலே என்னடா டெம்பரேச்சர் இல்லையா? பெரிடன்னா மேம் பெரிடன் வந்து ஒன்றும் காம்பவுண்ட் இல்லை, இது இந்த காம்பவுண்ட் தான் பெரிடன். நீ என்ன பண்ணிக்கோனா பென்சின் ரிங் மாதிரியே வரைஞ்சிக்கோ, ஒரு இடத்துல மட்டும் நைட்ரஜன் போட்டுக்கோ, இதுதான் பெரிடன். ஸோ பெரிடன்ல பார்த்தா அப்படின்னா பென்சின் ரிங் மாதிரியே தான் இருக்கும், ஒன்றில் மட்டும் நைட்ரஜன்ல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இவர் தான் நம்மளுடைய பெரிடன் காம்பவுண்ட், ஆர்கானிக் காம்பவுண்ட். அவர் வந்து ஒரு ஹெட்டிரோசைக்ளிக் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஓகே, ஸோ வாங்கப்பா இந்த பைராலிசிஸ்ல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஆல்கேன்ஸை எடுத்து நம்ம வந்து பயங்கரமான ஒரு டெம்பரேச்சர் கொடுக்குறோம். அப்போ வந்து அது வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து பிரேக் ஆகுது. சரியா? ஓகே, ஸோ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஐ எம் டேக்கிங் 2 molecules ஆஃப் ஈத்தேன் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். நான் என்ன பண்றேன், சம டெம்பரேச்சர்ல ஹீட் பண்ணிக்கிறேன், which is 773 கெல்வின்ல நம்ம வந்து ஹீட் பண்ணிக்கிறோம். இப்போ இவங்க எப்படி எனக்கு வந்து பிரிய போறாங்க அப்படின்னா மீத்தேனாவும் அண்ட் தென் ஈத்தீனாவும் பிரிஞ்சிடும். அதாவது நல்லா கவனிங்க, CH2 டபுள் பாண்ட் CH2 ஈத்தீனாவும் மீத்தேனாவும் எத்தனை டைம்ஸ் மீத்தேன்? 2 டைம்ஸ் ஆஃப் மீத்தேன். இப்போ நீ கவுண்ட் பண்ணிப்பார், நம்பர் ஆஃப் கார்பன் ஹைட்ரஜன் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். சரியா? ஸோ ஒரு ஆல்கேனை நீங்கள் பிரேக் பண்ணீங்க அப்படின்னா ஆல்கேன்ஸ் அண்ட் ஆல்கீன்ஸ் நமக்கு வந்து பிரிஞ்சு நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. ஸோ இப்போ இந்த பைராலிசிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து தே டூ இட். ஓகே, ஸோ பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து நமக்கு ஒரு சிம்பிளர் ஹைட்ரோகார்பன்ஸாக வந்து ஒரு ஹைட்ரோகார்பனை பிரேக் பண்ணுறதுக்கு தே யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் மெத்தட். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஐசோமரைசேஷன். என்னதுடா? ஐசோமரைசேஷன். ஓகே, வாட் இஸ் திஸ் ஐசோமரைசேஷன்? ஐசோமரைசேஷன் அப்படின்னா வந்து என்னது? ஐசோமரைசேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு கெமிக்கல் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். அதாவது ஐசோமரை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து மாத்திடுறோம். we are converting it into a isomer. ஓகே, ஸோ நான் இங்கே வந்து ஒரு மீத்தீன் ப்ரோ பியூட்டேன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பியூட்டேன் CH3 CH2 CH2 CH3. I am taking a butane here. ஸோ இந்த பியூட்டேனை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அலுமினியம் குளோரைட் ஆர் ஹைட்ரோக்ளோரைட் AlCl3 அப்படின்னா HCl வந்து நம்ம இதில் வந்து we are using as the catalyst. இதெல்லாம் உட்காந்து மனப்பாடம் பண்ணக்கூடாது, மனப்பாடம் ஆகணும். விச் இஸ் நீங்கள் ரிப்பீட்டடாக இதை நீங்கள் படிக்கிறப்போ வந்து உங்களுக்கு அது தானாக மனப்பாடம் ஆயிடும், அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. 298 கெல்வின்ல நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்குது? CH3 CH CH3 CH3. Okay, so we are getting this compound as the product. Okay,
ஸோ இப்போ இதுதான் நம்மளுடைய ஐசோமரைசேஷன். ஸோ இது பாரு, இது என்ன ரெண்டு என்ன ஐசோமர், செயின் ஐசோமர், கரெக்டா? ஸோ நமக்கு ஒரு செயின் ஐசோமரா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வந்து நம்ம ஃபார்ம் பண்றோம். ஓகே, சூப்பர். ஸோ இது எல்லாருமே வந்து புரிஞ்சுதாப்பா? ஓகே, சூப்பர், சம. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆல்கீன்ஸ் வந்து பார்க்க போறோம். டு யூ வாண்ட் a break? அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் வேணுமா உங்களுக்கு? ஓகே, ஸோ ஒரு லஞ்ச் பிரேக் எடுத்துட்டு கூட வாங்க. நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா we'll start with alkenes. ஓகே, alkenes வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆல்சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா PDF ஆஃப் hydroxy handwritten PDF will be given. Okay, break முடிச்சிட்டு வாங்க. hydroxy compounds and ethers உடைய handwritten PDF வந்து உங்களுக்கு நான் தரேன். எவ்வளவு மினிட்ஸ் பிரேக் வேணும்? How many minutes do you want a break? How many minutes? மண்டை காயாதரா, திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்றப்போ ஈஸியா இருக்கும். சுஜி, யோகேஷ், கிறிஸ், நீங்க தாண்டா சொல்லணும். சுஜி, யோகேஷ் அண்ட் கிறிஸ். ஆமா, முதல்ல ப்ரெஷரைஸ்டா படிக்காதீங்க. 40 minutes. ஓகே, go have a break and be back. Go have a break and be back. Okay, ஓகேவா? ஸோ வந்து ஒரு 30 minutes நான் வந்து உங்களுக்கு பிரேக் தரேன். ஓகேவா? ஸோ எவ்ரிபடி பி பேக் பை எவ்வளோ நேரம்? மணி என்ன இப்போ? 3:30. 4 o'clock. 4 PM எல்லாரும் திருப்பி வாங்க. சரியா? ஓகே கைஸ்.
So can we start? Yogesh, where is my bro? Good afternoon. Andachu, Shankar. Okay da. So let's begin. 30 minutes late comer. Yes, okay. போயிட்டு லஞ்ச் சாப்பிட டிலே ஆயிடுச்சு. வாங்கப்பா, நம்ம வந்து கண்டினியூ பண்ணிடலாம். ஹைட்ராக்சி ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஐ வில் கிவ் யூ நவ். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகேவா? ஸோ நான் கமெண்ட்ஸ்ல வந்து பின் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து அந்த லிங்க் மூலமா லாஸ்ட் கிளாஸ் உடைய பிடிஎஃப் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? சூப்பர். ஸோ யா, நம்ம வந்து இப்போ ஆல்கீன்ஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ கம்மிங் டு த ஆல்கீன்ஸ். ஸோ ஆல்கீன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன். ஓகே, பிகாஸ் அது வந்து நமக்கு என்ன இருக்கு, டபுள் பாண்டட் காம்பவுண்ட் அது. ஓகே, so what is the general formula of alkenes? Alkenes உடைய general formula வந்து என்னது அப்படினு பாத்தீங்கன்னா it is going to be CnH2n. okay, CnH2n. alkanes க்கு வந்து CnH2n + 2. இதே வந்து alkenes க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா CnH2n. okay, so இந்த alkenes வந்து it is a மீத்தி கண்டிப்பா இருக்காது. ஏன்னா 2 கார்பனாவது அட்லீஸ்ட் வந்து இருக்கணும் இல்லையா? அப்பதான் கார்பன் டபுள் பாண்ட் வந்து இருக்க முடியும். சோ ஈத்தீன், புரோபீன், பியூட்டீன், பென்டீன் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து டபுள் பாண்ட்ஸ் வந்து நமக்கு இருந்துட்டே இருக்க போகுது. இப்ப கார்பனுக்கு இட் cannot actually have 1, ரைட்? ஏன்னா கார்பன் டபுள் பாண்ட் இருக்குன்னா கார்பனுக்கு 2 இருக்கணும். சோ C2H4 which is CH2 double bond CH2. ஓகே, அடுத்து பாருங்க C3H3 2 6. அப்போ என்ன பாருக்கும் நமக்கு CH2 double bond CH3. ஓகே, சோ இது வந்து என்னது, புரோபீன். அடுத்து பாருங்க C4H8 அப்படின்னு இருக்குன்னா அப்ப CH2 double bond CH2 and then CH3. okay, so CnH2n is the நம்மளுடைய general formula of alkenes. alkenes உடைய general formula. okay, so இந்த alkenesல வந்து நமக்கு என்ன ஐசோமெரிசம் கண்டிப்பா வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா இதுல வந்து நமக்கு டபுள் பாண்ட் வந்து இருக்கிறதுனால நமக்கு ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸும் வந்து பாசிபிள், அதே நேரத்துல ஸ்டீரியோ ஐசோமர்ஸும் வந்து பாசிபிள். ஓகே, சோ ஐசோமெரிசம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ஸ் நமக்கு இவங்கள வந்து நமக்கு டபுள் பாண்ட் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஸ்ட்ரக்சரல் ஐசோமர் இஸ் பாசிபிள், ஆல்சோ ஸ்டீரியோ ஐசோமரும் வந்து பாசிபிள். சோ கமிங் டு த ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம். ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பொசிஷன் ஐசோமெரிசம் பார்க்கலாம். சரியா? நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஐ வில் டேக் but1ene. ஓகே, சோ கவனிச்சீங்க அப்படின்னா நம்மளுடைய CH2 double bond CH2 CH3. ஓகே, இப்போ டபுள் பாண்ட் வந்து எங்கடா இருக்கு, ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கு. இப்போ நான் அதை கொஞ்சம் மூவ் பண்ணிடுறேன், செகண்ட் கார்பனுக்கு மூவ் பண்ணிடுறேன். ஓகே, டபுள் பாண்ட் பாருங்க, இப்ப நமக்கு எங்க மூவ் ஆயிடுச்சு, செகண்ட் கார்பனுக்கு மூவ் ஆயிடுச்சு. ஓகே, சோ அப்படி டபுள் பாண்ட் வந்து நமக்கு செகண்ட் கார்பனுக்கு வந்து மூவ் ஆயிடுச்சு. அப்ப திஸ் இஸ் பொசிஷன் ஐசோமர். ஓகே, சோ இதே மாதிரி செயின் ஐசோமர் எல்லாமே நமக்கு வந்து பாசிபிள். இப்போ that is something we know.
Now coming to the geometrical isomerism வந்து இதுல எப்படி வந்து நமக்கு பாசிபிளா இருக்கு. So second வந்து பாத்தீங்க அப்படின்னா it is geometrical isomerism. Okay, so geometrical isomerism வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு cis and trans isomer வந்து possible. Okay, so geometrical isomerism ல வந்து cis isomer and trans isomer. Ma'am, இதுல வந்து இந்த cis isomer அப்படின்னா வந்து என்னது? Across a double bond same group இருந்தா அது வந்து cis. Example, நீங்க இங்க கவனிங்க, CH, okay, carbon, correct. Carbon carbon double bond ரா, carbon carbon double bond இருக்கு. இப்போ எனக்கு இந்த சைட்லயும் ஹைட்ரஜன், இந்த சைட்லயும் ஹைட்ரஜன், இங்கேயும் எனக்கு CH3 குரூப், இங்கேயும் எனக்கு CH3 குரூப். சோ இப்போ எனக்கு across the double bondக்கு ரெண்டு சைட்லயும் எனக்கு சேம் குரூப் இருக்கு அப்படின்னா அத வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we call it as cis isomer அப்படின்னு சொல்லுவோம். அது என்னடா சொல்லுவோம்? cis அப்படின்னு சொல்லுவோம். இதே trans அப்படின்னா வந்து என்னது? ஆப்போசிட்ல இருக்கும். சேம் குரூப் வந்து ஆப்போசிட்ல தான் இருக்கும். இப்போ ஹைட்ரஜன் இங்க இருக்கு அப்படின்னா அதே சைட்ல ஹைட்ரஜன் இருக்காது, ஆப்போசிட்ல ஹைட்ரஜன் இருக்கும். மித்தைல் குரூப் இங்க வந்து இருக்கு அப்படின்னா அதே சைட்ல இருக்காது, நமக்கு இங்க ஆப்போசிட்ல தான் அந்த மித்தைல் குரூப் வந்து இருக்கும். சோ இதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா trans அப்படின்னு வந்து சொல்லுவோம். we call them as trans isomer. okay, so இப்போ இந்த general method to prepare alkene, alkene உடைய general method to prepare பார்க்கலாமா? So let us start with the preparation. Okay, so first in the preparation process la நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா dehydration. okay, dehydration of alcohol. alcohol எடுத்து அதுல இருந்து நம்ம வாட்டரை வந்து ரிமூவ் பண்ண போறோம். அதுக்கு பேர் தான் dehydration of alcohol. okay, so coming to the dehydration process, first நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ethanol எடுத்துக்கிறேன். okay, so what is the formula of ethanol? C2H5OH, correct? C2H5OH. இத நான் வந்து எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சராவே எழுதிக்கிறேன். CH3 CH2OH. okay, so இப்போ இந்த எனக்கு டீஹைட்ரேஷன் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் வந்து வேணும். இல்ல இந்த செஷன்ல நான் PYQ சால்வ் பண்ண போறது இல்ல, கம்ப்ளீட்டா நான் இப்போதைக்கு உங்களுக்கு எல்லா தியரி கான்செப்ட்ஸும் நடத்தி இந்த மாதிரி நோட்ஸ் தர போறேன். ஆரல்ஸ் வந்து நீங்க நோட்ஸ் எடுத்துக்கணும். கிறிஸ், யோகேஷ், நீங்க எல்லாம் வந்து இது டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? have you all downloaded alcohol phenol notes download பண்ணிட்டீங்களா? ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? ஓகே, சோ ஃபுல்லா கான்செப்ட்ஸ் முடிச்சிரோம்டா. அதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு வெறும் ப்ராப்ளம் சால்விங் தனி லைவ்ல வருவேன். இப்போ I am going to react it with concentrated sulfuric acid. concentrated sulfuric acid கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். and temperature வந்து பாத்தீங்கன்னா 430 to 440 Kelvin. okay, so இந்த concentrated sulfuric acid வந்து என்ன பண்ணும் அப்படின்னா it is a dehydrating agent இல்லையா? அது வந்து வாட்டரை வந்து ரிமூவ் பண்ணும். எப்படி மேம் அப்படின்னா நல்லா கவனி, இங்க இருக்கிற OH-உம் இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும். அப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த CH3-யவே இப்படி எழுதிக்கிறேன். CH3-ய நானு CH2H ன்னு எழுதிக்கலாம். கரெக்டா? CH2H ன்னு எழுதிக்கலாம். அப்போ இங்க இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் இந்த OH-உம், அதாவது பீட்டா ஹைட்ரஜனும். பீட்டா ஹைட்ரஜன்னா என்ன மேம்? ஃபங்க்ஷனல் குரூப் டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் தான் ஆல்பா கார்பன். அந்த ஆல்பா கார்பன்ல அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் தான் பீட்டா கார்பன். அப்ப அந்த பீட்டா கார்பன்ல இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் அந்த OH-உம் சேர்ந்து வாட்டராக நமக்கு வெளியே போய் விடுவார்கள். அப்படி போயிடுச்சுன்னா அப்ப எனக்கு ப்ராடக்ட் வந்து என்ன கிடைக்கும்? CH2 double bond CH2, which is நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஈத்தீன் கிடைக்கும். okay, we'll be getting ethene as the product. okay, so laboratoryல இந்த மெத்தட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். வேற எப்படி பண்ணலாம் அப்படின்னா I can either use concentrated sulfuric acid or நான் வந்து அலுமினியம் ஆக்சைடு நானு யூஸ் பண்ணலாம். அதே தான் நான் எடுத்துக்கிறேன். CH2 எத்தனால் எடுத்துக்கிறேன்.
ஆனா இந்த இடத்துல நான் கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் நான் யூஸ் பண்ணாம ஐ எம் யூசிங் அலுமினியம் ஆக்சைடு Al2O3. இந்த Al2O3 வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டரை வந்து எலிமினேட் பண்ணிடும். ஸோ 623 அதை விட ஒரு ஹையர் டெம்பரேச்சர். ஓகே, ஸோ 623 723 கெல்வின்ல என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஹீட் பண்றாங்க. ஸோ ஹீட் பண்றப்போ நமக்கு என்ன ஆகுது, இங்க இருக்கக்கூடிய H2O வாட்டர் வந்து நமக்கு ரிமூவ் ஆகுது. ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னா CH2 double bond CH2. Okay, so we will be getting ethene as the product. நமக்கு வந்து ethene வந்து ப்ராடக்டா கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா preparation of alkenes from alkynes. ஓகே, ஸோ அடுத்த ப்ராசஸ் வந்து from alkyne. alkyne என்னடா, ட்ரிபிள் பாண்ட் இல்லையா? ஸோ ட்ரிபிள் பாண்டட் காம்பவுண்ட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரெடியூஸ் பண்றோம். ஓகே, என்ன பண்றோம் அப்படின்னா ரிடக்ஷன். ஏன்னா ரிடக்ஷன் அப்படின்னாலே வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆஃப் பாண்ட். ஏன்னா ட்ரிபிள் பாண்ட்ல இருந்து ஒரு பாண்ட் வந்து நமக்கு பிரேக் ஆகுது அப்படிங்கறதே வந்து ரிடக்ஷன் இல்லையா? ஸோ ரிடக்ஷன் யூசிங் லிண்ட்லார்ஸ் கேட்டலிஸ்ட். ஓகே, ஸோ இந்த லிண்ட்லார்ஸ் கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது வந்து என்னது? இந்த லிண்ட்லார்ஸ் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்றாங்க. ஓகே, சோ இந்த லிண்ட்லார்ஸ் கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது வந்து பெல்லேடியம் அதை வந்து ஆட் பண்ணிருக்காங்க. யார் கூட அப்படின்னா கால்சியம் கார்போனேட் கூட. கால்சியம் கார்போனேட் கூட பெல்லேடியம் வந்து ஆட் ஆகி இருக்கு அப்படின்னா அததான் வந்து we call it as லிண்ட்லார் கேட்டலிஸ்ட். ஓகே, சோ இப்போ நம்ம இந்த லிண்ட்லார் கேட்டலிஸ்டுக்கு நான் என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா ஒரு ட்ரிபிள் பாண்டட் காம்பவுண்டை எடுத்துக்கணும். CH3 C triple bond C CH3. Okay, so reduction அப்படினாலே addition of hydrogen. நம்மளுடைய bond is going to get broken. So Lindlar catalyst அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய what is it? Palladium in presence of calcium carbonate. Correct? So what is the product which we are going to get here அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் நமக்கு இங்க ஆட் ஆக போகுது. சோ நல்லா கவனிங்க, இங்க ஒரு ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆயிடும், இங்க ஒரு ஹைட்ரஜன் வந்து நமக்கு ஆட் ஆயிடும். அப்ப கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் தான் இருக்கும். கரெக்டா? அப்ப நல்லா கவனிங்க, கார்பன் கார்பன் டபுள் பாண்ட். சோ இங்க வந்து நமக்கு ஒரு ஆல்ரெடி இங்க ஒரு CH3 குரூப், இங்க ஒரு CH3 குரூப் இருக்கு. அண்ட் தென் நம்ம இப்போ ஆட் பண்ண ஹைட்ரஜன் இங்க இருக்கு. So we have got what product? cis-2-butene. cis-2-butene வந்து நமக்கு இங்க ப்ராடக்டா கிடைச்சிருக்கு. புரிஞ்சுதா மேம்? இதுல வந்து எனக்கு டிரான்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா அப்போ நான் என்ன மேம் பண்ணணும் அப்படின்னா நல்லா கவனிங்க, நான் அதே பியூட்டின் தான் எடுத்துக்கிறேன். காப்பி பேஸ்ட், அதே பியூட்டின் தான் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து இப்போ டிரான்ஸ் ஐசோமர் எனக்கு வந்து ப்ராடக்டா கிடைக்கணும் அப்படின்னா I have to use sodium in liquid ammonia. சரியா? சோ சோடியம் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா லிக்விட் அமோனியா கூட நான் வந்து எடுத்துக்கிறேன். NH3 சாரி, சோடியம் வந்து லிக்விட் அமோனியா கூட நான் வந்து எடுத்துக்கிறேன். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு டிரான்ஸ் வந்து எனக்கு ப்ராடக்டா கிடைக்கும். சோ when you just listen, இங்க இருக்கு கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கா, எனக்கு ஹைட்ரஜன் அதுக்கு ஆப்போசிட்ல தான் ஹைட்ரஜன், CH3 அதுக்கு ஆப்போசிட்ல CH3. இதான் வந்து நம்மளோட டிரான்ஸ் ஐசோமர். ஓகே, சோ சிஸ் அண்ட் டிரான்ஸ் வந்து ஜஸ்ட் நீங்க அந்த என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்றோம் அப்படிங்கறத மாத்திட்டீங்க அப்படினாலே உங்களுக்கு இது ப்ராடக்ட்டா கிடைச்சிரும். ஓகே, சூப்பர். இப்போ நம்ம third preparation எப்படி பண்ணலாம் அப்படினா we can prepare it by dehydrohalogenation of haloalkane. Okay, dehydrohalogenation na என்னப்பா? dehydrohalogenation அப்படினா அது என்னது? ஹைட்ரஜனையும் ரிமூவ் பண்றீங்க, ஹாலோஜனையும் வந்து ரிமூவ் பண்றீங்க. ஓகே, எதுல இருந்து? ஆஃப் ஹாலோஆல்கேன்ஸ்ல இருந்து நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா
dehydrohalogenation. Okay, you are removing hydrogen as well as you are removing halogen. Okay, so இப்போ வந்து கரெக்டா வந்து நம்ம லிசன் பண்ணோம் அப்படின்னா we have to take a halo alkanes here. Halo alkanes வந்து நீங்க எடுத்துக்கணும். So நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா methyl propyl bromide இல்லனா bromo propane வந்து நான் எடுத்துக்கிறேன். Okay, so let us take bromo propane. Okay, so இப்ப இந்த bromo propane நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா alcoholic potassium hydroxide கூட react பண்றோம். alcoholic potassium hydroxide கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது கிறிஸ், தாராளமா எடுத்துக்கலாம். ஆனா கிறிஸ் நீங்க அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல்கீன் கிடைக்கணும். ஆல்கீன்ல மீத்தீன் அப்படின்னு ஒண்ணு கிடையாது, ஈத்தீன் தான் இருக்கிறதுலே கம்மியான ஒரு ஆல்கீன் இல்லையா? அப்போ நீங்க அட்லீஸ்ட் 2 கார்பன் இருக்கிறத வந்து எடுத்துக்கணும். கரெக்டா? 2 கார்பனாவது இருக்கணும். அப்ப நீங்க மித்தால் குளோரைடு எடுத்துக்க முடியாது. அட்லீஸ்ட் யூ ஷுட் டேக் ஈத்தாயில் குளோரைடு. ஓகே, மித்தாயில் குளோரைடு அப்ப எடுத்துக்க முடியாது, எடுத்துக்கலாம் கிறிஸ், தாராளமா எடுத்துக்கலாம். அப்ப உங்களுக்கு ஈத்தீன் கிடைக்கும். இப்ப நான் ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு நான் வந்து யூஸ் பண்றேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த கேயும் இந்த பிஆரும் சேர்ந்து கேபிஆரா வெளில போயிடுவாங்க. அண்ட் தென் இங்க இருக்கிற இந்த பீட்டா ஹைட்ரஜன், கரெக்டா? இங்க இருக்கக்கூடிய இந்த பீட்டா ஹைட்ரஜன், மேம் பீட்டா ஹைட்ரஜன் என்ன மேம்? பாரா புரோமின்ல டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் தான் ஆல்பா கார்பன், ஆல்பாக்கு பக்கத்து கார்பன் தான் பீட்டா கார்பன். எலிமினேஷன் ரியாக்ஷனாலே இந்த பீட்டா ஹைட்ரஜன் தான் எலிமினேட்டே ஆகும். சோ இந்த பீட்டா ஹைட்ரஜனும் இந்த OHும் சேர்ந்து H2O வெளில போயிடும். H2O வெளியில போயிடும். அப்ப எனக்கு மீதி என்ன இருப்பா இருக்கு எழுதலாமா? CH3CH CH2 பீட்டா ஹைட்ரஜன் போயிட்டா இங்க எனக்கு டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். So we'll be getting propene as the product. ஓகே, பரவாயில்ல யோகேஷ், நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மேம் நீங்க டா அவன் சொல்றப்பதான் கிட்ஸ்னு ஃபீல் ஆகுது. நல்லதுதான், அவங்க வந்து நீட்டுக்கு டீச் பண்றாங்க, நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா JEEக்கு டீச் பண்றேன். சரியா? So both are different. அதனால நீ வந்து ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். ஓகேவா மேம்? நாங்க என்னவா அட்டெண்ட் பண்றது அப்படின்னா வந்து whatever you feel like attending you can attend. Okay, so வந்து ஒண்ணுமே ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, done, சூப்பர். so let us start பா. நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து சூப்பர் டூப்பரா வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த லெசன்ல இருந்து போர்டுக்கு எவ்வளவு மார்க் வரும்? போர்ட்னா உங்களோட 11th ஸ்டேட் போர்டுக்கு வந்து கேக்குறீங்க இல்லையா? சோ 11th ஸ்டேட் போர்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இட்ஸ் a very important chapter. பிளஸ் நம்ம கம்பல்சரி கொஸ்டின் வரும். சோ 1 மார்க்ல 1 2 1 2 3 4 5 6 7 ஒரு 9 மார்க்ஸ் வந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் திஸ் சாப்டர். ஓகே, சோ வந்து உங்களுக்கு 9 மார்க் வந்து உங்களுக்கு இந்த சாப்டர்ல இருந்து வந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட். ஓகேவா? சோ dehydrohalogenation ஆஃப் ஹாலோ ஆல்கீன்ஸ். ஹாலோ ஆல்கீன்ஸ் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டீஹைட்ரோஹாலோஜினேஷன் வந்து நம்ம பண்றோம். which is ஹைட்ரஜனும் நமக்கு வெளில போயிடுச்சு, இந்த புரோமினும் வந்து நமக்கு வெளியில போயிடுச்சு. ஓகே, சோ செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா preparation of alkenes from vicinal dihalogen. நம்ம வந்து பேசிக்ஸ் கிளாஸ் படிச்சப்போ ஒரு விஷயம் வந்து நீங்க வந்து நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, allyl vinyl அதெல்லாம் நம்ம வந்து படிச்சிருப்போம் இல்லையா? So what is this vicinal dihalogen? vicinal dihalogen அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா பக்கத்து பக்கத்து கார்பன்ல வந்து நமக்கு 2 ஹாலோஜன்ஸ் வந்து இருக்கும். பக்கத்து பக்கத்து கார்பன்ல நமக்கு 2 ஹாலோஜன்ஸ் வந்து இருக்கும். அததான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா vicinal dihalogen அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ வந்து I am going to take a 1,2 டைப்ரோமோ ஈத்தேனை நான் வந்து எடுத்துக்கிறேன். அதாவது நல்லா கவனிங்க, இங்க எனக்கு வந்து இங்க ஒரு புரோமின் ஆட் ஆகி இருக்கு, இங்க ஒரு புரோமின். ஓகே, சோ இதுதான் வந்து நம்மளுடைய 1,2 டைப்ரோமோ ஆல்கேன். ஓகே, சோ இப்ப இது வந்து நமக்கு என்ன ரியேஜென்ட் கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா
with what? Reagent. நம்ம வந்து இத வந்து react பண்றோம். We are reacting it with zinc in presence of methanol. Zinc in presence of CH3OH. Okay? Zinc in presence of methanol ல தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா நம்ம react பண்றோம். Okay? So அப்போ நமக்கு வந்து how we are going to get the product அப்படினு பார்த்தலாமா? So கவனிச்சீங்க அப்படினா இந்த Zn zinc வந்து இந்த bromine கூட ஆட் ஆயிடும். நல்லா கவனிங்க, இந்த zinc வந்து எனக்கு என்ன ஆயிடும் அப்படினா இந்த bromine கூட எனக்கு ஆட் ஆயிடும். அப்போ ஓகே, இங்க பாருங்க CH2 தோ நான் தான் சொன்னேன்ல இந்த zinc வந்து ஆட் ஆயிடும் அப்படின்னு. zinc Br ஆல்ரெடி இந்த bromine. சரியா? சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா எனக்கு வந்து அடுத்த ஸ்டெப்ல what will happen is இங்க இருக்கக்கூடிய இந்த bromine, ஓகே, இங்க இருக்கிற இந்த ZnBr இவங்க எல்லாரும் சேர்ந்து ZnBr twice எனக்கு வெளியில போயிடுவாங்க. அப்போ எனக்கு மீதி வந்து என்ன இருக்க போகுது? இங்க இருக்கக்கூடிய CH2, of course the bond shift வந்து நமக்கு வந்து இருக்கும் இல்லையா? So CH2 double bond CH2 நமக்கு இங்க வந்து என்ன கிடைக்கும் அப்படினா ஈத்தீன் வந்து நமக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைக்கும். கரெக்ட்டா? சோ நமக்கு இங்க ப்ராடக்ட்ல வந்து நமக்கு இங்க வந்து என்ன கிடைக்கும்? we'll be getting ethene as the product. Is that clear? For how many of you is it clear? So this is one of the preparation of alkanes. அடுத்த process வந்து பாத்தீங்க அப்படினா Kolb's electrolytic method மூலமா நம்ம வந்து படிக்கிறோம். ஆல்ரெடி வந்து alkaneல நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? So alkanesல நம்ம இந்த Kolb's electrolytic method பார்த்தோம். அங்க வந்து sodium salt of carboxylic acid பார்த்தோம். இங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா ஒரு குட்டி சேஞ்சுக்கு potassium salt of carboxylic acids நம்ம பார்க்கலாம். ஓகே, so fifth method இல்லையா? So fifth method வந்து என்னது? Kolb's electrolysis. Electrolysis அப்படினா என்னது? நம்ம வந்து current யூஸ் பண்ணி bond break பண்றோம். ஓகே, so CH2 COO Na க்கு பதிலா K, CH2 COOK. ஓகே, சோ இப்போ இந்த ஒரு பர்టిక్యులர் காம்பவுண்ட் உடைய பேர் வந்து என்னது அப்படினா it is potassium succinate. ஓகே, இதோட பேர் வந்து என்னது? potassium succinate. ஓகே, very good. சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த potassium succinate I am going to do electrolysis. அதாவது நான் இதுல வந்து current பாஸ் பண்றேன். எலக்ட்ராலிசிஸ் நம்ம பண்றோம். சரியா? சோ அப்ப எனக்கு என்ன ஆகுது அப்படினா இந்த ரெண்டு பொட்டாசியமும் சேர்ந்து ஓகே K2 எனக்கு வந்து வெளியில போயிடுது. ஓகே, ரெண்டு பொட்டாசியமும் எனக்கு தனியா வெளியில பிரிஞ்சு போயிடுது. 2K+ வெளியில போயிடுது. அப்ப எனக்கு மீதி இங்க வந்து என்ன இருக்கு? CH2 COO minus இல்லையா? ஏனா K+O minus, this is electronegative, right? CH2 COO minus. ஓகே, சோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு இந்த பர்టిక్యులர் ஒரு காம்பவுண்ட் வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ இது வந்து நமக்கு இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த COO வந்து நமக்கு 2 molecules of carbon dioxide எனக்கு வெளியில போய்டும். ஓகே, சோ நமக்கு வந்து என்னவா வெளியில போய்டும் அப்படினா மேம் பொட்டாசியமே எலக்ட்ரிக் கரண்ட் மட்டும் போதும், எலக்ட்ரிக் கரண்ட் மட்டுமே போதும்டா இந்த பர்టిక్యులர் கேஸ்ல. சோ CO2 வந்து வெளியில போய்டும். இப்போ எனக்கு ரெண்டு நெகட்டிவ் சார்ஜ் வேற இருக்குல, இந்த ரெண்டு நெகட்டிவ் சார்ஜா எனக்கு 2 எலக்ட்ரான்ஸா வெளியில போய்டும். அண்ட் தென் இங்க எனக்கு மீதி என்ன இருக்கு? CH2 double bond CH2 which is ethene. ஓகே, நான் இப்போ என்ன வந்து க்ளோஸ். ஓகே, போர்டு கரெக்ட்டா தெளிவா தெரியுதா? Is the board visible for you? Okay, done. So this is what you will get as the product. Okay, இப்போ நான் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படினா ஆல்கீன்ஸ் உடைய பிரிப்பரேஷன் 5 process 5மே நம்ம வந்து படிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படினா we have to know the physical properties of alkenes. Okay, என்னது? physical properties of
alkenes. சரியா? ஓகே. சோ physical properties of alkenesல வந்து நம்ம இந்த alkenes உடைய லோவர் மெம்பர்ஸ்லாம் வந்து இருக்காங்க இல்லையா? அதாவது கார்பன் 1ல இருந்து of course கார்பன் 1 வந்து இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் 3 மெம்பர், அதாவது ஈத்தீன்ல இருந்து C2 ல இருந்து நம்மளுடைய பியூட்டீன் C4 வரைக்கும், C2 C3 C4, இவங்க எல்லாருமே நமக்கு எப்படி இருப்பாங்க? of course gases இருப்பாங்க. ஏன்னா less number of compounds அப்படிங்கிறப்போ நமக்கு they will be acting as gases. ஓகே. அடுத்த 14 எலிமெண்ட்ஸ், அதாவது C5 ல இருந்து C14 வரைக்கும், ஓகே, அது அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லிக்விட்ஸ் ஆவும் வாக்ஸி சாலிட்ஸ் ஆவும் இருப்பாங்க. ஓகேவா? சோ இப்போ இந்த ஆல்கீன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கலர்லெஸ் அண்ட் ஓடர்லெஸ்ஸா இருக்கும் எக்ஸெப்ட் ஈத்தீன். ஓகே, இவங்க எல்லாருமே நமக்கு வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா கலர்லெஸ் அண்ட் ஓடர்லெஸ், கலர்லெஸ் அண்ட் ஓடர்லெஸ் எக்ஸெப்ட் ஈத்தீன். ஏன்னா இந்த ஈத்தீன் வந்து எப்படி தெரியுமா இருக்கும்? நமக்கு ஸ்வீட் ஸ்மெல்லிங்கா இருக்கும். ஈத்தீன் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, எஸ், ஃபிளைட் கிராஷ் இன் குஜராத். ஆமாண்டா, நானும் நியூஸ் பார்த்தேன். இந்தியால இருந்து லண்டன் போற ஃபிளைட் இல்லையா, 250 பேசஞ்சர்ஸ் கிட்ட மர்கையா அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆக்சுவலி நிறைய வாட்டியும் அதே ஃபிளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கிறதாவும் கேள்விப்பட்டேன். இட்ஸ் ரியலி சேட் இல்லையா? பிகாஸ் சோ மெனி பீப்புள் வித் சோ மெனி கனவுகள் வந்து போயிருப்பாங்க, ஏதாச்சும் வேலையா போயிருப்பாங்க, ஏதாவது ஒர்க்காக போயிருப்பாங்க, விச் இஸ் ரியலி ரியலி அன்எக்ஸ்பெக்டட். ரொம்ப ரொம்ப அன்எக்ஸ்பெக்ட் பண்றப்போ பாம், அவ்வளவுதான். லைஃப் இஸ் வெரி ஷார்ட். அவ்வளவுதான், அது புரிஞ்சுக்கிட்டா போறோம் நம்ம. ஓகே, லைஃப் இஸ் வெரி வெரி ஷார்ட். அதனால வந்து ரொம்ப டிராமா வேண்டாம். அழகா வாழ்ந்துட்டு சிம்பிளா இருந்துட்டு யாருக்கும் எந்த தொந்தரவு கொடுக்காம இருந்துட்டு போயிடலாம். சரியா? ஏன்னா எந்த நிமிஷம் எப்ப இந்த வாழ்க்கை முடியும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம கையிலலாம் இல்லை. ஓகே, யா. இப்போ இந்த மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் ஆல்கீன்ஸ் வந்து இருக்கு இல்லையா? சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து, அதாவது இந்த லென்த் இன்க்ரீஸ் ஆக பாயிலிங் பாயிண்ட் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். சரியா? சோ வந்து நமக்கு அந்த காம்பவுண்ட் உடைய லென்த், அதாவது நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. லென்த் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆக பாயிலிங் பாயிண்ட் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. சோ இவங்களோட சாலபிலிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்லைட்லி சாலபிள் இன் வாட்டர். ரொம்ப சாலபிளா வந்து இருக்காது, ஆனா ஸ்லைட்லி சாலபிளா இருக்கும். ஸ்லைட்லி சாலபிள் இன் வாட்டர் கூட வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லைட்டா சாலபிளா இருக்கும். ஓகே. வர நியூஸ் பார்க்கவே பயமா இருக்கு. நியூஸ் பார்த்தாலே இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம், இவன் அவனை கொண்டுட்டான், அவன் இவனை கொண்டுட்டான், இப்படி ஆயிடுச்சு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இதெல்லாம் தான் வருது. ஏன்டா அப்படி இருக்கு? மேம், அதான் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்ல காஸ்மெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்றாங்களா? ஏன் அப்படின்னா எனக்கு ஸ்லைட்லி சாலபிள் இன் வாட்டர். இப்போ இந்த வாட்டர் ப்ரூஃப்லாம் வந்து இருக்குல்ல, அதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இட்ஸ் கார்பன் காம்பவுண்ட். ஏன்னா கார்பனுக்கு நம்ம தான் சொன்னோம்ல தண்ணியை கண்டா பிடிக்காது அப்படின்னு. அப்போ நீ யோசிச்ச அப்படின்னா இந்த வாட்டர் ப்ரூஃப்ல எல்லாம் வந்து யூ கேன் வெரி வெல் சி தட் நமக்கு வந்து என்ன ஆகும், இங்க இருக்கக்கூடிய வாட் இஸ் தட் கெமிக்கல் வாட்டர் ப்ரூஃப் இருக்கு அப்படின்னாலே அதுல கண்டிப்பா நமக்கு கார்பன் வந்து இருக்க போகுது. வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னா அதுல கண்டிப்பா நமக்கு கார்பன்ஸ் வந்து இருக்க போகுது. சரியா? ஓகே, நம்ம இப்போ அடுத்து போலாம். ஸ்லைட்லி சாலபிள் இன் வாட்டரா வந்து இருக்க போகுது. So now coming to the chemical properties of alkenes. ஓகே, ஆல்கீன்ஸ் உடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து என்னென்ன? இப்போ ஆல்கீன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்கேன்ஸை விட வந்து மோர் ரியாக்டிவ். So when we talk about reactivity,
ரியாக்டிவிட்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்கீன்ஸ் வந்து இருக்குல்ல, அது கிட்ட டபுள் பாண்ட் இருக்கிறதுனால, ஆல்கீன்ஸ் கிட்ட டபுள் பாண்ட் இருக்கிறதுனால that is more reactive than alkane. ஆல்கேன்ஸை விட ரொம்ப ரொம்ப வந்து ஹைலி ரியாக்டிவா வந்து இருக்கும். டார்க் வெரி ஹை. ஓகே, ஸோ ஆல்சோ த பை பாண்ட் வந்து நமக்கு ஸ்ட்ராங்கா வந்து இருக்கும். இதே சாரி சிக்மா பாண்ட் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, சிக்மா பாண்ட் இஸ் சம்திங் which is in single bond இல்லையா, சிக்மா பாண்ட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இருக்கும். இதே பை பாண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் வீக்கர். சிக்மா கம்பேர் பண்றப்போ பை பாண்ட் வந்து நமக்கு வீக்கரா வந்து இருக்கும். ஸோ அப்ப அந்த பாண்ட் பிரேக்கிங் அப்படிங்கிறது வந்து இட் ஹேப்பன்ஸ் ஈஸிலி ஹியர், இட் ஹேப்பன்ஸ் ஃபாஸ்டர் ஹியர். ஓகே, ஸோ இப்போ இந்த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், ஓசோனோலைசிஸ், இதெல்லாம் நமக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த டபுள் பாண்ட்ல தான் வந்து நடக்கும். கிறிஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் ஒரு லைவ்ல வந்து எனக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுலயே வந்து குறியா இருக்காரு. ஓகேவா, சரிங்க கிறிஸ், மிக மிக நன்றி கிறிஸ். சரியா, ஓகே. ஃபியூச்சர்ல டாக்டர் ஆனா அப்புறம் கிளினிக் வரப்ப உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுவோம் மிஸ். ஓகே, வாங்க படிப்போம். சரியா, நைஸ் டு see this. Thank you. சோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா அடிஷன் ரியாக்ஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அடிஷன் ரியாக்ஷன். So what is this addition reaction? So இந்த addition reaction அப்படிங்கிறது வந்து என்னது? Let us take a alkene. நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு alkene வந்து எடுத்துக்கலாம். CH2 double bond CH2. Okay, so இந்த alkene நான் என்ன பண்றேன் அப்படின்னா in presence of chlorine கூட நான் react பண்றேன். In presence of chlorine கூட நான் react பண்றேன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு கார்பன்லயுமே எனக்கு ஒவ்வொரு குளோரின் போய் ஆட் ஆயிடுது. across the double bond in each carbon நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு குளோரின் போய் ஆட் ஆயிடும். சோ கவனிங்க, CH2Cl, of course இந்த double bond break ஆயிடும், CH2Cl. okay, so we get this 1,2 dichloroethane as the product. நமக்கு என்னப்பா ப்ராடக்ட் கிடைக்குது? 1,2 dichloroethane. 1,2 dichloroethane வந்து நமக்கு இதுல ப்ராடக்ட்டா கிடைக்குது. சரியா, ஓகே. சோ இப்போ இந்த இங்க இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்றோம், குளோரினுக்கு பதிலா நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா அயோடின் வந்து யூஸ் பண்ண போறேன். ஓகே, அயோடினேஷன் பண்ண போறேன். அதே ஈத்தீன் தான் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா எடுத்துக்கிறேன். சோ CH2 double bond CH2. ஓகே, சோ இப்போ எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா I am going to react it with iodine. அப்ப இந்த ரெண்டு அயோடினும் நமக்கு வந்து போயிட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு கார்பன்லயும் போயிட்டு சப்ஸ்டிடியூட் ஆகும். கரெக்டா, டைஅயோடோ ஈத்தேன் வந்து நமக்கு இங்க ஃபார்ம் ஆகும். சோ அதை தான் நம்ம இங்க எழுத போறோம். CH2I and CH2I. கரெக்டா, இப்போ இது வந்து நமக்கு அவ்வளவு ஒரு ஸ்டேபிளா இருக்க போறது கிடையாது. This is going to be very very unstable. ஓகே, சோ வந்து இந்த அன்ஸ்டேபிளா இருக்கக்கூடிய இந்த காம்பவுண்ட் ஜெயலட்சுமி வாங்க, இந்த அன்ஸ்டேபிளா இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து பிரேக் ஆயிட்டு will be getting CH2 double bond CH2. ஓகே, சோ இந்த பர்టిక్యులர் காம்பவுண்ட் வந்து நமக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைக்க போகுது. ஓகே, சோ அப்ப நமக்கு இங்க ப்ராடக்ட் உடைய பேர் வந்து என்னது? ப்ராடக்ட் உடைய பேர் வந்து this is ethene. கரெக்டா, இங்க நமக்கு வந்து ஈத்தீன் வந்து அதே ஈத்தீன் வந்து நமக்கு திருப்பியும் ப்ராடக்ட்டா கிடைச்சிச்சு. எப்படி இருக்குது? பத்தி மூட்டை அதுக்கு குடவுன்லயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? ஓகே, எஸ். சோ இப்போ நம்ம டெஸ்ட் ஃபார் ஆல்கீன்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஓகே, now we are going to know the test for alkenes. CS வந்து யூடியூப்ல கிளாஸஸ் இருக்காதுடா, பிகாஸ் சிஎஸ்க்கு டீச்சர்ஸ் வந்து இல்ல. ஜனஸ்ருதி மேம் இருக்காங்க, ஆனா அவங்க ஆல்ரெடி மேக்ஸ் எடுக்கிறாங்க. ஷீ இஸ் டீச்சிங் இன் பெய்டு கிளாஸஸ் ஆல்சோ. பெய்டு கிளாஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு 12th. அதனால வந்து ரொம்ப ஹைலி பிஸி ஷீஸ். அதனால வந்து சிஎஸ் வந்து யூடியூப்ல அவ்வளவா இருக்காது. மேபி டியூரிங் எக்ஸாம் டைம்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஓகே. சோ இப்போ புரோமின் இன் வாட்டர் என்ன கலர்ல வந்து இருக்கும்? புரோமின் இன் வாட்டர்
bromine in water. bromine water இருக்கு இல்லையா, அது வந்து என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னா ரெட்டிஷ் பிரவுன் கலர்ல இருக்கும். கரெக்டா சொன்னீங்க ஜெயலட்சுமி. அது என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னா நமக்கு it will be in reddish brown color. Okay, so இப்போ when a small amount of in the bromine water நம்ம வந்து alkene கூட வந்து ஆட் பண்ணிக்கிறப்போ அந்த சொல்யூஷனை வந்து அது என்ன பண்ணிடும் அப்படின்னா டீகலரைஸ் பண்ணிடும். ஓகே, சோ நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா ஆல்கீன்ஸ் கூட நீங்க வந்து இந்த bromine வாட்டரை நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆயிடும், அந்த ரெட்டிஷ் பிரவுன் கலரை டீகலரைஸ் பண்ணிடும். சோ ஏன் வந்து இது வந்து டீகலரைஸ் வந்து பண்ணுது அப்படின்னா பிகாஸ் அது ஒரு டைப்ரோமோ காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுது. தோப்பர் நம்ம இங்க எப்படி குளோரினேஷன் அயோடினேஷன் பண்ணோம் அந்த மாதிரி அது வந்து என்ன பண்ணுது, டைப்ரோமோ காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிடுது. அதனாலதான் நமக்கு அங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த டீகலரைசேஷன் வந்து நமக்கு நடக்குது. சோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 5 மணிக்கு கிளாஸ் முடிச்சிடலாம் சரியா. 5 o'clock by 5 or by 5:30 the class gets finished. Okay, because 6 o'clock I have a 10th class நினைக்கிறேன். 6 மணிக்கு வந்து எனக்கு 10th கிளாஸ் இருக்கு சரியா. அதனால வந்து 10th சேனல்ல கிளாஸ் இருக்கு. அதனால அதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் வந்து முடிந்து விடும். ஓகே, யா. சோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு டெஸ்ட் ஃபார் ஆல்கீன்ஸ்ல. ஓகே, சோ இப்போ மார்கோனிகாவ்ஸ் ரூல் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா டெஃபினெட்லி you all have to know about the Markovnikov's rule. ஓகே, சோ மார்கோனிகாவ்ஸ் ரூல் தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ படிக்க போறோம். தேங்க்யூ யோகேஷ், தேங்க்யூ. கிளாஸ்க்கு வந்தவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா வந்து சாப்பிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி கிளாஸ்க்கு வந்தவங்க எல்லாருமே வந்து PDF எடுத்துட்டு போங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் வந்து பின் பண்ணிருக்கேன் சரியா. இந்த மார்கோனிகாவ்ஸ் ரூல் அப்படின்னா என்ன? இப்போ நான் ஒரு சிமெட்ரிக்கல் ஆல்கீன் எடுத்துக்கிறேன்னு வெச்சுக்கோ. CH2 டபுள் பாண்ட் CH2, இதுக்கு பேர் வந்து சிமெட்ரிக்கல் ஆல்கீன். ஏன் அப்படின்னா எனக்கு இந்த C டபுள் பாண்ட் C ரெண்டு சைடுமே எனக்கு வந்து என்ன இருக்கு, சேம் குரூப் தான் வந்து இருக்கு. ஓகே, நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சேம் குரூப் தான் வந்து இருக்கு. சோ அததான் நம்ம வந்து சிமெட்ரிக்கல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே, சோ இதே நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா அன்சிமெட்ரிக்கலா, இப்ப சிமெட்ரிக்கல் இதுல நான் வந்து என்ன ஆட் பண்ணணும், H2O வாட்டர் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோ. வாட்டர் நமக்கு எப்படி பிரியும், HOH அப்படின்னு பிரியும் கரெக்டா. ஹைட்ரஜனை நான் இங்கேயும் OH இங்கேயும் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் மேம்? மாத்தி ஆட் பண்ணுங்க மேம். OH இங்க ஆட் பண்ணுங்க மேம், ஹைட்ரஜனை இங்க ஆட் பண்ணுங்க மேம், அப்பயும் எனக்கு சேம் தான் கிடைக்கும். ஏன்னா ரெண்டுமே பாரு சேம் தான், ரெண்டு சைடும் CH2 தான் இருக்கு. அப்ப நான் வந்து ஹைட்ரஜன் இங்க OH இங்க, ஹைட்ரஜனை அங்க OH இங்க மாத்தி மாத்தி ஆட் பண்ணாலும் ஒன்னும் பெரிய ப்ராப்ளம் வந்து கிடையாது கரெக்டா. சோ அப்ப எனக்கு இந்த மார்கோனிகாவ்ஸ் ரூல் வந்து வேண்டாம். அடிஷன் ரியாக்ஷன்ல அப்ப எனக்கு இந்த மார்கோனிகாவ்ஸ் ரூல் வந்து வேண்டாம். அப்ப எனக்கு எதுக்கு இந்த மார்கோனிகாவ்ஸ் ரூல் வந்து வேணும் அப்படின்னா ஃபார் unsymmetrical alkene. unsymmetrical alkenesக்கு தான் எனக்கு வேணும். unsymmetrical alkene என்ன மேம் அப்படின்னா கார்பன் கார்பன் டபுள் பாண்ட்ல சேம் குரூப் எனக்கு இல்ல. இப்போ இந்த சைடு CH2 அப்படின்னா இந்த சைடு பாரு எனக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா ரெண்டு CH3 குரூப் அட்டாச் ஆகி இருக்கு. So this is not symmetrical, this is very very unsymmetrical இல்லையா. அப்ப நான் அந்த unsymmetricalல நான் வந்து ஒரு ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்றேன், HOH நான் ஆட் பண்ணனும் அப்படின்னா how will I get the product? எங்க ஹைட்ரஜன் ஆட் பண்ணுவேன், எங்க OH நான் ஆட் பண்ணுவேன் அப்படின்னா நல்லா கவனிங்க. ஒரு unsymmetrical alkeneல hydrogen adds to, okay, hydrogen adds to carbon which has more number of hydrogen. எந்த கார்பன்ல, அதாவது கார்பன் கார்பன் டபுள் பாண்ட்ல, கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் across the double bond only which you are going to add it, right? So எந்த கார்பன்ல எனக்கு நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் அதிகமா இருக்கோ அங்க போய் ஹைட்ரஜன் ஆட் ஆகும். அண்ட் அந்த
நியூக்ளியோஃபைல் வந்து இருக்கு இல்லையா, அந்த நெகட்டிவ் பார்ட், அந்த நியூக்ளியோஃபைல் வந்து எனக்கு எங்க ஆட் ஆகும் அப்படின்னா adds to carbon which has less hydrogen. எந்த கார்பன்ல எனக்கு நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் வந்து கம்மியா இருக்கும் அங்க ஆட் ஆகுறது தான் இந்த OH குரூப். ஓகே, சோ லுக் அட் திஸ் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கா. சில காம்பவுண்ட் மார்கானிகாஃப் ரூல் ஃபாலோ பண்ணி சில காம்பவுண்ட் ஆன்டி மார்கானிகாஃப் ரூல் ரிலேஷன் எதிரப்போ இந்த கம்பெனி எப்படி கண்டுபிடிக்கும். நல்ல கேள்வி கிறிஸ். இப்போ நம்ம இந்த ரீஏஜென்ட் இருக்குல்ல, இங்க நான் வாட்டர் மட்டும் கொடுத்திருந்தேன் அப்படின்னா அது மார்கானிகாஃப் ரூலை ஃபாலோ பண்ணும். அதாவது அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீன்ல நீ போய் யாரையாச்சும் ஆட் பண்ற அப்படின்னா மார்கானிகாஃப் ரூல் தான் ஃபாலோ பண்ணும். ஆனா நீங்க H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு இருந்துச்சு அந்த ரியாக்ஷன்ல அப்படின்னா அப்போ ஆன்டி மார்கானிகாஃப் ரூலை ஃபாலோ பண்ணும். எப்பெல்லாம் அந்த ரியாக்ஷன்ல வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்கோ இருந்தா மட்டும் தான் கிறிஸ் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆன்டி மார்கானிகாஃப் ரூலை ஃபாலோ பண்ணும். மனசிலாயோ? சூப்பர். இப்பொழுது தற்பொழுது நம்ம மார்கானிகாஃப் ரூல் என்றால் என்னவென்று படிப்போம். இப்ப இங்க பாரு கார்பன் கார்பன் பாருங்க, இங்க ஹைட்ரஜன் கம்மியா இருக்கு. அப்போ ஹைட்ரஜன் அதிகமா இருக்கிற இடத்துல ஹைட்ரஜன் ஆட் ஆகும், ஹைட்ரஜன் கம்மியா இருக்கிற இடத்துல இந்த நெகட்டிவ் பார்ட் OH வந்து நமக்கு ஆட் ஆகும். இப்ப புரிஞ்சுதா கிறிஸ்? அப்ப நமக்கு ப்ராடக்ட் வந்து என்ன கிடைக்கும்? CH3 COH CH3 டபுள் பாண்ட் பிரேக் ஆயிடுமா இங்க CH3. Okay, so we'll be getting 2-methyl 2-propanol as the product. Okay, do you understand? Okay da, super. So இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா HBr ஆட் பண்ண போறோம். Addition of HBr. Addition of HBr. Okay. Okay, so எப்படி ஆட் பண்ண போறோம், என்ன கிடைக்க போகுது அப்படின்னு வந்து பார்க்கலாமா? ஓகே, சோ கவனிங்க, CH2 டபுள் பாண்ட் CH2 நான் வந்து எடுத்துக்கிறேன் ஈதீன். Okay, I have taken a symmetrical alkene. அப்போ எனக்கு பிரச்சனையே கிடையாது, எந்த சைடுல என்ன ஆட் பண்ணாலும் எனக்கு ஒரே ப்ராடக்ட் தான் வந்து எனக்கு கிடைக்க போகுது. இதே நான் வந்து ஒரு unsymmetrical alkene வந்து எடுத்துட்டு இருக்கேன். இப்போ இதுவும் வந்து பார்த்தா unsymmetrical symmetrical-ஆ? Is this unsymmetrical or symmetrical? அது மட்டும் சாட்ல சொல்லுங்க. ரெண்டு சைடும் பாரு, CHCH3 CHCH3, this is symmetrical இல்லையா? இது வந்து என்னது? again it is symmetrical. so symmetrical அப்படினா என்ன ஆகும்? நீ எங்க வேணா எதை வேணா ஆட் பண்ணலாம், உனக்கு சேம் ப்ராடக்ட் தான் கிடைக்க போகுது. ஓகே, ஒரு இடத்துல H ஒரு இடத்துல Br. ஓகே, அப்ப வந்து எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? CH3 CH2 CH CH3 Br. okay, so you have got this as the product. இப்போ இதே நான் வந்து இப்போ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா addition of HBr with யாருப்பா? symmetrical alkene. இப்போ அதே addition of HBr, அதே addition of HBr with unsymmetrical alkene. okay, so இதே addition of HBr with unsymmetrical alkene அப்படினா அப்போ வந்து நமக்கு என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும்? of course we'll be getting a major product and a minor product. major product will follow the Markovnikov's rule. கரெக்ட்டா Markovnikov's rule ஃபாலோ பண்ணதான் நமக்கு major product-ஆ இருக்க போகுது. I am going to take unsymmetrical alkene. கரெக்ட்டா? அது கூட நான் HBr ஆட் பண்ணிக்க போறேன். across the double bond நம்ம வந்து H-உம் Br-உம் ஆட் பண்றப்போ எனக்கு two types of product வந்து எனக்கு கிடைக்கும். shoulder fracture ma'am, Jeffy உங்களுக்கா? very very sorry to hear, take care. ரொம்ப சரியாக லேட் ஆகும் இல்லையா?
ஷோல்டர் ஃப்ராக்சர்லாம் வந்து சரியா லேட் ஆகும். அதனால வந்து நல்லபடியா உடம்பு பார்த்துக்கோங்க. வெயிட் கீட்டு தூக்காதீங்க, வண்டி கிண்டி ஓட்டாதீங்க. ஓகே. சோ எனக்கு இங்க ஹைட்ரஜன் ஆட் ஆகி இங்க புரோமின் ஆட் ஆகுறது மைனர் ப்ராடக்டா இருக்கும். ஓகே ஓகே, நல்லா கவனிங்க. CH3 CH2 CH2 Br இது வந்து என்னுடைய மைனர் ப்ராடக்ட். கரெக்டா? படிக்க வேணாம். நான் என்ன சொல்றேன்னா ஜெஃபி படிக்க வேணாம், ரெஸ்டட் தூங்கு. ஓகே, பெயின் கில்லர்லாம் கொடுத்துருப்பாங்க, படுத்து தூங்குங்க. ஓகே, யூ நீட் நாட் ஸ்டடி நவ். சோ இது வந்து என்னப்பா, இது வந்து மைனர் ப்ராடக்டா இருக்கும். ஓகே, மேஜர் ப்ராடக்ட் வந்து மார்கானிகாஃப்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணிருக்கோம். ஹைட்ரஜன் எங்க அதிகமா இருக்கும் அங்க ஹைட்ரஜன் ஆட் ஆகும். ஹைட்ரஜன் கம்மியா இருக்கிற இடத்துல நம்ம நெகட்டிவ் பார்ட் போய் ஆட் ஆகி இருக்கும். அது வந்து நம்ம மார்கானிகாஃப்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணி இருக்கும். அப்ப CH3 CH2 CH தான், CH Br CH3. okay, so this will be my major product. ஏன்னா இது மார்கானிகாஃப்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணி இருக்கு. ஏன்னா இது மார்கானிகாஃப்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணி இருக்கு. புரிஞ்சுதா? is that clear for you? is that clear for you? எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சுதா? சோ இதே ஆன்டி-மார்கானிகாஃப்ஸ் ரூல் அப்படினா என்னது? I think இதோட ரியாக்டன்ட் வந்து வேணுமா மேம்? அப்ப ரியாக்டன்ட் முன்னாடி 2 மோல்ஸ்னு போட்டுறணும்ல மேம்? இல்லடா, எனக்கு வந்து மிக்சரா கிடைக்கும். 2 மோல்ஸ்னே போட வேணாம். ஏன் அப்படின்னா கிறிஸ் இது ரெண்டுமே வந்து நமக்கு ஓகே, நீ கேக்குற கேள்வி எனக்கு புரியுது. ஆனா எனக்கு இது வந்து மிக்சரா கிடைக்கும், பாதி இதுவாகவும் பாதி அதுவாகவும் கிடைக்கும். சரியா? எனக்கு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு தனித்தனியா எனக்கு கிடைக்காது. சரியா? எனக்கு இது அப்படியே ஒரு மிக்சரா தான் எனக்கு இது கிடைக்கும். அதனால நம்ம 2 அப்படின்னு போட மாட்டோம். சோ அடுத்து வந்து பாருங்க, நம்ம இதோடைய மெக்கானிசம்லாம் நான் பெருசா உள்ள போல. ஓகே, நான் மார்கானிகாஃப் அண்ட் ஆன்டி-மார்கானிகாஃபோட மெக்கானிசம்லாம் தெரிஞ்சுக்கிறீங்களா? யூ வாண்ட் டு நோ ஆல் தி மெக்கானிசம்ஸ் அப்படின்னா ஐ கேன் டீச் யூ, ப்ராப்ளம் இல்லை. ஓகே, சோ டு யூ நோ வாட் இஸ் ஆன்டி-மார்கானிகாஃப்ஸ் அடிஷன்? தெரியுமா? ஆன்டி-மார்கானிகாஃப்ஸ் ரூல் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அப்படியே ஆப்போசிட். ஓகே, மார்கானிகாஃப்ஸ் ரூலுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட் தான் வந்து என்னது அப்படின்னா இந்த ஆன்டி-மார்கானிகாஃப்ஸ் ரூல். ஓகே, சோ இந்த ஆன்டி-மார்கானிகாஃப்ஸ் ரூலுக்கு ஒரு சில அதர் பெயர், இயற்பெயர்கள்லாம் வந்து உண்டு. என்னது அப்படின்னா பெராக்சைடு எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பெராக்சைடு எஃபெக்ட். ஓகே, அத வந்து வேற என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கராஷ் அடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அத வந்து என்னன்னு சொல்லுவாங்க? கராஷ் அடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. So anti-Markovnikov's rule, peroxide and Karash effect. Okay, they call it this way. So இது அப்படியே ரிவர்ஸ் தான், ரொம்ப ஈஸி. வித் எக்ஸாம்பிள் நீங்க வந்து தெரிஞ்சுப்பீங்க. சோ இங்க வந்து எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா CH3 CH double bond CH2. ஓகே, இத நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா HBr கூட நான் ரியாக்ட் பண்றேன். I am reacting it with HBr. இப்போ அந்த ஹைட்ரஜனும் புரோமினும் போயிட்டு எனக்கு ஆட் ஆக போகுது. அப்போதான் என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னா இது ஆன்டி-மார்கானிகாஃப்ஸ் தான் நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? கிறிஸ் கேட்டார் இல்லையா? இந்த இடத்துல நமக்கு கண்டிப்பா பெராக்சைடு இருக்கணும். அது ஹைட்ரஜன் பெராக்சைடு H2O2 இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேற ஒரு பெராக்சைடாவும் இருக்கலாம். இங்க பாரு, C6H5CO2 times O2. ஓகே, சோ இதுவும் ஒரு பெராக்சைடு காம்பவுண்ட் தான். ஓகே, இது வந்து ஒரு ஆர்கானிக் பெராக்சைடு மாலிக்யூல். ஓகே, சோ நான் இந்த பெராக்சைடு காம்பவுண்டும் நான் வந்து யூஸ் பண்ணலாம். சரியா? சோ கவனிங்க, how I will get the product அப்படிங்கறத பார்க்கலாம். சோ when you see இந்த H-உம் Br-உம் நமக்கு ஆட் ஆக போகுது. சோ CH3 CH ஹைட்ரஜன் கம்மியா இருக்கிறதுல ஹைட்ரஜன் ஆட் ஆயிடும். ஹைட்ரஜன் அதிகமா இருக்கிற இடத்துல இந்த ஹாலோஜன் ஆட் ஆயிடும். அதாவது இந்த நெகட்டிவ் பார்ட் எனக்கு ஆட் ஆயிடும். சோ இதுதான் நமக்கு இங்க மேஜர் ப்ராடக்ட்டா கிடைக்கும் இன் ஆன்டி-மார்கானிகாஃப்ஸ் ரூல். சரியா? இன் ஆன்டி-மார்கானிகாஃப்ஸ் ரூல். ஓகே, புரிஞ்சுதா? சூப்பர். சோ இப்போ வந்து நமக்கு சல்பூரிக் ஆசிட வந்து ஆல்கீன்ஸ்ல ஆட் பண்ணா என்ன ஆகும்? ஓகே, அந்த ரியாக்ஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே, how many of you are there in the class? How many of you are there?
என்னப்பா போர்டு சுத்துது. Present. Chris is present. How about others? Chris present. Anybody else? Okay, just a minute, I'll go grab some water and come. Okay, yeah. Yes, okay. So பெராக்சைடு ஆன்டி-மார்கானிகாவ்ஸ் ரூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த OH குரூப் வந்து இருக்கு இல்லையா, வாங்க ராஜ்குமார் வாங்க வாங்க இருக்கேன் ஓகே. சோ இந்த வந்து இந்த H2O2 இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆர் எனி ஆர்கானிக் பெராக்சைட்ஸ் வந்து வருதோ அப்பதான் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஆன்டி-மார்கானிகாவ்ஸ் ரூல் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, சித்ரா பாலு ஹாய்
வெல்கம். ஓகே, சோ இப்போ அடுத்த பர்டிகுலர் ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்கீன்ஸ் கூட நம்ம வந்து என்ன பண்ண போறோம், ஆல்கீன்ஸ் கூட நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to add sulfuric acid H2SO4. okay, so alkenes கூட when we add sulfuric acid என்ன ஆகும் அப்படிங்கறத நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். so I am going to take the alkene, unsymmetrical alkene தான் நம்ம வந்து இங்க எடுத்துக்க போறோம். CH3 CH CH2. okay, so alkenes கூட நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா H2SO4 sulfuric acid நான் வந்து ஆட் பண்றேன். சித்ரா பாலு ஹாய் வாங்க. ஓகே, சோ அப்போ இந்த H2SO4 வந்து இருக்கு இல்லையா, இத வந்து எப்படி நம்ம போய் அது கூட வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா with its oxygen center. ஓகே, சோ இத நான் எப்படி எழுதிக்கிறேன், OSO2OH. ஓகே, அப்படி நான் வந்து இத எழுதிக்கிறேன். ஓகே, HO அப்படின்னு எழுதிக்கிறேன். நீங்க டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா அதுதான் அந்த சல்பூரிக் ஆசிட். கரெக்டா, H2SO4 தான் இப்படி எழுதிட்டு இருக்கு. சோ இதுல எனக்கு இது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டா வந்து பிரிய போறாங்க. சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இங்க ஹைட்ரஜன் அதிகமா இருக்குது, இந்த கார்பன்ல வந்து எனக்கு இந்த ஹைட்ரஜன் போய் ஆட் ஆயிடும். OSO2OH இவங்க வந்து இந்த கார்பன்ல போயிட்டு ஆட் ஆயிடுவாங்க. இது இந்த பருத்தி மூட்டை கதை தான், திருப்பி வெளில வந்துருவான். சரியா, இப்ப சும்மா ஜெயிலுக்கு போற மாதிரி போயிடுவான், திருப்பி வந்துருவான், கவலைப்படாதீங்க. அது எப்படி வருவான் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா CH3 இருக்கா, CH, அந்த CHல தான் நமக்கு இந்த OSO2OH இந்த சல்பூரிக் ஆசிட்ல வித்தவுட் ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகுது. ஜீவா, ஓகே, ஜீவா கிளாஸ் வந்திருக்காங்க. சிங்கிள் பாண்ட், ஆஃப் கோர்ஸ் இந்த டபுள் பாண்ட் நமக்கு வந்து பிரேக் ஆயிடும் இந்த இடத்துல CH3. ஓகே, சோ இப்போ இத வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்ல we are reacting it with water. okay, so water கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். so water வந்து எப்படிடா இருக்கும், HOH தானே இருக்கும், water வந்து HOH, ரைட். so இப்போ இந்த water வந்து நமக்கு எப்படி போய் திருப்பி இந்த காம்பவுண்ட்ல ஆட் ஆக போறாங்க அப்படின்னா நல்லா கவனிங்க, இந்த சல்பூரிக் ஆசிட் பார்ட் கூட இந்த ஹைட்ரஜன் ஆட் ஆயிடும். இந்த OH வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்பன்ல போயிட்டு ஆட் ஆயிடும். அப்போ just try to write the product. அப்போ வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் எழுத ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். CH3 CH, அதுல தானே இந்த OH குரூப் அட்டாச் ஆகி இருக்கு, CH3. we have got alcohol. ஓகே, நமக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ஆல்கஹால் வந்து நமக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைச்சிருக்கு. ஓகே, வித் அந்த H2SO4 வெளியில போயிடும், அந்த சல்பூரிக் ஆசிட் நமக்கு இங்க வெளியில போயிடுது. ஓகே, சோ அடுத்த ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒரு ரியாக்ஷன். ஓகே, அது வந்து என்னது அப்படின்னா பேயர்ஸ் ரியேஜென்ட் கூட நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ரியாக்ட் பண்றோம் வித் பேயர்ஸ் ரியேஜென்ட். பேயர்ஸ் ரியேஜென்ட் அப்படின்னா என்ன தெரியுமா, வாட் இஸ் திஸ் பேயர்ஸ் ரியேஜென்ட்? கோல்ட் டைல்யூட் ஆல்கலைன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுக்கு பேர் தான் பேயர்ஸ் ரியேஜென்ட். சரியா, so what is this? cold dilute alkaline KMNO4. ஓகே, அதுதான் வந்து நம்மளுடைய பேயர்ஸ் ரியேஜென்ட். ஓகேவா, சோ இந்த பேயர்ஸ் ரியேஜென்ட் கூட நம்ம வந்து எதை ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஆல்கீன்ஸ ரியாக்ட் பண்ண போறோம். ஓகே, சோ as usual I am taking here a symmetrical alkene. ஒரு symmetrical alkene நான் வந்து எடுத்துக்கிறேன். CH2 double bond CH2. சரியா, இத நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா வாட்டர் கூட நான் வந்து ரியாக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, சோ இங்க வந்து நான் இந்த பேயர்ஸ் ரியேஜென்ட் வந்து யூஸ் பண்றேன். இனி எவ்வளவு நேரம், கொஞ்ச நேரம் தான், 15 மினிட்ஸ்ல கிளாஸ் முடிஞ்சிரும். ஏன்னா எனக்கும் கிளாஸ் இருக்கு, நான் போயிட்டு ஸ்லைடு போடணும், அதனால. ஓகே, சோ பேயர்ஸ் ரியேஜென்ட் கூட this is going to react. அப்ப என்ன தெரியுமா ஆகும், OH குரூப் போய் ஆட் ஆகும். இந்த கார்பன்ல ஒரு ஹைட்ராக்சி குரூப், இந்த கார்பன்ல ஒரு ஹைட்ராக்சி குரூப், OH குரூப் போயிட்டு ஆட் ஆக போகுது. அப்போ என்ன ப்ராடக்ட் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னா CH2OH CH2OH. இதுக்கு பேர் தான் வந்து நம்மளுடைய டைஆல்ஸ். ஓகே, ஈத்தேன் 1,2 டைஆல். இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ஈத்தேன் 1,2
diol. Alcohol phenol ether chapterல நம்ம வந்து படிச்சிருப்போம். கரெக்ட்டா? சோ இதுதான் வந்து we call it as glycol. Common nameல நம்ம வந்து இத என்னன்னு சொல்லுவோம் அப்படினா we call it as glycol. Okay? மேம் இப்போ வந்து நம்ம இதுல என்ன யூஸ் பண்ணாலுமே நமக்கு இதுல வந்து ஆல்கஹால் ஆர் ஆசிட் வந்து நமக்கு இதுல வந்து ப்ராடக்ட்டா கிடைக்க போகுது. நான் இப்போ அடுத்த ஸ்டெப்ல நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு bute2ene வந்து நான் எடுத்துக்கிறேன். சரியா? I am taking a bute2ene. So CH3 CH double bond CH CH3. இந்த bute2ene வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதேதான் KMnO4 acidified KMnO4 கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். அப்போ எனக்கு என்ன தெரியுமா ஆகும்? I will be getting 2 molecules of aldehyde. மேம் இனிமே 11th இருந்து லெசன் வைஸ் டீச் பண்ணுங்க. ஆமாண்டா, இப்ப பாருங்க ஒரு கிளாஸ் வந்து 11th ஒரு கிளாஸ் வந்து 12th அந்த மாதிரி நான் பிளான் பண்ணிருக்கேன். ஆனா if you have some better plans அப்படின்னா கண்டிப்பா எனக்கு லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கமெண்ட்ஸ்ல கொஞ்சம் தெளிவா போடுங்க. 11th இருந்து லெசன் வைஸ்னா 11th லெசன்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் 12th லெசன் போலாம் அப்படி சொல்றீங்களா? இல்ல ஒரு கிளாஸ் 11th ஒரு கிளாஸ் 12thனா அது 11th பசங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் 12th பசங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எல்லாரும் இப்ப ஸ்கூல்ல இருக்காங்க, எல்லாரும் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து ரெக்கார்டிங் நிறைய பேர் பாக்குறாங்க. சரியா? அதனால அவங்களுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இப்ப இது பாத்தீங்க அப்படின்னா இது நமக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா 2 molecules of oxidase ஆகி CH3CHO. ஓகே, சோ இங்க வந்து நமக்கு ஆக்சிஜன் போயிட்டு ஆட் ஆயிடும். ஓகே, சோ இங்க நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ஆக்சிஜன் போயிட்டு ஆட் ஆகும், இங்கேயும் ஆக்சிஜன் போயிட்டு ஆட் ஆகும் and the bond gets broken. So CH3CHO CH3CHO. So 2 molecules of acetaldehyde நமக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்ல நான் அகைன் இத என்ன பண்றேன் அப்படின்னா ஆக்சிடைஸ் பண்றேன் with KMnO4. ஓகே, கண்டினியூட்டியா இருக்கும். சரிடா. அகைன் நான் என்ன பண்றேன் அப்படின்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். அகைன் அங்க என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு ஆக்சிடேஷன் நடக்கும். ஆல்டிஹைட திருப்பி நீங்க ஆக்சிடைஸ் பண்றப்போ நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆல்டிஹைட திருப்பவும் வந்து நம்ம வந்து ஆக்சிடைஸ் பண்றப்போ நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா we will be getting acid. கரெக்ட்டா? சோ இந்த CHO குரூப்பை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க நீங்க as COOH. ஓகே, சோ CH3COOH. okay, so we will be getting 2 molecules of ethanoic acid as the product. okay, so ethanoic acid வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ராடக்ட்டா கிடைக்கும். ஓகே, இந்த கிளாஸ்ல அட்லீஸ்ட் ஆல்கீன்ஸை நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சிட்டு போலாம். அப்பதான் ஆல்கைன்ஸை அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓசோனோலைசிஸ். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓசோனோலைசிஸ். ஓகே, சோ இந்த ஓசோனோலைசிஸ் வந்து என்னது அப்படின்னா ஐயோ காணா போயிடுச்சு. எஸ், சோ வாட் இஸ் திஸ் ஓசோனோலைசிஸ்? CH2 double bond CH2. ஓகே, சோ இந்த ஈத்தேன் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? across the ethene O3 ஓசோனை வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். we know all future doctors பாத்தீங்க அப்படின்னா ஓசோன் தெரப்பி ஆக்சிஜன் தெரப்பிலாம் வந்து கொடுக்குறாங்க. எனக்கு வந்து இங்க கையில ஒரு ஊண்டாயிடுச்சு, கை வெட்டுப்பட்டுருச்சு, ஒரு ஊண்டாயிடுச்சு அப்படின்னா what will happen is அந்த wound வந்து ஹீல் ஆக லேட் ஆகுது அப்படின்னா வந்து என்ன பண்றாங்கன்னா இதை சுத்தி ஒரு கவர் மாதிரி போட்டு அதுல வந்து they are sending ஆக்சிஜன் கொடுத்து அந்த wound healing வந்து ஃபாஸ்ட் பண்றாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஆக்சிஜனை ஓசோனா கன்வெர்ட் பண்ணி ஓகே O3 ஓசோனா வந்து கன்வெர்ட் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா ஓசோன் தெராப்பிலாம் வந்து கொடுக்குறாங்க ஃபார் ஃபாஸ்ட் ஹீலிங், எஸ்பெஷலி ஃபார் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ், சுகர் பேஷண்ட்ஸ்லாம் சொல்றோம் இல்லையா, அவங்களுக்குலாம் இந்த வூண்ட் ஹீலிங் வந்து ரொம்ப ஃபாஸ்டா நடக்காது, ரொம்ப ஸ்லோவா தான் நடக்கும். காலில் கையில எல்லாம் இடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா விரல்லாம் ரிமூவ் பண்ற அளவுக்குலாம் ஆகுதுல. ஸோ அந்த வூண்ட் வந்து ஃபாஸ்டா ஹீல் ஆகுறதுக்காக they use this therapy and all. அந்த கதைலாம் நமக்கு தேவையில்ல, சும்மா ஓசோன் அப்படின்னு சொன்னதுனால சொன்னேன். வாங்க இப்போ இந்த O வந்து O3 எப்படி நமக்கு ஆட் ஆகும் அப்படின்னா இங்க ஒரு ஓவும் கீழே 2 ஆக்சிஜனும் இப்படிதான் ஆட் ஆவாங்க. சரியா? நான் வந்து இதை அது பாட்டுக்கு இருக்கட்டும். வாங்க ஆட் பண்ணுவோமா? ஆஃபியா நிசா. வாங்க CH2
CH2 சரியா இந்த ஓசோன் போய் எப்படி ஆட் ஆக போகுது இதோ பார் மேல ஒரு ஆக்ஸிஜன் கீழே ரெண்டு ஆக்ஸிஜன் கீழே ரெண்டு ஆக்ஸிஜன் PDF தருவேன் கவலைப்படாதீங்க சோ இப்போ நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படினா this bond is going to get broken நல்லா கவனிச்சீங்க அப்படினா எப்படி மேம் bond break ஆகும் இதோ இங்க ஒரு பிரேக் இங்க ஒரு பிரேக் இங்க என்னப்பா இருக்கு HCHO அப்படினு எழுதலாமா HCHO அப்படினு எழுதலாமா என்னடா ரிவெஞ்ச் என்ன ரிவெஞ்ச் சோ கவனிச்சீங்க அப்படினா two molecules of formaldehyde okay so two molecules of formaldehyde வந்து நமக்கு வந்து ப்ராடக்ட்டா கிடைக்கும் ஓகே புரிஞ்சுதா சூப்பர் is that clear for you okay so இப்போ நான் உங்களுக்கு இதே ஓசோனோலைசிஸ் வந்து நான் ப்ரோபீனை வச்சு क्वेश्चन கேட்க போறேன் எத்தனை பேர் கரெக்ட்டா ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாம் CH3 நீ அந்த டபுள் பாண்ட மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும் இப்போ இதுல வந்து எனக்கு என்ன ஆட் ஆகுது அப்படினா O3 ஓசோன் வந்து ஆட் ஆகுது நீ என்ன பண்ணுவ இங்க ஒரு ஆக்ஸிஜன் ஆட் பண்ணுங்க இங்க ரெண்டு ஆக்ஸிஜனை ஆட் பண்ணுங்க ஓகே ரிவெஞ்ச் ஃபார் சுஜியா ஓகே ஓகேடா ஏன் ரிவெஞ்ச் கவனிங்கடா CH3 CH கவனிங்க ஆக்ஸிஜன் CH2 ரெண்டு ஆக்ஸிஜன் அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும் இந்த பாண்ட் பிரேக் ஆகும் இதோ இப்படி ஒரு பாண்ட் பிரேக் ஆகும் சோ அப்ப நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் இங்க என்ன பாருங்க CH3 CHO அசிட்டால்டிஹைடு ப்ராடக்ட்டா கிடைக்கும் அன்சைடு என்ன இருக்கு HCHO ஃபார்மால்டிஹைடு எனக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும் சோ இதுதான் நம்மளுடைய ஓசோனோலைசிஸ் அடுத்த ஒரு முக்கிய ரியாக்ஷன் வந்து என்னது அப்படினு பாத்தீங்கன்னா இட் இஸ் பாலிமரைசேஷன் ஓகே அடுத்த ஒரு முக்கிய ரியாக்ஷன் வந்து என்னது அப்படினா இட் இஸ் பாலிமரைசேஷன் ஓகே சோ இந்த பாலிமரைசேஷன் அப்படிங்கிறது வந்து என்னது இப்போ மோனோமர் ஒரே ஒரு காம்பவுண்ட் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படினா அது வந்து மோனோமர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மோனோமர் வந்து பாத்தீங்க சுஜி I'll give PDFs டா அந்த மோனோமர் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகுறப்போ அதை வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படினா we call it as polymer ஓகே அதை வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படினா polymer அப்படின்னு வந்து சொல்லுவோம் சோ நான் n times of CH2 double bond CH2 n times of CH2 double bond CH2 நான் வந்து எடுத்துக்கிறேன் அத வந்து I am treating it with red hot iron tube ஓகே சோ அத நான் வந்து என்ன பண்றேன் அப்படினா ஒரு red hot iron tubeல நான் வந்து ஹீட் பண்ணிக்கிறேன் அதாவது ரொம்ப ரொம்ப சூடான ஒரு அயன் டியூப்ல நான் வந்து ஹீட் பண்றேன் at 873 Kelvin ஓகே அப்போ எனக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படினா n times of இந்த காம்பவுண்ட் இந்த CH2 காம்பவுண்ட் எனக்கு அப்படியே ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் n டைம்ஸ் நீ எவ்வளவு டைம்ஸ் ஆஃப் மோனோமர் எடுத்துக்கறியோ அத்தனை டைம்ஸ் எனக்கு இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா புரிஞ்சுதா சூப்பர் சோ இப்போ நம்ம வந்து யூசஸ் ஆஃப் ஆல்கீன்ஸ் ஓட இந்த கிளாஸை வந்து முடிச்சுப்போம் சோ தட் அடுத்த கிளாஸ்ல நம்ம ஆல்கைன்ஸ் வந்து பார்க்கலாம் ஓகே சோ ஆல்கீன்ஸ் எங்கெல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க தெரியுமா உங்களுக்கு யூசஸ் ஆஃப் ஆல்கீன்ஸ் எங்கெல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ்ல முக்கியமா சோ இப்போ நமக்கு ஆல்கஹால் பிளாஸ்டிக் லிக்கர் டிடர்ஜென்ட் ஃபியூவல் இவங்க எல்லாருமே ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஓகேவா ஸ்டார்டிங் மெட்டீரியல்ஸா யூஸ் பண்றாங்க so starting material for alcohol prepare பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க அடுத்து பிளாஸ்டிக்ஸ்லாம் இருக்கு இல்லையா பாலிதீன்லாம் சொல்றோம் இல்லையா சோ அந்த பிளாஸ்டிக் ப்ரிப்பேர் பண்றதுக்கு they use alkene ஓகே லிக்கர் அப்படினாலே குடிக்கிறது தான் குடிக்கிறாங்கல்ல அந்த லிக்கர் ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிடர்ஜென்ட் சோப்லாம் இருக்குல்ல அந்த டிடர்ஜென்ட் அது ப்ரிப்பேர் பண்றதுக்கும் யூஸ் பண்றாங்க ஓகே அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த PVC பாலிவினைல் குளோரைடு அப்படின்னு PVC பைப்லாம் இருக்குல்ல அதை ப்ரிப்பேர் பண்றதுக்கும் அவங்க வந்து அதை யூஸ் பண்றாங்க அண்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் டைல்ஸ் ஃப்ளோர் டைல்ஸ் தரையில வந்து டைல்ஸ் போட்டிருப்பாங்கல்ல அந்த டைல்ஸுக்கு யூஸ் பண்றாங்க ஷூ இருக்குல்ல அந்த ஷூல சோல் இருக்கும்ல உங்க ஷூல கீழே வந்து இருக்கும்ல சோல் அந்த ஷூ உடைய சோல்ல வந்து யூஸ் பண்றாங்க அண்ட் தென் ரெயின் கோட்ல யூஸ் பண்றாங்க ஏன்னா ரெயின் கோட் வந்து எப்படி இருக்கணும்
வாட்டர் ப்ரூஃபா இருக்கணும். ஸோ ரெயின் கோட்ல யூஸ் பண்றாங்க, பைப்ல யூஸ் பண்றாங்க. பைப்லாம் வந்து இதால தான் செய்யறாங்க. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அல்கீன்ஸ். ஸோ சாட்டர்டே அன்னைக்கு மேபி நமக்கு டைம் இருக்கு அப்படிங்கிறப்போ நான் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆல்கைன்ஸ் நான் கண்டினியூ பண்றேன். அதாவது பார்ட் 2 ஹைட்ரோகார்பன் டீச் பண்ணுவேன். பார்ட் 2 ஹைட்ரோகார்பன் நான் உங்களுக்கு சாட்டர்டே வந்து டீச் பண்றேன். ஓகே, அதே மாதிரி நான் வந்து ஒன்னும் ஈத்தர் டீச் பண்ணல இல்லையா? சோ அதே மாதிரி பார்ட் 2 ஆஃப் ஹைட்ராக்சி, ஹைட்ராக்சியுடைய பார்ட் 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா அதையும் நான் சாட்டர்டே டீச் பண்றேன் கண்டிப்பா. ஆமாப்பா, கார்பன்ஸ் மிக்ஸ்டுப்பா. கார்பன் வந்து வாட்டர் கூட மிக்ஸ் ஆகாதுங்கிறதுனால தான் ரெயின் கோட்ல யூஸ் பண்றோம். ஆமா, சின்ஸ் அது வந்து நமக்கு வந்து வாட்டர் ப்ரூஃபா ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, சூப்பர். சோ இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு, உதவியா இருந்துச்சா, ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா அப்படிங்கறத எனக்கு லெட் மீ நோ இன் தி கமெண்ட் செக்ஷன். சரியா? சோ ஆல் தி பெஸ்ட் கைஸ். டாடா, பை பை, தேங்க்யூ.